ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு சோலோ ஃப்ளைட் அனிமோட ஃபர்ஸ்ட் சீசன பத்தி பார்க்க போறோம். என்னுடைய பழைய வீடியோ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி தான் இத ஒரு மூவி மாதிரி ரெடி பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்பிளனேஷன் அப்படி இப்படி தான் இருக்கும். ஆனா கதை தெளிவா போகும். அதனால நீங்க நம்பி பார்க்கலாம். ஆனா இதோடைய செகண்ட் சீசன் இன்னும் விடல. விட்டாங்கன்னா நான் ரெடி பண்ணி அப்லோட் பண்றேன். சரி வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளார போயிடலாம். அவுட் சைடு வேர்ல்டில் வாஸ்ட் யூனிவர்ஸ்ன்ற இடத்துல பல மர்மமான கிரியேச்சர் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அது அவுட்டர் எவன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல 10 ஓலி எம்பையருங்கெல்லாம் சேர்ந்துதான் வாய்டு ஷீல்ட உருவாக்குனதா சொல்லுவாங்க. அதோடைய வேலையை இந்த உலகத்தை கண்காணிச்சுக்கிட்டு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது தான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கு. பிங்கியான், நீ அதை மில்லியன் தடவை பார்த்துட்ட. ஃபியூச்சர்ல அப்படி என்னதான் நடக்க போகுதுன்றத நீ பார்த்தன்னு கொஞ்சம் சொல்லு. இந்த உலகத்துக்கு 1,29,600 வருஷங்க தான் ஒரு வயசு கணக்கு. அதெல்லாம் 12,000 வருஷங்கள் முடிஞ்சிருச்சு. இந்த பழைய உலகம் அழிஞ்சு புதிய உலகம் தொடங்க போகுது. நீ ஒண்ணு இந்த மனுஷங்க தான் திருப்பி இந்த உலகத்தை ஆள போறாங்கன்ற மாதிரி ஒன்னும் சொல்லல இல்ல. ஆனா இறுதியில மனிதர்கள் தான் அவங்களுக்குன்னு ஒரு தலைவரே இல்லாம வாழ போறாங்கன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த இடத்த சுத்தி கருப்பு கல்லுல புகை வர ஆரம்பிக்குது. திருப்பி அது வந்துடுச்சான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அதுக்குள்ளார இருந்து மங்கி மான்ஸ்டர் வெளியில வந்து அந்த பேலஸ் அடிக்க போகுது. டக்குன்னு அவளுடைய பவர் அனுப்பி அந்த இடத்த சுத்தி ஷீல்டு மாதிரி வர வச்சு அவன் அடிக்க வரதுல இருந்து தடுத்துறா. கடுப்பான மங்கி கிங் அந்த செயினை புடிச்சு இழுத்துட்டு அவனுடைய பவர் அனுப்பி அந்த செயினை எல்லாத்தையும் உடைச்சிடறான். டக்குன்னு அவளுடைய கத்திய வர வச்சுக்கிட்டு வந்து அவளுடைய பவர் அனுப்பி அந்த மங்கி கிங் அடிக்கிறா. திருப்பி அவளுடைய பவர் எல்லாத்தையும் வர வச்சுக்கிட்டு இருந்து அந்த மங்கி கிங்க சுத்தி பவர் எல்லாத்தையும் வர வச்சுக்கிட்டு இருந்து அதுல இருந்து செயின் மாதிரி வர வச்சு அந்த மங்கி கிங்க கட்டி போட ட்ரை பண்றா. அந்த மங்கி கிங் அதுல இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அவளுடைய பவரை யூஸ் பண்ணி மேல இருந்து எதையோ வர வச்சு அந்த மங்கி கிங் அது உள்ளார வச்சு மூடிடுறா. இந்த மங்கி மான்ஸ்டரை பார்க்க ஏன்ஷியன் டீமன் கிங் காங் மாதிரி தெரியுதுன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அதுல கொஞ்சம் கொஞ்சமா விரிசல் விட ஆரம்பிச்சு அதை உடைச்சுக்கிட்டு அந்த மங்கி மான்ஸ்டர் வெளியில வந்துருது. அந்த மங்கி மான்ஸ்டர் நின்னுகிட்டு அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்க அவன் கட்டுப்பாக்கி அவனுடைய பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து ஒரு கடவுளா அவன் உருமாறிட்டு அவனை சுத்தி அவனுடைய வெப்பனை எல்லாத்தையும் வர வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த மங்கி மான்ஸ்டர் டக்குன்னு அதோடைய வெப்பனை தூக்கி அந்த பேலஸ் அடிக்க போது அவன் மேல பறந்து வந்து அவனுடைய கையை யூஸ் பண்ணி அதை தடுத்துட்டு அவனுடைய வெப்பனை எல்லாத்தையும் அந்த மங்கி மான்ஸ்டர் சைடு அனுப்புறான். அது எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்க இன்னொன்னு பின்னாடி பக்கம் இருந்து வருது. அதையும் அடிச்சு தள்ளிட்டு அந்த மங்கி மான்ஸ்டர் தப்பிச்சு போயிடுது. அதுக்கப்புறம் என்ன, 2 பேருக்குள்ளார பயங்கரமா சண்டை நடக்க ஆரம்பிச்சிருது. அந்த மங்கி மான்ஸ்டர் டக்குன்னு அதோடைய வெப்பனை யூஸ் பண்ணி அந்த பாறையை தூக்கி அவன் மேல அடிக்க போகுது. அவனுடைய வெப்பன் அனுப்பி அந்த பாறையை அசால்ட்டா உடைச்சு தள்ளிட்டு அந்த வெப்பனை எல்லாத்தையும் அந்த மங்கி மான்ஸ்டர் பின்னாடியே அனுப்பிக்கிட்டு இருக்கான். அந்த 3 கத்தியும் ஒன்னா சேர்ந்து ஒரே கத்தியா மாதிரி அந்த மங்கி மான்ஸ்டர் சைடு போவான். அந்த மங்கி மான்ஸ்டர் அதை அடிச்சு தள்ளிடுது. அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்து கடுப்பாகி அவனுடைய சோடால அடிச்சடியில பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய் அந்த மங்கி மான்ஸ்டரும் அங்க இருந்த பாறைகள்ல எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. அவனுடைய பவர் யூஸ் பண்ணி டக்குன்னு அந்த பேலஸாண்ட வந்து பவர் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு இருந்து அந்த பவர் எல்லாத்தையும் அந்த மங்கி மான்ஸ்டர் சைடு அனுப்புறான். அது வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்க அது பார்த்தா ஒரு கல்லா மாதிரி வந்து கீழே விழுந்துடுது. அவனும் அவனுடைய பய உருவத்துக்கே மாறிடுறான். இதுக்கப்புறம் இதுவும் இந்த எவன் பேலஸோடைய ஒரு தூணாவே இருக்கட்டும் சொல்லிட்டு அதை அனுப்பி பெருசாக்கிறான். இன்னொரு விஷயம் நான் உன்கிட்ட சொல்லணும் பிரதர், உன் கூட இதுதான் என்னுடைய லாஸ்ட் மிஷன் நான் நினைக்கிறேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. நீ அந்த கீழ் உலகத்துக்கு போயிட்டு வாயறதுக்கு தயாராயிட்டியா? என்னுடைய கேள்விக்கு பதில சொல்லுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். வருங்காலம் தான் என்ன இந்த மாதிரி செய்ய சொல்லுதுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. டக்குன்னு அவனுடைய பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஸ்கோலை வர வச்சு நீ உண்மையிலே கல்யாணம் பண்ணிக்க விரும்புறியா, அது யாருன்றத பாக்கலாம்னு சொல்லிட்டு இது ஆங் எக்ஷுவாங்கா பெரிய ஆள் தான் போல தெரியுது. உன்னுடைய பையனும் வருங்காலத்துல பெரிய ஆளா வருவான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய ரூமுக்குள்ளார போயிருப்ப, அதை விடுடான்னு சொல்லிட்டு அவ இழுக்கிறா. நான் சொல்றத கேளு, நான் உன்னை எப்பயும் காயப்படுத்த மாட்டேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. 10,000 வருஷமா இந்த எட்டர்னல் கிங்டம் நான் தாண்டா பாத்துக்கிட்டு இருந்தேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த மாதிரி சொல்லுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அது கிழிச்சுக்கிட்டு வந்துருது. நீ பெரிய ஆளா ஆகணுன்றதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆனா நீ என்னடானா ஒரு மனுஷனுக்காக உன்னோட பிரதரே விட்டுட்டு போறேன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு அழுகுறான். பார்த்து பேசுடா, இல்லைன்னா இதுக்கப்புறம் நான் அவன் கூட எப்பயும் பேசவே மாட்டேன்னு அவன் சொல்ல திருப்பி அவன் அழுவ ஆரம்பிச்சிடறான். நீ ஒண்ணு கவலைப்படாத, உனக்கு கம்பெனி கொடுக்க சின்ன பொண்ணு இருக்கான்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி நீ போ, ஆனா அவன் மட்டும் உன்னை கஷ்டப்படுத்தினானா நான் அவனை கொன்றுவேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளுடைய பவர் யூஸ் பண்ணி ஒரு கத்தியை வர வச்சுட்டு அந்த
பொண்ணு சைடு அனுப்புறா. கேட்டுக்கு வெளியில வந்து நின்னுகிட்டு பிரதர் நான் போயிட்டு வரேன்டா குட் பாய்ன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கீழ் உலகத்துக்கு கிளம்பிடுறா. அப்படியே சில வருஷங்களும் ஆகிடுது. பார்த்தா அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்குன்னு ஒரு பையனே இருக்கான். அவனுடைய பேரு ஹங்காய். இவன் தான் அந்த போட்டோல இருந்தா ஆங் எக்ஷுவான். உன்கிட்ட நான் உனக்கு கேட்கணும், நீ தானே அந்த கிரேட் ஷீல்டு வாய்ட பாதுகாத்துக்கிட்டு இருந்த, எனக்கு வாய்ஸ் ஸ்கிரிப்ட் காஸ்மாவை பத்தி உனக்கு தெரியும் இல்லன்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். வாய்ஸ் ஸ்கிரிப்ட் காஸ்மா வந்து ஸ்பேஸ் அப்புறம் டைம் சம்பந்தப்பட்டது. அது ஒரு சீக்ரெட்டா நாங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அது எனக்கும் என்னுடைய பிரதருக்கு மட்டும்தான் தெரியும் அவ சொல்லிட்டு இருக்கா. வெங் செஞ்சுக்கு மனிதர்கள்னாலே பிடிக்காது. பெங்குவான் தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணு. நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்காதீங்க. ஏன்னா நீங்க தேர்ந்தெடுத்து இருக்கிற வழி எனக்கு பிடிக்கவே இல்லை. அது சரியான வழியே இல்லைன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. நாங்க ஒரு புதிய உலகத்தை உருவாக்கி எல்லாரையும் சந்தோஷமா வாய் வைக்க போறோம். அதுல என்ன தப்பு இருக்குன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் திருப்பி சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்களான்னு சொல்லிட்டு சோகமா அந்த இடத்துக்கு திருப்பி வரோம். என்னடா ஆச்சுன்னு அவங்க அப்பா கேட்க என்னுடைய சுவாடு உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவன் அழுகுறான். இவ்வளவுதான் விஷயமா, நீ ஒன்னும் கவலைப்படாத, புதுசா ஒன்னு செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவனை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க. அவனுடைய வயிற்றுல இருந்து சவுண்ட் வருது. உன்னுடைய வயிறு பசியில தவிக்கிற மாதிரி தெரியுது, நீ முதல்ல வந்து சாப்பிடுன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அவன் கொஞ்சம் கடுப்பாவே உக்காந்துகிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா அந்த தண்ணிக்குள்ளார இருந்து ஒரு ஷார்க்கு வெளியில வருது. பார்த்தா அது ஒரு பொண்ணு உருவத்துக்கு மாறிடுது. ஜான் இன்ஷா அந்த இடத்துக்கு வந்துடுறா. பிரின்சஸ் நீங்க இன்னைக்கு அந்த ராயல் லைப்ரரி உள்ளார போக கூடாதுன்னு அவளுடைய சர்வெண்ட் சொல்லிட்டு வரா. என்ன சொன்ன, யங் பேன் வந்து இன்னைக்கு எனக்கு 3 சூப்பர் சீக்ரெட் புக்கை காட்டுறேன்னு சொன்னாருன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. பிரின்சஸ் கொஞ்சம் பார்த்து பேசுங்க, அவரு தான் இப்ப நம்ம உலகத்தோடைய கரண்ட் எம்பையர்னு அவ சொல்லிட்டு இருக்கா. நீ என்ன இதுக்கெல்லாம் பயப்படுறன்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா. பார்த்தா அவங்க 2 பேரும் செவுத்துக்கு அந்த பக்கம் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. பிரின்சஸ் அந்த சைடு நடந்து வந்துகிட்டு இருக்க, இந்த பவர் என்ன இவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்குன்னு சொல்லிட்டு சைட்ல வந்து நின்னு யார் போறாங்கன்றத எட்டி பார்த்துட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கா. அவ பின்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்கத்த அவ கண்டுபிடிச்சிட்டு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அவளை சுத்தி எதையோ வர வச்சு மூடிடுறா. என்னது இது, நான் உள்ளார வசமா மாட்டிக்கிட்டேன், நான் எப்படியாவது இதுல இருந்து தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு அவளுடைய லைட்னிங் பவரை யூஸ் பண்றா. அந்த லைட்னிங் பவர் வந்து அது மேல விழுந்து ஒண்ணுமே ஆகவே இல்ல. சின்ன பொண்ணு, நீ ஆனி எக்ஷுவானை பத்தி பேசிக்கிட்டு இருந்த மாதிரி எனக்கு கேட்டுச்சுன்னு அவ சொல்றா. என்னுடைய டீச்சர் உங்களுக்கு தெரியுமா, நான் உங்ககிட்ட இந்த மாதிரி நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சீனை கட் பண்ணா யான் பேனை காட்டுறாங்க. அவன் அந்த இடத்துக்கு வர என்ன மிங் பெங்கியான் இன்னும் அந்த விஷயத்துக்கு ஒத்துக்கலையான்னு பேனு கேக்குறான். அவ எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறா. அவ கடவுள் பதவியை விட்டுட்டு மனுஷியா வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கா. இருந்தாலும் அவளுடைய பொசிஷன் இன்னும் ஹை லெவல்ல தான் இருக்குன்னு அவளுடைய ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை நீயே பாரு, உன்கிட்ட யாருன்னா வம்பு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா வருத்தப்படுவாங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்க சொல்றது என்னவோ உண்மைதான் அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகேவா, நம்மளுடைய பெரிய ஷிப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்னத்தையோ வச்சு அந்த இடத்துல கேட்டை வர வைக்கிறான். 2 பேரும் அதுக்குள்ளார போறானுங்க. பார்த்தா வேற ஏதோ ஒரு இடத்துல வந்து நின்னுகிட்டு இருக்கானுங்க. இந்த பெரிய போட்டு இன்னும் தயாராகி முடியல போல தெரியுது. இதுதான் நம்ம ரிலிமோட ஆர்க்க திருப்பி வர வைக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இதுதான் சிறந்த போட்டா இருக்க போதுன்னு யான் பேன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம கஷ்டப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஷிப்பு உருவாக்கிட்டாலும் நம்ம கிட்ட நேவிகேஷன் சார்ட் இல்லைன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நீங்க பை ஸ்கிரிப்ட் காஸ்மோவை கேக்குறீங்களான்னு அவளுடைய ஹஸ்பண்ட் கேக்குறான். அததான் மேங்ஷன் தூக்கிட்டு போயிட்டான் இல்ல அவன் கூடவே. நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுது, நான் என்ன பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும். வெங் பெங்கியான் உன்னுடைய ஒய்ஃப் தானே, அவகிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லி அதை நிறுத்த சொல்லுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா அந்த பேலஸை மறை வச்சுட்டு 2 பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. சிஸ்டர் ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்ன்றத உங்களால சொல்ல முடியுமான்னு அவ கேக்குறா. உன்னாலையும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவ கிட்ட வந்து அவளுடைய பவர் யூஸ் பண்ணி என்னவோ பண்றா. அது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு அவ சொல்ல, நீ என்னத்தை பார்த்தேன்னு அவன் கேட்க, நான் ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் பார்த்தேன், அந்த இடத்துல ஒரு கெட்ட பையனும் இருந்தான்னு அவன் சொல்றான். அது ஒண்ணும் நான் இல்லைன்னு அவன் சொல்ல, நான் ஒன்னும் சொல்லல, அது வேற யாரோ ஒருத்தருன்னு சொல்லிட்டு, நான் ஒன்னும் சொல்லல, அது ஒரு கெட்ட பையன், நீ அது இல்ல, இந்த சில்வர் லாக்கெட்டை என்னுடைய ஞாபகமா நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவனுடைய கைத்துல போட்டு விட்டுறா. அது மட்டும் இல்லாம இது ஒரு மேஜிக் வெப்பன், அதை நீ ஞாபகம் வச்சுக்கோன்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. என்ன கட் பண்ணா திருப்பி அங்கே காட்டுறாங்க. ஃபுல் மூன் நைட் அன்னைக்கு எட்டர்னல் கிங்டம் நம்ம தோக்கடிச்சு அதை நம்மளுக்கு சொந்தமாக்கி ஆகணும்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னது கடவுளையே கொல்லணுமா, இது கொஞ்சம் முட்டாள்தனமா இருந்தாலும் இது எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அவங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா சரி, இன்னொரு விஷயத்த நான் சொல்லிடுறேன், இந்த சண்டை நடக்கிறப்ப நீங்க இறந்து போயிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா வேற யாரோ ஒருத்தி நடந்து வந்துகிட்டு இருக்கா. ஜூனியர் சாவோ, நீ என்ன இந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கன்னு யாரோ பேசுற சவுண்டு கேக்குது. சீனியர் உங்களை பாக்குறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. 2 பேரும் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கடவுளையே கொல்ல போறோம்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, அந்த பொம்பளைக்கு மட்டும் கோபம் இருந்தா யாரும் அவளுக்கு முன்னாடி
முன்னாடி நிக்கவே முடியாதுன்னு அவங்க சீனியர் சொல்லிக்கிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா பைஸ்கிரிப்ட் காஸ்மோனா என்னன்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அது ஸ்பேஸ் அப்புறம் டைம் சம்பந்தப்பட்ட விஷயம். அதுதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ரூல்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துடுறா. இன்னைக்கு நைட்டு நடக்க போற ஃபெஸ்டிவலுக்கு உங்களை இன்வைட் பண்ணிட்டு போறதுக்காக தான் நாங்க வந்தோம்னு அவ சொல்லிட்டு இருக்கா. கண்டிப்பா நாங்க கெஸ்டா அங்க வருவோம்னு அவ சொல்லிட்டு இருக்கா. எங்க கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெஷர் ஸ்டஃப் எல்லாம் இருக்கு, நீ அதை பார்க்க விரும்புறியான்னு அவ கேட்க அவன் பயந்துடுறான். சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கடுப்பாவே கிளம்பிடுறான். சீனை கட் பண்ணா ஃபுல் முன்னும் வந்துருது. அவன் வெளியில வந்து நின்னுகிட்டு பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்து அந்த ஊர் முழுக்க சுத்தி அனுப்பி பெரிசா ஏதோ ஒரு பவரை வர வச்சு இன்னைக்கு எல்லா மனுஷங்களுடைய சார்பா நான் உன் மேல போர் துடுக்கிறேன்டா பொய்யான கடவுளேன்னு சொல்லிட்டு அதுல இருந்து பவரை மேல அனுப்புறான். அந்த பவர் வந்து காட்ஸ்மேன் பேலஸ்லயே பட்டு விடியுது. ஓ அப்படியா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அவன் சுத்தி இருக்கிற பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கே கடவுளான மெங் செஞ்சு அந்த இடத்துக்கு வந்துட்டு யான் பேன் நீ என்ன பண்ணுறன்றது உனக்கு தெரியுதாடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆஹான்னு அவன் சிரிச்சுட்டு மெங் செஞ்சு நீ என்ன பார்த்ததுக்கு அப்புறம் ஏன்டா எனக்கு முன்னாடி முட்டி போடாம இருக்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ வெறும் ஹியூமன் எம்பையர் தான்டா, உன்னுடைய அப்பாக்கு என்ன நடந்துச்சுன்றத நீ மறந்துட்டியாடான்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னுடைய அப்பா மட்டும் இல்ல, என்னுடைய தாத்தாக்கும் தான் யாங் ஃபேமிலியோட 3 ஜெனரேஷனா இந்த ஒரு நாளுக்காக தான்டா காத்துக்கிட்டு இருந்தோன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். முட்டாளே, எம்பையருங்கள் யாருன்னா ஸ்பெல்ல பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இறுதியா சாவுதாண்டா மிஞ்சுன்னு சொல்லிட்டு மெங் செஞ்ச அந்த பெரிய கத்திய வர வச்சு யான் பேன் சைடு அனுப்புறான். பார்த்தா அவன் அதை அசால்ட்டா தடுத்துறான். எல்லாரும் வாங்க அந்த கடவுளை கொல்லலான்னு சொல்லிட்டு வேகமா பறந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணா இவங்க 2 பேரையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பெங்லின் அந்த இடத்துக்கு வரத பார்த்துட்டு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே அவங்க எல்லாரும் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த பையன் எங்க போனான்னு தெரியல, எங்க என்னுடைய பையன் வந்து கேக்குறா. பார்த்தா என்னவோ சவுண்டு கேட்க வானத்துல ஏதோ கலரா வந்துகிட்டு இருக்கு, என்ன நடக்குதுன்னு தெரியலையேன்னு அவ பாத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவனுங்க எல்லாரும் அவரை துரத்திக்கிட்டு வர அவர் டக்குன்னு காட்ஸ்மேன் பேலஸ் சைடு போயிடுறாரு. பெங்குவான் நீ இந்த விஷயத்துல தலையிடாத நான் உன்னுடைய ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்கான். எக்ஸ்பாவோ எங்க, நான் சொல்ல வர்றது உனக்கு புரியுதா இல்லையா, இந்த விஷயத்துல நீ தலையிடக்கூடாது, அதனால எக்ஸ்பாவோவை இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போவ சொல்லி நான் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கேன்னு அவளுடைய ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்கான். வருங்காலத்துல எக்ஸ்பாவோ கிட்ட நான் இதை பத்தி எப்படி சொல்லுவேன், உன்னுடைய அப்பா தான் உன்னுடைய அம்மாவை பயன்படுத்தி ஒரு ட்ராப்பை உருவாக்கி உன்னுடைய அங்கிளை சாவடிச்சாருன்னு நான் எப்படி சொல்ல முடியும், உங்களுடைய மனசுல நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா. பிங்குவா நீ போவாத நில்லுன்னு அவன் கத்துறான். அவ அதை எல்லாத்தையும் கேட்காம அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டு அவளுடைய காட் டிரான்ஸ்பர்மேஷன் பவர் அடைஞ்சிட்டு அந்த இடத்துல இருந்து போய்கிட்டு இருக்கா. பார்த்தா அவன் வந்து நின்னுகிட்டு அவனை சுத்தி பவரை வர வச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க எல்லாரும் அவன் சைடே வந்துகிட்டு இருக்க, உங்க எல்லாரையும் நான் ஐக்காம விட மாட்டான்டான்னு சொல்லிட்டு பவரை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க எல்லாரும் டக்குன்னு ஃபார்மேஷன்ல வந்து நின்னுகிட்டு அவங்களுடைய பவர் எல்லாத்தையும் வர வச்சுக்கிட்டு இருந்து அதுல இருந்து என்னவோ பவர் அவன் சைடு அனுப்புறாங்க. அவன் டக்குன்னு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி சுத்தி ஷீல்டு மாதிரி வர வச்சு அந்த பவரை தடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனால தடுக்க முடியாம அந்த பவர் விடிஞ்சு செதறி பவர் எல்லாம் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போகுது. பார்த்தா அந்த பவர் எல்லாம் பட்டதுல காட்ஸ்மேன் பேலஸே வெடிஞ்சு செதறிக்கிட்டு இருக்கு. வானத்துல இருந்து நெருப்பு எல்லாம் கீழே வந்து விழுந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் நடக்க கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு போராடிக்கிட்டு இருந்தேன், ஆனா கடைசியில இந்த விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இதுக்காக தானே நீங்க பல காலங்களா ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை வர வச்சு அனுப்பி சுத்தி பேரியர் மாதிரி வர வச்சாரான். ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க உன்னோடைய பையன் தான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன நடந்ததோ நடந்துருச்சு, அது எல்லாத்தையும் நீ மறந்துரு, வருங்காலத்துல நீ எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன், அதனால திருப்பி நீ என்கிட்ட வந்துருன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன நீங்க கொஞ்சம் பேரும் என்ன தோக்கடிச்செல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளான்னு அவ கேட்கறா. டக்குன்னு அவளுடைய பவர் அனுப்பி அடிச்சுட்டு இது எங்க விஷயம், நீ வாய முடிக்கிட்டு இருட்டின்னு அவ சொல்றா. அதை கேட்டு அவ கடுப்பாக்கி சண்டை போடுறதுக்கு வரா. பெங்குவான் அவளை அசால்ட்டா அடிச்சு கீழே தள்ளிட்டு திருப்பி அவளுடைய லைட்னிங் பவர் அனுப்பி அவளை அடிக்கிறா. நீ என்ன அவளை பாதுகாக்க விரும்புறியான்னு சொல்லிட்டு திருப்பி அவளுடைய பவர் அனுப்ப டக்குன்னு அவனை சுத்தி ஷீல்டு மாதிரி வர வச்சு அந்த பவரை தடுத்துக்கிட்டு இருந்து அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவனுடைய பையனை சுத்தி பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து அவனை என்னவோ பண்றான். பிரின்சஸ் அந்த சவுண்ட் எல்லாத்தையும் கேட்டுட்டு யாருக்கு இவ்வளவு தைரியம் இருக்கு இந்த இடத்துல வந்து சண்டை போடுறதுக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. டக்குன்னு அவளுடைய டவர் கம்பத்தை அனுப்ப அவன் கத்தி அவனுடைய பவரை வர வச்சு தடுத்துக்கிட்டு இருக்கான். திருப்பி அவளுடைய ஃபுல் பவரை கொடுத்து அனுப்ப அவன் உள்ளார மாட்டிக்கிறான். அவன் டக்குன்னு அவனை சுத்தி பவரை வர வச்சுக்கிட்டு இருக்க, நான் அந்த பொம்பளைய சாவடிச்சா அவனும் வாங்க நம்ம மேல போலாம்னு சொல்லிட்டு மேல வந்து சாவடின்னு சொல்லிட்டு அந்த கேனன்ல இருந்து சுட்டு பவர் எல்லாத்தையும் அவ சைடு அனுப்புறா. அவ டக்குன்னு அவளுடைய பவரை யூஸ்
பண்ணி அவளுடைய வெப்பனை வர வச்சு அந்த பவர் எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்கா. திருப்பி அவ சுட அத அவளை சுத்தி வேகமா வர வச்சுக்கிட்டு இருந்து அந்த பவர் எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா மேல இருந்து கல்லுங்க எல்லாம் எரிஞ்சுக்கிட்டு வர காட் ஆஃப் ஏஜ் இதோட முடியுதுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவ டக்குன்னு அவளுடைய பையன் சைடு சுட்டறா. அம்மான்னு அவன் கத்த அதை பார்த்துட்டு அவ டக்குன்னு முன்னாடி வந்து நின்னுகிட்டு அந்த பவர் எல்லாம் வந்து அவன் மேல பட்டு விடிஞ்சு செதறிக்கிட்டு இருக்கு. அதை எல்லாத்தையும் நின்னுகிட்டு அவன் சோகமா பாத்துக்கிட்டு இருக்கான். அவ திரும்பி அவளுடைய பையனையே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. பார்த்தா திருப்பி அவளுடைய மனித உருவத்துக்கே மாறிட்டு கீழே விழுந்துடுறா. அவளுடைய ஹஸ்பண்டும் அதை உடைச்சுக்கிட்டு வெளியில வந்துடுறான். அம்மா என்ன ஆச்சு, எழுந்துருங்க, தயவு செஞ்சு எழுந்துருங்க அம்மான்னு அவன் அழுதுகிட்டே இருக்கான். காட் ஆஃப் ஏஜ் இதோட முடியுது. அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துட்டு அவளுடைய சோல் பவரை வெளியில வர வச்சு பவர் அனுப்பி அவனை அடிச்சுட்டு பெங்குவானு கிட்ட போயிடுறா. அவ கண்ணை திறந்துட்டு எக்ஸ் பாவோ எங்கன்னு அவ கேக்குறா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவன் நல்லா தான் இருக்கான்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. எக்ஸ் பாவோ நீ ஒன்னும் பயப்படாதன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. அம்மா நான் ஒன்னும் பயப்படல, சீக்கிரமா சரியாயிட்டு நீங்க என் கூட வந்துருங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்ஷா என்ன மன்னிச்சுக்கோ, எக்ஸ் பாவாவை உன்னுடைய பிரின்சஸ் மேன்ஷனுக்கே கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா பாத்துக்கோ, நான் உன்னை நம்பி தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுடைய பவர் அவன் மேல யூஸ் பண்ற பார்த்தா அவ மயங்கி விழுந்துடுறா. அவளுக்கு ஒன்னும் ஆகல, நீ ஒன்னும் கவலைப்படாத, அவ கொஞ்ச நேரத்துக்கு மயக்கத்துல தான் இருப்பான்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளுடைய ஹஸ்பண்ட் கை வைக்க வர நீ இதை தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா, நீ நினைச்சது நடந்துருச்சுல்ல, இப்போ உனக்கு சந்தோஷமா அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அம்மான்னு அந்த பையன் சொன்ன உடனே அவளுடைய பவர் யூஸ் பண்ணி வருங்காலத்துல என்ன நடக்கும்ன்றத அவனுக்கு காட்டிக்கிட்டு இருக்கா. ஆங்காய் மெமரியா நான் சீல் பண்ணி வச்சிருக்கேன், நீ இவனை எதுவும் பண்ணாத, அவனை இந்த இடத்துல இருந்து போக விடுன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் எப்படி நம்மளுடைய சொந்த பையனையே கஷ்டப்படுத்துவேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நீ இவளுக்கும் பிரச்சனை கொடுக்க கூடாது, அவளை நிம்மதியா வாய விடு, அவ ஒரு பிரின்சஸ், நான் ஏன் அவளுக்கு பிரச்சனை கொடுக்க போறேன், அவ என்னுடைய விஷயத்துல தலையிடாம இருக்கிற வரைக்கும் அவளுக்கு நான் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன், அவளுடைய விஷயத்திலயே நான் தலையிட மாட்டேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா சரி, என்னுடைய மனசு இப்ப ரொம்ப கவலையா இருக்கு, இவரை நம்பி நான் இவனை இந்த இடத்துல விட்டுட்டு போறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குன்னு அவளுக்குள்ளாரே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன ஆச்சு, நீ ஒன்னும் கவலைப்படாதான், நான் எல்லாருக்கும் வைகாட்டியா இருந்து எட்டர்னல்ல இருக்கிறவங்க எல்லாரையும் அதர் வேர்ல்டுக்கு கூட்டிட்டு போய் சந்தோஷமா வாய் வைப்பேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா திடீர்னு அவளுக்கு என்னவோ ஆக ஆரம்பிச்சு அவளுடைய வாயில இருந்து ரத்தமே வந்துருது. பெங்கியோன்னு அவன் கத்த, அம்மான்னு அவன் கத்திக்கிட்டு கிட்ட ஓடி வரான். நம்ம திருப்பி சந்திக்கலாம்னு சொல்லிட்டு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அவனுடைய நெத்தில கை வைக்கிறா. என்ன நீ மன்னிச்சிரு, என்னால உன் கூட நிறைய நாட்கள் உன் கூடவே வாய முடியல, வருங்காலத்துல உனக்கு நடக்க போற விஷயம் எல்லாம் உன்னுடைய கையில தான் இருக்குன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அம்மா அம்மா என்னை விட்டு நீங்க போகாதீங்க, என்னை தனியா விட்டு போகாதீங்கன்னு அவன் கத்திக்கிட்டே ஓடி வந்து கீழே விழுந்துறான். பார்த்தா அவனுடைய கண்ணு கலர் எல்லாம் மாற ஆரம்பிச்சிருது. மேல இருந்து அந்த ஸ்வாட் அவரும் வந்து அவனுடைய மேலேயே விழுந்துருது. காட்ஸ்மேன் பேலஸ்ல எவனோ ஒருத்தன் வந்து நின்னுகிட்டு சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்து உள்ளார நடந்து போய்கிட்டு இருக்கான். எதிரில் இருக்கிற கேட்டுல அவன் கை வைக்க அவனுடைய கை உள்ளார போறத பார்த்துட்டு அவனும் உள்ளார புகுந்து போயிடுறான். அந்த இடம் ஃபுல்லா அடி வாங்கி உடைஞ்சி செதறி போயிருக்குதான் அவன் பார்த்துக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடத்துக்கே கடவுளா இருக்கிறவரு வாயில ரத்தம் வந்துகிட்டு சோகமா உக்காந்துகிட்டு இருக்காரு. அவன் எதிரில் வந்து நின்று வணக்க வைக்கவும், யாரா நீ யாருன்றதே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அடிக்க வந்துடுறாரு. அவனுடைய கையை யூஸ் பண்ணி எப்படியோ அதை தடுத்துறான். திருப்பி அவருடைய பவர் யூஸ் பண்ணி கத்திய வர வச்சுட்டு அவன் அடிக்க வராரு. அதுல இருந்து அவன் நகர்ந்து நகர்ந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். அவரு டக்குன்னு எகிரி அடிக்க வர அவனுடைய பவர் யூஸ் பண்ணி அவனுடைய சோட வர வச்சு அதை தடுத்துறான். தண்டன்னு சொல்லிட்டு அவனுடைய பவர் அனுப்பி அவரை அடிச்ச அடியில சுத்தி போக தெரிவிச்சுக்கிட்டு போயிடுது. அவர் டக்குன்னு அவருடைய சோல் பவர் எல்லாத்தையும் வெளியில வர வச்சு அவன் சைடு அனுப்பி சுத்தி வலிச்சிடுறாரு. அவன் டக்குன்னு அவனுடைய பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்து சுத்தி அனுப்பி அந்த சோல் பவர் எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டு புதுசா ஏதோ ஒரு சோல் பவரை வர வச்சு பவர் எல்லாத்தையும் அனுப்பிக்கிட்டு இருந்து போட்டு தள்ளிடுறான். டக்குன்னு அவன் தூக்கத்துல இருந்து எழுந்துட்டு இதெல்லாம் ஒரு கனவு தானா, இவன் தான் ஆங்காய் சின்ன பையனா இருந்தவன் வளர்ந்துட்டு இப்ப பெரிய பையனா ஆகிட்டான், கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா பனி பெய்யற இடத்துல அவன் நடந்து வந்துகிட்டு இருந்து அவனுடைய அம்மாவுடைய சமாதி முன்னாடி உக்காந்துகிட்டு, அம்மா இந்த வருஷம் முடிஞ்ச உடனே என்னால இம்பீரியல் எக்ஸாமினேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், நான் எப்படியாவது அதில் செலக்ட் ஆகி உங்களுடைய பேரை காப்பாத்துவேன் அம்மா, நான் போயிட்டு வரேன் அம்மான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டு வேற ஏதோ ஒரு இடத்துக்கு நடந்து வந்து அந்த டோரை தட்டுறான். ஒருத்தர் வந்து கதவை திறந்துட்டு, மிஸ்டர் ஆங் இந்த இடம் ஃபுல்லாவே ஹெவி ஸ்னோவா இருக்கு, இருந்தாலும் நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. என்ன மன்னிச்சிருங்க சார், நான் என்னுடைய அம்மாவை பாக்குறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன், உங்ககிட்ட நான் தாய்மையுடன் கேட்டுக்கிறேன், இந்த இடத்துல நீங்க தங்கத்துக்கு எனக்கு அனுமதி கொடுங்க, நான் இம்பீரியல் எக்ஸாமினேஷனை இயர்லி ஸ்ப்ரிங்ல அட்டென்ட் பண்ண போறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா இம்பீரியல் எக்ஸாமினேஷன் எழுதுற அளவுக்கு உனக்கு வயசு வந்துருச்சா, அப்படின்னா சரி மிஸ்டர் ஆங் நீ வெஸ்ட் விங் ஹவுஸ்ல போய் தங்கிக்கோ, அந்த இடம் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும், அதனால உனக்கு தேவையான மரைக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோன்னு அவரு சொல்லிட்டு
சொல்லிட்டு இருக்காரு. தேங்க்யூ சார்னு ஹீரோ சொல்லிக்கிட்டே உள்ளார வந்து புக்கை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கான். என்னவோ சவுண்டு கேட்கவும் ஹீரோ ஜன்னல் வழியா வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த ஆந்தைங்க எல்லாம் இந்த மலையில தான் வாயுதுங்க, இதை கோஸ்ட் ஆஃப் ட்ரீன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ இளமையா ரொம்ப அழகா இருக்கன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ அவளை பார்த்து பயந்துட்டு, நீ என்ன மனித பேயா, நீயே கண்டுபிடி பார்க்கலான்னு அவ சொல்றா. இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்க யாரெல்லாம் அவங்களுடைய ஆசை தீராம செத்து போறாங்களோ அவங்க எல்லாம் ஆவியா வருவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு தப்பும் செய்யல. நான் என்னுடைய அம்மாவோடைய கல்லறைய பார்க்கறதுக்கு தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். நீ ஒரு ஃபீமேல் கோஸ்ட்ன்றதுனால உன்னுடைய நைட்டை ஸ்பெண்ட் பண்றதுக்காக ஒரு ஸ்காலரை தேடி வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நான் அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டு அவ கடுப்பாகி அவளுடைய பவர் யூஸ் பண்ணி அடிக்க வர ஹீரோ பயந்துகிட்டு அவனுடைய கண்ணை மூடிடுறான். பார்த்தா அவளுடைய நாக்கால அவனை நக்கிட்டு சைட்ல வந்து நின்னுகிட்டு, நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆளு தான்டா, நான் சும்மா விளையாடுனேன். என்னுடைய பேரு யுவான் ஃபி, நான் ஒன்னும் பேயெல்லாம் இல்ல, வேணும்னா பாரு என்னுடைய ஷேடோ தெரியுது. ஆனா நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் என்னுடைய ரிலேட்டிவோடைய குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல டீச்சரை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்தேன். அதுக்கு 10 கோல்டு கிடைக்கும், இது அட்வான்ஸா நீ வச்சுக்கோன்னு அவ சொல்லி கொடுக்குறா. இது அந்த இடத்துல மட்டும் தானே கிடைக்கும், இவன் அந்த இடத்துல இருந்து வந்திருப்பாளோன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நான் முதல்ல என்னுடைய ஸ்டூடெண்ட்டுங்களை பாக்குறேன், அதுக்கப்புறமா நான் முடியுமா முடியாதான்னு சொல்றேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா சரி வாடா இப்பவே போலான்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கா. நான் இன்னும் தயாராகல இருன்னு ஹீரோ கத்திக்கிட்டே இருக்கா. அவ அதெல்லாம் கண்டுக்காம ஹீரோவை பிடிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கா. ஹீரோவை தூக்கிட்டு வந்து அந்த இடத்துல போடவும், என்னடா இந்த நரி எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அதுல இருந்த ஒரு நரி மேலே ஏறிக்கிட்டு, சிஸ்டர் இவர் ஒன்னும் எல்லாரும் மாதிரியும் பயந்துகிட்டு ஓடல இல்ல, இவருடைய வாசனையும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு அது சொல்லிட்டு இருக்கு. எங்க அவரு நம்ம இடத்துக்கு வந்திருக்கிற ஒரு கெஸ்ட், அவர்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நீ நடந்துக்க கூடாதுன்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் தான் உங்களுடைய ஸ்டூடெண்ட்னு அவர் சொல்லிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் இரு, உன்னுடைய ரிலேட்டிவோடைய பசங்க தானே சொன்னேன், ஆனா இங்க என்ன இப்படி இருக்குன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அவ எதுவும் சொல்லாம ஹீரோவை பார்த்து சிரிக்கிறா. இப்ப இருக்கிற அனிமல்ஸும் சில விஷயங்களை கத்துக்க விரும்புது, அதனால நீ சர்ப்ரைஸ் ஆனதுல ஒண்ணு தப்பு இல்லைன்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. என்னுடைய பேர் ஆங்காய், நீங்க சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன்னு ஹீரோ சொல்றான். ஆங்காயா, பேர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. நான் உனக்கு சின்னதா ஒரு டெஸ்ட் வைக்கிறேன்னு அவ சொல்றா. அது என்னன்றத சொல்லுங்கன்னு ஹீரோ கேட்க, இந்த உலகத்திலே சிறந்தது எதுன்றத கொஞ்சம் சொல்லுன்னு அவ சொல்றா. சில பேர் அவங்க நம்புறது தான் சிறந்ததுன்னு நினைப்பாங்க, சில பேர் அவங்களுடைய சக்தி தான் சிறந்ததுன்னு நினைப்பாங்க, சில பேர் இது எதுவுமே இல்லாம எந்த ஒரு விஷயமும் இல்லாம அவங்க மண்ணு அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா எந்த ஒரு வேலைக்குமே முடிவுன்றதே இல்ல, எல்லாத்துக்குமே மாற்றங்கள் உண்டுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அவ திடீர்னு என்னவோ யோசிக்க ஆரம்பிச்சு அந்த ஃபாக்ஸோடைய சக்தி எல்லாம் ஒன்னு சேர மாதிரி ஏதோ நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. நீங்க சொன்ன விஷயத்தால என்னுடைய மனசுல இருந்த பெரிய குழப்பமே தீர்ந்துருச்சு, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா. இந்த 2 புக்கை வச்சுக்கோ, இந்த 2 புக்கையும் நல்ல சிறந்த வாய்ந்த 2 பேர் ஏதன்னு தான் கேள்விப்பட்டு இருக்கேன். இதுல ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயங்கள்லாம் இருக்கும், இது உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இந்த புக்கை எல்லாம் பேன் பண்ணிட்டாங்களே, இது எப்படி உங்ககிட்ட இருக்கு, என்னால இதை புரிஞ்சுக்கவே முடியலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அந்த நிறைய அந்த இடத்துக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு வரவும், முதல்ல வா சாப்பிடலான்னு அவரு சொல்றாரு. ஹீரோவும் சாப்பிட்டுக்கிட்டு அந்த புக்ல இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படிதான் பண்ணணுமான்னு சொல்லிட்டு ஹீரோவும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். நான் என்னுடைய உடம்ப ஸ்ட்ராங் ஆக்கியே தீரணும், என்னுடைய சக்தி அதிகரிச்சே தீரணும்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவனுடைய கை வலி எடுக்க ஆரம்பிச்சிருது. நீங்க ஏன் உங்களுடைய இம்பீரியல் எக்ஸாமினேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணாம மார்ஷல் ஆர்ட்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அந்த நரி கேக்குது. ஏன்னான்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய அம்மாக்கு மருந்து கொடுக்க போறப்ப அவ வந்து தட்டி விட்டதை யோசிச்சு பார்க்கறான். ஏன்னா என்னுடைய அம்மா ஒரு கிரவுன் பிரின்ஸா இருந்தாங்க, ஆனா எல்லாருமா சேர்ந்து என்னுடைய அம்மாவை சாவ அடிச்சுட்டாங்க, நான் அவங்கள சும்மா விட மாட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நீ மார்ஷல் ஆர்ட்ஸை பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி உன்னுடைய சோல் பவரை கல்டிவேஷன் பண்ண கத்துக்கணும், 2வது தான் உன்னுடைய பிசிக்கல் பாடியை கத்துக்கணும். நீ உன்னுடைய மார்ஷல் ஆர்ட்ஸை நீயே தான் சொந்தமா பிராக்டிஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா உன்னுடைய பவரை யூஸ் பண்ணி உன்னுடைய சோல் பவரை வெளியில வர வைக்க முடியும்னு சொல்லிட்டு அதோடைய சோல் பவரை வெளியில வர வைக்குது. ஹீரோ அதை பார்த்து வாயை பொழந்துக்கிறான். எனக்கு பின்னாடியே வா, நான் எப்படி பண்ணணும்ன்றத நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு அது சொல்லிட்டு போவ ஹீரோவும் பின்னாடியே ஓடி போறான். ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு, உன்னால நைட்டு மட்டும்தான் உன்னுடைய சோல் பவரை வெளிக்கொண்டு வர முடியும், ஏன்னா சோல் பவர் சூரிய வெளிச்சல வெளியில வரத்துக்கு பயப்படும், அது மட்டும் இல்லாம ஒரு பொருளையும் உன்னால தூக்க முடியும்னு சொல்லிட்டு ஹீரோவே தூக்குது. அவனுடைய வெயிட் தாங்க முடியாம கீழே வந்து விழுந்துருது. உன்னுடைய கை 2யும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு உன்னுடைய மனசு அப்புறம் மைண்டையும் காமா வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு நீ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தனா 3 வருஷத்துக்குள்ளார இதை நீ கத்துக்குவேன்னு அது சொல்லிக்கிட்டு இருக்கு. என்னவோ தப்பா தெரியுது, என்னுடைய அம்மா என்கிட்ட இந்த மாதிரி சொல்லலையே, நாம நம்பினா போதும் தாவோயிஸ்ட் பவர் அதிகரிக்க முடியும், முட்டாள் மனிதர்கள் தான் இல்லாத
நடக்காத கதையெல்லாம் சொல்லுவாங்கன்னு அவன் சொல்றான். டக்குன்னு அவனுடைய மண்டையில அடிச்சிட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன்னுடைய டீச்சரே கேள்வி கேட்பன்னு அது சொல்லுது. சீனை கட் பண்ணா ஹீரோ வந்து சைலன்ஸ்ன்னு எழுதிட்டு கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோவுடைய நெத்தில இருந்து பவர் எல்லாம் வெளியில வந்து அவனை சுத்தி வந்துகிட்டு இருக்கு. டக்குன்னு அவனுடைய அம்மா கூட அந்த டவர் கம்பத்து மேல நின்னுகிட்டு இருந்ததை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க அவனுடைய கண்ணை ஓபன் பண்றான். பார்த்தா அவனுடைய சோல் பவர் வெளியில வந்துட்டு இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கு, நான் எப்படியோ ஒரு வழியா இதை செஞ்சுட்டேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். திடீர்னு அந்த இடத்துல காத்தடிக்க ஆரம்பிச்ச உடனே என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஹீரோ சோல் பவர் கத்திக்கிட்டு இருக்கு. அந்த நரி அதோடைய சோல் பவரை வெளியில வர வச்சு ஹீரோவுடைய சோல் பவரை பிடிச்சிக்கிட்டு வந்து ஹீரோவுடைய உடம்புக்குள்ளாரே அனுப்பிடுது. நீ இந்த புக்கை படிச்சுக்கிட்டு இருந்தனா ஒண்ணு வேலைக்காவாது, நான் பண்றத மட்டும் கவனின்னு சொல்லிட்டு ஒரு வத்தியை ஏத்தி வைக்குது. பார்த்தா ஹீரோவுடைய சோல் பவரும் வெளியில வந்துடுது, அதோடைய சோல் பவரும் வெளியில வந்துடுது. சீனை கட் பண்ணா அப்படியே பொய்து வெடிஞ்சிருச்சு. சூரியன் வெளியில வந்துருச்சு. நான் சொல்றது கேளு, நீ உன்னுடைய உடம்புக்கே திருப்பி வந்துரு, இல்லைன்னா பெரிய புயல் எதனா வந்துச்சுன்னா உன்னால திருப்பி உன்னுடைய உடம்புக்கு வர முடியாதுன்னு அது கத்திக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் டக்குன்னு அவனுடைய உடம்பு உள்ளார வந்துடுறான். அவங்க ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஏதோ மான்ஸ்டர் எல்லாம் ஓடி வந்துகிட்டு இருக்கு. பின்னாடியே குதிரையிலும் சில பேர் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ரொம்ப நிறைய பனி பெஞ்சிருக்கு, இந்த வயல போறது ரொம்ப கஷ்டம் போல தெரியுதுன்னு அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த மான்ஸ்டர் எல்லாம் என்னத்தையும் மோப்பம் பிடிச்சிட்டு வேக வேகமா ஓடிக்கிட்டு இருக்குங்க. நம்ம இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே பிரதர் ஆங்காய், நம்ம இப்ப என்ன பண்றது? அதுங்க எல்லாம் நேச்சுரலாவே எங்களுடைய கிளானோடைய எனிமிங்க, நம்ம இப்ப என்ன பண்றதுன்னு அந்த நரி கேக்குது. நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு சில ட்ராப்புங்களை உருவாக்க ட்ரை பண்ணுங்க, நான் ஆயுதத்தை தயார் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு குச்சியை எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஷார்ப் ஆக்கிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த நரி அந்த 3 மான்ஸ்டரும் சேர்ந்து துரத்திக்கிட்டு வர அது எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துகிட்டு இருக்கு. அது எகிரி அந்த நரியை பிடிக்க ட்ரை பண்ண ஹீரோ அவனுடைய வெப்பனை அனுப்பி அதை சாவடிச்சிடறான். மிச்சம் இருந்த மான்ஸ்டர் எல்லாம் ஹீரோவை சுத்தி வளைச்சிடுதுங்க. அதுல ஒரு மான்ஸ்டர் ஹீரோ சைடு எகிரி வர ஹீரோ டக்குன்னு அதை அடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிடுறான். நீங்க எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்னும் புரியல, எனக்கு ஒன்னும் இன்ட்ரெஸ்டிங்காவே இந்த இடத்துல இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இன்னும் சில நாள்ல பேன்காய்டோடைய பிறந்த நாள் வருதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு யுவான் ஃபி என்ன சொன்னாங்கன்னு அவ கேக்குறா. அதுக்கு அவ இந்த உலகத்திலே நம்பிக்கை தான் பெருசுன்னு சொன்னான். அது எல்லாத்தையும் அவ கேட்டுட்டு அவனுடைய அம்மா அவகிட்ட சொன்னதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த மான்ஸ்டர் எல்லாம் எதையோ பார்த்து கத்திக்கிட்டு இருக்கா. ஆஹா, எதையோ கண்டுபிடிச்சிருச்சுங்க போலன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். வாங்க நம்மளும் பின்னாடியே போவோன்னு எல்லாரும் பின்னாடியே ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. உங்களால முடியும், அது எல்லாத்தையும் கண்டுபிடிங்கன்னு எல்லாரும் கத்திக்கிட்டே ஓடி வர பார்த்தா அந்த மான்ஸ்டர் இறந்து போனதை பார்த்து அதுங்க எல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இது எப்படி இந்த இடத்துல செத்து போயிடுச்சுன்னு தெரியலையேன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி வாங்க நம்ம முன்னாடி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. பார்த்தா ஹீரோவா அந்த மான்ஸ்டர் எல்லாம் விடாம துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்குங்க. திடீர்னு அந்த இடத்துல சூறாவளி மாதிரி ஏதோ வந்து நரியோடைய சோல் பவர் வெளியில வர டக்குன்னு அதை கடிக்க எகுற அதுக்குள்ளாரையே புகுந்துகிட்டு ஒரு பள்ளத்துல வந்து விழுந்துடுது. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அதை போட்டு தள்ளிடுறான். இன்னும் ஒரு 3 மான்ஸ்டர் அந்த இடத்துக்கு ஓடி வர சுத்தி புகையா வர வச்சு ஹீரோ பின்னாடி இருந்து வந்து அந்த மான்ஸ்டரை சாவடிச்சிடறான். திருப்பி அந்த இடத்துல நரியோடைய சோல் பவரை வர வைக்கிறான். ரெண்டும் ஒன்ன ஓடி வர இல்ல அங்க இப்ப பிரச்சனையில இருக்கான், என்னுடைய சக்தி மூலியமா எனிமிகளை கன்ஃபியூஸ் மட்டும்தான் பண்ண முடியும், அதுங்களுக்கு டேமேஜ் கொடுக்க முடியாதுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அது அந்த சோல் பவருக்குள்ளார புகுந்துகிட்டு ஹீரோ கிட்ட வர டக்குன்னு ஹீரோ அந்த வெப்பனை வச்சு அதை எப்படியோ சாவடிச்சுட்டு தள்ளிடுறான். இன்னொன்னு டக்குன்னு வந்து ஹீரோ மேலேயே பாஞ்சிடுது. கரெக்டா அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துட்டு அவளுடைய அம்பை எடுத்து அனுப்பி அந்த மான்ஸ்டரை சாவடிச்சிடறா. யாரு இவன்? இவன் எனக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு ஃபீல் வருதுன்னு அவளுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆங்க, நீ வீட்டுல இருந்து எக்ஸாமுக்கு படிக்காம இந்த இடத்துல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கன்னு அவ கேக்குறா. இன்னைக்கு அம்மாவுடைய நினைவு நாள், அதனால அம்மாவுடைய கல்லறையை பார்த்துட்டு போலான்னு வந்தா, நீ ஏன் இந்த இடத்துக்கு வந்திருக்கன்னு ஹீரோ கேக்குறான். நீ தானே அது மார்ஷல் ஆர்ட்ஸை பிராக்டிஸ் பண்ணாம எப்பயும் படிச்சுக்கிட்டே இருப்ப, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஆங்காய். யங் மாஸ்டர் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவனுக்கெல்லாம் மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. வாங்க நம்ம போயிட்டு நிறைய வேட்டையாடுற வேலையை பார்க்கலாம், அதுக்காக தானே நம்ம இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்தோம்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் என்ன இந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கான்னு அவளுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க நரிங்களை வேட்டையாடுறதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா? இந்த இடத்துல இருக்கிற சில நரிங்களும் ரொம்ப புத்திசாலிங்க, திறமை வாய்ந்ததுங்க, அதனால நீங்க நரிங்களை வேட்டையாடாம திரும்பி போயிட்டு அதுங்களை கொஞ்சம் வாய விடுங்கன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் அதுங்களை விட்டுட்டு போனோம்னா, நேத்து என்னுடைய அப்பா என்கிட்ட ஒரு கஷ்டமான கேள்வி கேட்டாரு, அதுக்கு நீ சரியான பதில சொல்லிட்டேன்னா நான் இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. அது என்னன்றத கொஞ்சம் சொல்லுங்க, நான் விளையாட போறப்ப ரொம்ப அப்செட்டா இருப்பேன், அதுக்கப்புறம் என்ன வரும்னு அவ கேக்குறா. மனிதர்களுடைய மூளை அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும்னு அவன் சொல்றான். நீ ரொம்ப நல்லா சொன்ன, இந்த போயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பர்சனல் கண்ட்ரோல் இருந்தாதான் நல்லா இருக்கும், அவங்களால தான் இம்மார்டல் டேலண்ட்
அடைய முடியும்னு அவன் சொல்றான். ஓகே, நான் இன்னைக்கு உன்னை போக விடுறேன், சரி வாங்க நம்ம போய் நரிங்களை வேட்டையாடலாம்னு அவன் சொல்றா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியுதா இல்லையா, நான் சொல்ல வரத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்கன்னு ஹீரோ சொல்றான். அந்த பீஸ்ட் எல்லாத்தையும் அவுத்து விடுங்கடான்னு அவ சொல்றா. அதுங்க எல்லாம் வந்து ஹீரோவை சுத்தி வளைச்சிட, நான் மார்ஷல் ஆர்ட்ஸே பிராக்டிஸ் பண்ணல, என்னால இந்த நரிங்களை காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த வைன் ரொம்ப நல்லா இருக்கு, என்னுடைய வைனை நீ குடிச்சதுக்கு அப்புறம் உன்னுடைய உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும்னு யாரோ சொல்றது ஹீரோக்கும் மத்தவங்களுக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கு. இது அவன் தானே அவளுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோடைய கண்ணு ரெட் கலர்ல மாதிரி ஹீரோவை கடிக்க வர ரெட் கலர் ட்ரெஸ் பொண்ணு வந்து டக்குன்னு அதை அடிச்சு கீழே தள்ளிடுறா. மிச்சம் இருந்ததெல்லாம் அவனுடைய அம்பு எடுத்து போட்டு தள்ளிடுறான். டக்குன்னு 2 மான்ஸ்டர் எகிரி வர அவன் டக்குன்னு எகிரி வந்து அதுங்களை அடிச்சு கீழே தள்ளிடுறான். பார்த்தா அந்த மான்ஸ்டர் வேற யாரோ ஒரு வாய்ஸ்ல பேசிக்கிட்டே வருது. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா, நாங்க யாருன்றது உங்களுக்கு தெரியுமான்னு அவ கேக்குறா. நல்லாவே தெரியும், நீ திரும்பி போயிட்டு யாங் தாவோ அப்புறம் பாய் சாவோ கிட்ட அவங்கள சேலஞ்ச் பண்றதுக்கு கூடிய சீக்கிரத்துல நான் வருவேன், அவங்கள அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க சொல்லுன்னு அது சொல்ல, என்னது பாய் சிவுவா, சரி வாங்க நம்ம இந்த இடத்துல இருந்து போலான்னு அவன் சொன்ன உடனே எல்லாரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இம்பீரியல் எக்ஸாம் வரப்போகுது, அதனால தப்பான நண்பர்கள் கூட நீ சேராத, சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேருடான்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பிடுறா. சீனை கட் பண்ணா ஹீரோ எங்கேயோ வந்து நின்னுகிட்டு இருக்க, எவனோ ஒருத்த மரத்து மேல உக்காந்துக்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கான். சீனியர், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். யுவான் ஃபி உன்னை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கான், நீ இந்த சின்ன நரிகளுக்காக உன்னுடைய உயிரையே தாகம் பண்ண தயாரா இருந்தேன், அதனால நீ என்ன பாயின்னு கூப்பிட்டாலே போதும், இதை எடுத்துக்கோ, இந்த ஒயின் ரொம்ப நல்லாவே இருக்கும்னு பாய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதை குடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றான். இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் நல்ல நண்பர்கள், வா உள்ளார போய் பேசலாம்னு பாய் சொல்லிட்டு ஹீரோவை உள்ளார கூட்டிட்டு போறாரு. அப்படின்னா நீங்க மார்ஷல் ஆர்ட்ஸை எப்படி பிராக்டிஸ் பண்ணணும், என்னுடைய சக்தி எப்படி அதிகரிக்கணும், நான் எப்படி மத்தவங்க கிட்ட இருந்து பாதுகாப்பா இருக்கணும்ன்றத எனக்கு கத்து கொடுக்குறீங்களான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா நீ அவனுடைய பையனாச்சே, அதனாலே உனக்கு யாரும் மார்ஷல் ஆர்ட்ஸை கத்து கொடுக்க மாட்டாங்க, சரி விடு, நான் உனக்கு எப்படி பண்ணணும்ன்றத சொல்றேன், நீ மார்ஷல் ஆர்ட்ஸை பிராக்டிஸ் பண்றப்ப ஒரே விதமா பிராக்டிஸ் பண்ணணும், இதுல இருக்கிற விஷயங்கள்லாம் உனக்கு ஏற்கனவே தெரியும் நான் நம்புறேன்னு பாய் சொல்றாரு. நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி நம்மளுடைய உடம்புல இருக்கிற சக்தியை அதிகரிச்சாலே நம்மளால மார்ஷல் ஆர்ட்ஸை கத்துக்க முடியும், அதான் ஹீரோ சொல்றான். நீ உன்னுடைய சக்தி அதிகரிக்கலன்னா உன்னால அதர் வேர்ல்டு உள்ளார போவே முடியாதுன்னு பாய் சொல்றாரு. அதர் வேர்ல்டு எந்த இடத்துல இருக்குன்னு ஹீரோ கேக்குறான். உனக்கு இதை பத்தி தெரியாதா, அதர் வேர்ல்ட எட்டர்னல்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல பயங்கரமான விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குன்னு எல்லாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டு இருக்கேன்னு பாய் சொல்றாரு. இருந்தாலும் அந்த மர்மமான விஷயத்தை பத்தி இன்னும் யாருக்கும் சரியா தெரியவே இல்லை. டெக்கன் டெம்பிள்ல 3 சக்தி வாய்ந்த ஸ்கிரிப்ட் இருக்கு, பாஸ்ட் சுத்ரா அதுல 1, லைஃப் ஆஃப் சுத்ரா, ஃபியூச்சர் சுத்ரான்ற 3 இருக்கு, அது எல்லாம் உனக்கு கிடைச்சிருச்சுன்னா உன்னுடைய சக்தியை அதிகரிச்சு நீ பெரிய ஆளாக முடியும்னு பாய் சொல்லிட்டு இருக்காரு. உன்னுடைய அப்பாவும் அந்த எம்பையரும் சேர்ந்து தான் டெக்கன் டெம்பிளே அழிச்சாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த 3 புக்கும் அவங்க கைக்கு போயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு, அதை நீ தேடி கண்டுபிடிச்சு யூஸ் பண்ணனா வருங்காலத்துல உன்னால பெரிய ஆளா கூட வர முடியும்னு பாய் சொல்லிட்டு இருக்காரு. சீனை கட் பண்ணா ஹீரோ நிறுத்தாம நைட்டும் பகலமா மார்ஷல் ஆர்ட்ஸை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த நரியோடைய சொல் பவர் என்னவோ ஒரு மூட்டையே இழுத்துக்கிட்டு வருது. நீ என்ன கிளம்பிட்டியான்னு ஹீரோ கேக்குறான். இந்த இடத்துல ரொம்ப நாளுக்கு இருந்தா சேஃப் இல்லைன்னு சொன்னாரு, நாங்க எல்லாரும் யுவான் டு கிங்டமுக்கு போலான்னு இருக்கோம், யுவான் ஃபி உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னான்னு அவ கொடுக்குறா. நீங்க எல்லாரும் யுவான் டு கிங்டமுக்கு போறீங்களான்னு ஹீரோ சொல்ல, ஆங்க என்னால உங்க கூட இருக்க முடியலன்னு சொல்லிட்டு அவ ஃபீல் பண்றா. நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ யுவான் ஃபி கூட பல காலங்களா இருந்துகிட்டு இருந்த, உன்னுடைய சொல் பவரை இப்ப நீ பகல்ல கூட யூஸ் பண்ற, அதனால நீ யுவான் டு கிங்டமுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல, நீ ஆங்காய் கூட இருந்துகிட்டு அவனுடைய பிராக்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுன்னு பாய் சொல்றாரு. உண்மையாவா, ஆனா நீங்க என்னுடைய ஸ்பெல்ல பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையான்னு அவ சொல்லிட்டு இருக்கா. ஆங்காய் சரி நீ தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இரு, நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. சீனை கட் பண்ணா ஹீரோவும் அந்த நரியும் வீட்டுல வந்து உக்காந்துகிட்டு இருக்க, ஹீரோ அவனுடைய பவர் யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். யங் மாஸ்டர் டியூக் வந்துட்டாரு, உங்களை பார்க்கறதுக்கு கூப்பிட்டாருன்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. சரி இருங்க நான் வரேன், என்னுடைய அப்பா இந்த புக்கை பேன் பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் இது எனக்கு எந்த ஒரு யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நெருப்புல போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். பார்த்தா இது பாஸ்ட் சுத்ரான்ற ஒரு புக்கா மாறிடுது. ஆங்க நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அடுத்த ஸ்ப்ரிங் அப்ப இம்பீரியல் எக்ஸாமினேஷன் வரப்போது, அதுக்கு நீ தயாராயிட்டியான்னு அவர் கேட்கிறாரு. அப்பா நான் எல்லாத்தையும் படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டேன், நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நான் அதில் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நீ அந்த மவுண்டனுக்கு போனதா எல்லாரும் வந்து சொன்னாங்க, அது என்ன உண்மையானு அவர் கேட்டுக்கிட்டு அவருடைய பவர் அனுப்புறாரு. ஆமா அது உண்மைதான், நான் அம்மாவுடைய கல்லறைய பார்க்கறதுக்காக தான் அந்த இடத்துக்கு போனா, வேற எந்த ஒரு நோக்கமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். ஹீரோ கொஞ்சம் கடுப்பா அங்க நடந்து வரவும் அந்த நிறைய அந்த புக்கை காட்டவும் ஹீரோ அதை வாங்கி
வாங்கி பார்த்துட்டு சூத்ரா புக்கா எனக்கு இன்னைக்கு லக் அடிச்சிருச்சு போன்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டு கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். பார்த்தா அவனை சுத்தி ஏதோ தாமரை பூ மாதிரி எல்லாம் வந்துகிட்டு இருந்து டக்குன்னு அதெல்லாம் கத்தியா மாதிரி அவனை போட்டு தள்ளுற மாதிரி வருது. அவன் கண்ணை திறந்துட்டு இந்த இல்லூஷன் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு, நான் மட்டும் கொஞ்சம் விட்டு இருந்தா என்னுடைய சோல் பாடியை அது காலி பண்ணிட்டு இருக்கும், இது ரொம்ப ஆபத்தா இருக்கு, நான் இருந்தாலும் இதை செஞ்சாகணும்னு சொல்லிட்டு திருப்பி கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். பார்த்தா அந்த பொண்ணு எல்லாம் புகையா மாறி போயிடுது. எதை பத்தியும் பயப்படக்கூடாது, அமைதியா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே ஹீரோவுடைய சோல் பாடி வெளியில வந்துருது. திடீர்னு அந்த இடம் ஃபுல்லா கருப்பு கல்லுல புகையா வர ஆரம்பிச்சு அந்த இடத்துக்கு டக்குன்னு கடவுள் வந்துட்டு அவனை குத்த வராரு. அதுல இருந்து அவன் நகர்ந்து தப்பிச்சிடுறான். அவருடைய சோல் பவர் எல்லாத்தையும் அவனை சுத்தி வர வச்சுட்டு 2 பேருக்கு நடுவுல சின்னதா ஒரு சண்டை நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோ டக்குன்னு கண்ணை திறந்து அதுல இருந்து தப்பிச்சிடறான். ஹீரோ திருப்பி அவனுடைய சோல் பாடியை வெளியில வர வச்சு அந்த இடத்துல இருந்து பறந்து போறான். பார்த்தா அவனுக்கு 2 பேரும் என்னவோ பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோ அது எல்லாத்தையும் வந்து கேட்டுறான். நீங்க பேசுற விஷயத்தெல்லாம் நான் கேட்டுட்டேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பி ரெட் கலர் பொண்ணு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க இடத்துக்கு வந்துடுறான். இது டைகர் டீமன் போன் ஃபிஸ்ட் ஆச்சு, இதை பத்தி பாய் என்கிட்ட சொல்லி இருக்காரு, இதை தான் இவ பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, என்னால இதை கத்துக்க முடியுமான்னு நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்கான். அவ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப பவரை தெரியாம அவனுடைய சோல் பாடி சைடு அனுப்பிடுறா. அந்த பவர் பட்டதுல ஹீரோவுடைய சோல் பாடி கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுது. நான் நைட் வாக் பண்ணிக்கிட்டு இருந்தது போதும், முதல்ல நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடத்துக்கு யாரோ 2 பேர் வர, இவனுங்க யாரோ திருடுறதுக்காக வந்திருக்கானுங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுங்க அந்த கதவு கிட்ட வரவும் டக்குன்னு பவர் வந்து அவனுங்க மேல பட்டு 2 பேரும் பின்னாடி போயிடுறானுங்க. யாரா நீங்க, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்கன்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. நாங்க உன்னுடைய உயிரை தாண்டா எடுக்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அவனுடைய பவர் யூஸ் பண்ணி கத்திங்களை அனுப்புறானுங்க. அவரு டக்குன்னு அவருடைய பவர் யூஸ் பண்ணி அசால்ட்டா அந்த கத்தி எல்லாத்தையும் தடுத்து திருப்பி அவனுங்க சைடே அனுப்பி அவனுங்க 2 பேரும் உடம்புலயும் குத்தி செவுத்துல போட்டோ மாட்டுற மாதிரி மாட்டி விட்டுறாரு. என்ன அவ்வளவு ஈஸியா கொல்ல முடியும்னு நினைச்சுக்கிட்டு நீங்க 2 பேர் மட்டும் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களாடா. அவனுங்க டக்குன்னு அவங்களுடைய பவர் யூஸ் பண்ணி அவனுடைய சோல் பாடியை வெளியில வர வச்சு பறந்து போய்கிட்டு இருக்கானுங்க. அவரு டக்குன்னு அவருடைய பவர் அனுப்பி அவனுங்க 2 பேரையும் அடிச்சு காலி பண்ணிடுறாரு. நாங்க எல்லாம் லேட்டா வந்துட்டோம், எங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம்னு அவரு சொல்றாரு. அந்த அசாசின்ஸை நான் கொண்டுட்டேன், அதனால நீங்க திருப்பி போகலான்னு ஹீரோவோடைய அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. சீனா கட் பண்ணா ஹீரோவோடைய சோல் பாடி சேங்கன்னு சொல்லிட்டு உள்ளார வந்துகிட்டு இருக்கு. நிறைய டக்குன்னு அதோடைய சோல் பாடியை வெளியில வர வச்சு உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனுடைய உடம்புல குத்திடுது. பார்த்தா ஹீரோவோடைய சோல் பாடி தானாவே அவனுடைய உடம்புக்குள்ளார போயிடுது. ஐயோ என்னால முடியல, என்னுடைய தலை பயங்கரமா வலிக்குதுன்னு ஹீரோ புலம்பிக்கிட்டு இருக்கான். நிறைய அந்த இடத்துக்கு வந்துட்டு இது ஒன்றும் பிசிக்கல் இன்ஜுரி மாதிரி இல்ல, ஒரு தடவை உங்களுடைய சோல் பாடி டேமேஜ் ஆயிருச்சுன்னா 10 நாள் உள்ளார நீங்க செத்து போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நான் போயிட்டு சிஸ்டர் யுவான் ஃபியா கூட்டிட்டு வரேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இதை நானே ட்ரை பண்ணி பாக்குறேன், நான் ட்ரை பண்றது ஒர்க் ஆகலன்னா வேணும்னா நாளைக்கு போயிட்டு யுவான் ஃபியா கூட்டிட்டு வான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நிறைய சரின்னு சொல்லிட்டு அது தூங்க போயிடுது. ஹீரோ அந்த பாஸ்ட் சுத்தரான்ற புக்கை எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு அதுல இருந்து ஏதோ பவர் வந்து அவனுடைய நெத்தில கை வைக்குது. பார்த்தா அவனுடைய சோல் பாடி வெளியில வந்து அவனை சுத்தி ஏதோ பவர் எல்லாம் வந்துகிட்டு இருந்து அவனுடைய சோல் பாடி சரியாகி அவனுடைய உடம்புக்குள்ளாரே போயிடுது. அடுத்த நாள் பொய்து விடிய ஹீரோவும் நார்மல் ஆயிடுறான். பிரதர் அங்க அதுக்குள்ளார உங்களுடைய உடம்பு சரியாயிடுச்சா, நீங்க எப்படி இதை பண்ணீங்க? நான் ஒரு புக்கை படிச்சேன், அந்த புக்ல இதுக்கான எல்லா விஷயமே இருக்குன்னு ஹீரோ சொல்றான். அப்படின்னா இனி நைட்டும் என்னால டைகர் டீமன் ஃபிஸ்ட சீக்கிரட்டா கத்துக்க முடியும்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா நைட் ஆகிடுது. அவ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கத்த ஹீரோ ஒளிஞ்சுகிட்டு இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். திருப்பி அவனுடைய சோல் பாடி உடம்புல வந்து புகுந்துட, இன்னைக்கு என்ன வாசனை ரொம்ப நல்லா இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இது உங்களுடைய பாடி கண்டிஷனுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும், இதை கொஞ்சம் குடிங்கன்னு அந்த நரி சொல்லிட்டு இருக்கு. அவனும் எடுத்து அதை குடிச்சிட, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, வாங்க எங்கன்னா வெளியில போலான்னு அது சொல்லிட்டு இருக்கு. சரி வா நம்ம 2 பேரும் வெளியில ஷாப்பிங் போயிட்டு வரலான்னு ஹீரோ சொல்ல, அதுவும் ஜாலியா ஹீரோ கூட கிளம்பிடுது. இந்த இடத்துல நிறைய சாப்பாடு எல்லாம் இருக்கும் போல தெரியுதுன்னு நரி சொல்ல, ஹீரோவும் அதை வாங்கி அந்த நரிக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். அப்படியே ஹீரோ ஒரு கடைக்குள்ளார வந்துடுறான். சார் ப்ளீஸ் வாங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான அம்பு வேணும், இதை கொஞ்சம் பாருங்க, இது ஸ்கால்ல இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும், இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கன்னு அவன் கொடுக்குறான். சார் அதை கொஞ்சம் கொடுக்குறீங்களா, நாங்களும் அதை கொஞ்சம் பாக்குறேன்னு அவன் சொல்லிட்டு இருக்க, ஹீரோக்கு அந்த அம்பு பிடிக்கவே இல்லை, இந்தடான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்தவன் கிட்ட கொடுத்துறான். அவன் போயிட்டு வேற ஒன்னத்தை எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்க, ஹீரோ அதை வாங்கி பார்த்துக்கிட்டு இருந்து ஓகேன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஸ்வாட் எல்லாம்
எங்கடா இருக்குன்னு கேக்குறான். என் கூடவே வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போறான். இவன் என்ன இப்படி நடந்துக்கிறான்ற மாதிரி அவனுக்கு 2 பேரும் ஹீரோவை பார்த்து சொல்ல அது கொஞ்சம் கடுப்பாயிடுது. அவங்க எல்லாரும் அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்கிற ஹீரோ பார்த்துட்டு அவங்க கிட்ட போய் உங்களை திருப்பி பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்கான். நீயான்னு சொல்லிட்டு அவளுடைய பவர் யூஸ் பண்ணி அவனுடைய கைத்துல இருக்கிற டாலரை பார்த்துட்டு இதை இவன் இன்னும் தான் போட்டுட்டு இருக்கான் போலன்னு சொல்லிட்டு இருக்கா. இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்கறா. ஹீரோவும் அதை வாங்கி வச்சுக்கிறான். சரி மிஸ்டர் ராங் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. சரி நம்மளும் இந்த இடத்துல இருந்து போறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். சீனை கட் பண்ணா பச்சை கலர் பொண்ணு சிரிச்சுக்கிட்டு இருக்க என்ன உனக்கு சிரிப்புன்னு சொல்லிட்டு அவளுடைய தலையிலே அடிக்கிறா. நீங்க அவரை பார்க்கறதுக்காக தான் அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா என்னவோ எதாச்சியா பார்த்த மாதிரி நீங்க ரியாக்ஷனை கொடுத்தீங்கல்ல அதை நினைச்சுதான் நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அவ சொல்றா. வாய் அவனுக்கு எதனா சொல்லி கொடுத்துருப்பாரு. கண்டிப்பா அவன் பிராக்டிஸ் பண்ணிட்டு வெப்பன் எல்லாத்தையும் வாங்க வருவான். அந்த டைம்ல அது அவனுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. நீங்க அவருக்காக என்னென்னவோ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அவரை மாதிரி வீக்கான ஸ்காலர் எல்லாம் ரொம்ப சக்தி வந்தவங்களா ஆகுறது ரொம்ப கஷ்டம்னு அவ சொல்லிட்டு இருக்கா. என்னுடைய சிஸ்டருடைய பையன் தான் அவன். என்னுடைய சிஸ்டர் எது செஞ்சாலும் பிளான் பண்ணி தான் செய்வாங்க. நான் எதனா செய்ய போய் அது எதனா ஒரு மாதிரியா தப்பா போயிடுச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்றதுன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. இதோட 10 வருஷம் ஆகுது. ஆங்காய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எம்பையரர் கேக்குறாரு. அவன் இம்பீரியல் எக்ஸாமினேஷனுக்காக தயார் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸை பிராக்டிஸ் பண்ணணுன்றதுல தான் விருப்பம் அதிகம்னு அவனுடைய அப்பா சொல்லிட்டு இருக்காரு. ரெண்டுமே பிராக்டிஸ் பண்ண நினைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா ஒரு விஷயத்த நீ ஞாபகம் வச்சுக்கோ. உன்னுடைய பையன் பிராக்டிஸ் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி உன்னுடைய பையனுக்கு இந்த கண்ட்ரில இம்பார்ட்டன்ட் மினிஸ்டர் பதவி நான் கொடுப்பேன்னு எம்பையரர் சொல்லிட்டு இருக்காரு. தேங்க்யூ மேஜஸ்டி நீங்க சொல்ல வரது எனக்கு புரியுது. எம்பையரர் அவருடைய பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல கேட்டை வர வச்சுட்டு 2 பேரும் உள்ளார புகுந்து போயிடுறாங்க. பார்த்தா அவனுங்க எல்லாரும் நின்னுகிட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த போட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. அவங்க 2 பேரும் என்னவோ பேசிட்டு இருக்க திடீர்னு எம்பையரர் உனக்குள்ளார இருக்கிற டெவில் சரி பண்ணிட்டியாடான்னு கேக்குறாரு. ஒருத்தங்களை பத்தி மறக்கிறது ஒன்னும் அவ்வளவு ஈஸி இல்ல. அது ரொம்ப கஷ்டம். அவங்க கூட இருந்த நினைவுகள் எல்லாத்தையும் மனசுக்குள்ளாரே வச்சுக்கிட்டு வாயறது ரொம்ப கஷ்டம்னு ஹீரோவுடைய அப்பா அவருக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ உக்காந்துகிட்டு இருக்கான். அந்த இடத்துல திடீர்னு ஒரு ஸ்பைடர் வந்துருது. ஹீரோ அதோடைய காலை பார்த்துக்கிட்டு இருந்து டக்குன்னு அவனுடைய அம்பை எடுத்து வில்ல விட்டு அந்த ஸ்பைடரோடைய காலை கரெக்டா குத்திடுறான். அவன் விட்ட அம்பை பார்த்துக்கிட்டு இருந்து சந்தோஷமா வெளியில வந்துட்டு அதை யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா திடீர்னு அந்த ரோப்பு கட் ஆயிடுது. அதை ஹீரோ கீழே போட்டுட்டு அவனுடைய கையாலே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்க. மிலிட்டரி அகாடமியோட ரூல் படி நீ இப்ப சாமுராய் ரிலிமுக்குள்ளார வந்துட்ட. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நியூ இயர் நீ செலிப்ரேட் பண்ணாட்டி போ. நான் செலிப்ரேட் பண்ண போறேன்னு நரி சொல்லிட்டு இருக்கு. அப்படியா நான் சிக்கனை வச்சு பல வித்தியாசமான டிஷ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். இப்ப அது எல்லாம் எனக்கு தான் சொல்லிட்டு ஹீரோ உள்ளார போயிடுறான். என்னுடைய சிக்கனை விட்டு தள்ளி போடான்னு அது ஓடி வந்து கீழே விழுந்துருது. நான் வெறும் சூப்பை மட்டும்தான் குடிக்க போறேன். மத்த எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். அதுவும் ஜாலியா பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஹீரோ உட்காந்துக்கிட்டு கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். பார்த்தா ஹீரோவுடைய சொல்படி வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. ஹீரோ ஜாலியா அந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்க திடீர்னு அந்த இடத்துல என்னவோ புகை மாதிரி பவர் வர ஆரம்பிக்குது. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே படுத்துக்கிறான். நரி டக்குன்னு வந்து அவனை அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. பார்த்தா ஹீரோவுடைய சோல் பாடிக்கு என்னவோ ஆக ஆரம்பிச்சிருது. எப்படியோ ஒரு வழியா ஹீரோவும் எழுந்துடுறான். என்னால இந்த ஃபர்ஸ்ட் லெவல கூட பாஸ் பண்ண முடியல. என்னுடைய சோல் பவர் ரொம்ப வலிக்குதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நான் ஒரு விஷயத்த உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். உன்னுடைய சோல் பவர் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி ட்ரீம் லேண்ட்ல இருக்கக்கூடிய கோஸ்டுங்களுடைய சக்திங்க எல்லாமும் ஸ்ட்ராங்காகவும் நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு அந்த நரி சொல்லிட்டு இருக்கு. ஓகே நான் திருப்பி பிராக்டிஸ் பண்றேன்னு ஹீரோ சொல்றான். சீனை கட் பண்ணா அப்படியே போயிட்டு விடிஞ்சிருது. சேங் நான் படிக்கிறதுக்காக வெளியில போறேன். நீ இந்த இடத்துல இருன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நீ போயிட்டு வா நான் இங்கே இருக்கிறேன். நான் எங்கேயும் போக மாட்டேன். வீட்டுக்குள்ளாரே இருக்கிறேன்னு நரி சொல்லிட்டு இருக்கு. சீனை கட் பண்ணா ஹீரோ மார்க்கெட் சைட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா அவனுக்கு 2 பேரும் குதிரையில வேகமா ஹீரோ சைடு வந்துகிட்டு இருந்து அவனுடைய சாட்டியை யூஸ் பண்ணி ஹீரோவை அடிக்க ட்ரை பண்றான். ஹீரோ அதுல இருந்து நகர்ந்துட்டு அவனுடைய பவர் யூஸ் பண்ணி அந்த குதிரையை அடிச்சு கீழே தள்ளிடுறான். இன்னொருத்தனும் அடிக்க வர ஹீரோ அதுல இருந்து நகர்ந்துட்டு ஆங்குய் நீ என்னடா பண்றன்னு ஹீரோ சொல்றான். இவரை நீ என்னடா பண்ணன்னு ஆங்குய் சொல்றான். பார்த்தா தெரியலையா அவன் குதிரையில இருந்து கீழே விழுந்துட்டான். நீ என்கிட்ட பேசுறப்ப கொஞ்சம் கவனமா பார்த்து பேசுறான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்கிட்ட ஓவரா பேசக்கூடான்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிக்க போறான். ஹீரோ டக்குன்னு அவனுடைய காலை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க அவனை சும்மா விடாதீங்கடான்னு அவன் சொன்ன உடனே அவனுங்க எல்லாரும் வந்து ஹீரோவை சுத்தி வளைச்சிடறானுங்க. டே வேலைக்காரனுங்களா நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்னைய அடிக்க போறீங்களாடான்னு ஹீரோ கேட்ட உடனே அவனுங்க எல்லாரும் பயந்துகிட்டு அந்த இடத்துல இருந்து
கிளம்பிடுறானுங்க. சீனை கட் பண்ணா ஹீரோ வேற ஏதோ ஒரு இடத்துல வந்துகிட்டு உக்காந்துகிட்டு எழுதிக்கிட்டு இருக்கான். மிஸ்டர் ராங், நீங்க இந்த இடத்துல இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டியூக்கோடைய ஃப்ரெண்டு இந்த இடத்துல வர போறாங்க. நீங்க அதனால இந்த இடத்துல இருந்து சீக்கிரமா கிளம்பி ஆகணும்னு அவனுங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கானுங்க. அந்த ஃப்ரெண்டே நான் தாண்டா, அவங்கள பார்க்கறதுக்காக நான் தாண்டா இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நீ அவங்களுடைய ஃப்ரெண்டுன்னு சொன்னா நான் நம்பிடுவேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். சாதாரண மனுஷனா, இதை கொஞ்சம் பாருடான்னு சொல்லிட்டு ஹீரோ அதை காட்டவும் அதை வாங்கி பாக்குறான். என்னதுன்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆயிடுறான். சிஸ்டர் ஆங்காய் மார்ஷல் ஆர்ட்ஸை பிராக்டிஸ் பண்ணலன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவன் சீக்கிரட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கானோன்னு எனக்கு டவுட்டா இருக்குன்னு ஜாவோவான்னு சொல்லிட்டு இருக்கா. கண்டிப்பா அவன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் தான் பெங்கியோனுடைய பையனாச்சே. உன்னுடைய ரெபுடேஷன்ல தானே அவன் இந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கான்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. யாரன்னா அனுப்பி ஆங்காய் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வர சொல்லுங்கன்னு ஜாவோ வான்னு சொல்லிட்டு இருக்கா. மேடம் ஆங்காய் இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காருன்னு அவன் வந்து சொல்றான். அதுக்குள்ளாரியேவா? அது மட்டும் இல்லாம பிரின்சஸ் என்னன்னு அவன் கூட வராங்கன்னு அவன் சொல்றான். ஒருவேளை அவனுக்கு பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வந்து அவகிட்ட சொல்லிட்டானோ. சிஸ்டர் இங்க என்னதான் நடக்குதுன்னு அவ கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வா நம்ம போயிட்டு அவங்கள பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. பார்த்தா ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துல நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. பிரின்சஸ் ஜெனின் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு அவ சொல்றா. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, பரவாயில்ல விடுங்கன்னு அவ சொல்றா. ஆங்காய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பிரின்சஸ் கூடவே நடந்து வருவடான்னு அவ சொல்றா. ஹீரோ என்னவோ சொல்ல வர, அதை பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, அவர் என்னுடைய ஃப்ரெண்டு தான் சொல்றா. இந்த இடத்துல நிறைய சக்தி வாய்ந்த புக் எல்லாம் இருக்கிறதா கேள்விப்பட்டு இருக்கேன். அதனால நான் இந்த இடத்துல இருக்கிற புக்கை கொஞ்சம் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். நான் பார்க்கலாமான்னு அவ கேட்கறா. அதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கன்னு அவ சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் ஆங்காய கூட கூட்டிட்டு போய் பார்த்துக்கிறேன்னு சொல்றா. இவர் ஐனஸ் மேஜஸ்டி இருந்தப்ப நீங்க என்ன சத்தியம் பண்ணன்றத மறந்துட்டீங்களான்னு அவ சொல்றா. நீங்க எதை பத்தி பேசுறீங்க, எனக்கு சுத்தமா புரியலன்னு சொல்லிட்டு ஹீரோவை உள்ளார கூடவே கூட்டிட்டு போயிடுறா. ரெண்டு பேரும் அந்த லைப்ரரி உள்ளார வந்துட்டு ஏதோ புக்கை தேடிக்கிட்டு இருக்காங்க. விச்சுவல் டேட்டல் பிரீத்திங் டெக்னிக்கா, பிரீத்திங் உடைய பேசிக் மெத்தட் எல்லாம் இதுல இருக்குமா? மார்ஷல் ஆர்ட்ஸை பிராக்டிஸ் பண்றவங்க கண்டிப்பா பிரீத்திங்கும் பிராக்டிஸ் பண்ணணும். அங்க இதை நீ படிச்சு பாருன்னு சொல்லிட்டு கொடுக்குறா. தேங்க்யூ ஐனஸ்ன்னு ஹீரோ சொல்லவும் அவளுடைய பவரை யூஸ் பண்ணி கைத்துல இருக்கிற லாய்க்கெட்டை பாக்குறா. இம்பீரியல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் யூஜியை விட்டு உன்னால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வெளியில வந்துருன்னு அவ சொல்றா. எதுக்கு? அதுல ஒன்னும் பெரிய விஷயம்லாம் இல்ல, நீ மார்ஷல் ஆர்ட்ஸ் சீக்கிரட்டா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வர ஆரம்பிச்சிருச்சுன்னா உன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா உன்னுடைய அப்பா உன்னை சும்மாவே விட மாட்டாரு. என்னது என்னுடைய அப்பாவா? ஆமா, நீ பிராக்டிஸ் பண்றதுன்னா அவருக்கு பிடிக்காது. எனக்கு தெரிஞ்சு நீ அவரை விட்டு வரது தான் ரொம்ப நல்லது. இந்த பெயிண்டிங்கை பார்த்தாலே உனக்கு பதில் தெரிய வரும். உன்னுடைய வாய்க்கிலே இப்பதானே முதல் முறையா இந்த லைப்ரரி உள்ளார வரன்னு சொல்லிட்டு அவ போய் உக்காந்துக்கிறா. ஹீரோ வந்து நின்னுகிட்டு அந்த பெயிண்டிங்கை பார்க்கவும் ஹீரோவை சுத்தி திடீர்னு என்னவோ பவர் எல்லாம் வர ஆரம்பிக்குது. பார்த்தா ஹீரோவுடைய சோல் பாடி அவனுடைய உடம்ப விட்டு வெளியில வந்துருது. என்னது டே வாக்கிங்கா, இது ரொம்ப நல்லா இருக்கேன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. உங்களால என்னுடைய சோல் பவரை கூட பார்க்க முடியுதான்னு ஹீரோ கேட்கறான். நீ டே வாக்கிங் ரிலீம் உள்ளார வந்ததுக்கு அப்புறம் நீ படிச்ச விஷயத்தெல்லாம் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சான்ஸை வேஸ்ட் ஆக்க வேணாம், மத்ததை பார்த்து நீ தெரிஞ்சுக்கோடான்னு சொல்லிட்டு அவளுடைய பவரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோவை சுத்தி அந்த பவர் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஐனஸ் பொய்து போயிடுச்சு, உங்களை வேற டின்னருக்கு மேடம் கூப்பிட்டு இருந்தாங்கன்னு ஹீரோ சொல்றான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் திருப்பி வீட்டுக்கு போறேன். ஆங்காய் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கிடான்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா. சீனை கட் பண்ணா ஹீரோ வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறான். மிஸ்டர் ஆங்காய், இன்னிலிருந்து நீங்க இந்த இடத்துல இருக்க போறதா மேடம் சொன்னாங்க. இதுக்கப்புறம் நான் தான் உங்களுக்கு சர்வெண்டா இருந்து உங்களுக்கு தேவையான வேலை எல்லாத்தையும் நான் செய்வேன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் போயிட்டு புக்கை படிக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் அங்க இருந்து கிளம்பிடுறா. வேலை செய்யறதுக்காக வந்திருக்காள். அவ சொல்றது சுத்த போய் அவளுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் தெரியும். உன்னை கவனிக்கிறதுக்காக தான் அவளை அனுப்பியிருக்காங்க போல. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும்னு அந்த நரி சொல்லிட்டு இருக்கு. அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவ வேற உன்னை கவனிச்சாலா இல்லையான்னு தெரியலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா அப்படியே நைட் ஆகிடுது. ஹீரோவுடைய சோல் பாடியும் வெளியில போயிடுது. அவ என்ன மாதிரியான மார்ஷல் ஆர்ட்ஸை பிராக்டிஸ் பண்ணுவான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத போயிட்டு ஹீரோ ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போவோம். ஹீரோவுடைய சோல் பாடி அவனுடைய உடம்புக்குள்ளாரே வந்துட்டு படுத்துக்கிறான். பார்த்தா அந்த இடத்துல ஏதோ கை மாதிரி பவர் வந்துகிட்டு இருக்க. ஹீரோவுடைய சோல் பாடியை போயிட்டு அந்த கையெல்லாம் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கு. இது வெறும் கனவு தான், இது வெறும் இல்லூஷன் தான். ஏன் என்னுடைய கையை என்னால அசைக்க முடியல, நான் நினைக்கிறத ஏன் என்னால செய்ய முடியலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். திடீர்னு ஹீரோ சுத்தி கோல்டன் கலர்ல பவர் வர ஆரம்பிச்சு அதெல்லாம் அங்கிருந்து போயிடுது. பார்த்தா அந்த கிளவி வந்துட்டு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி ஹீரோவை போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோ டக்குன்னு அவனுடைய பவரை அனுப்பி அந்த கிளவியை அடிச்சிடறான். ஹீரோவுடைய சொல்படி டக்குன்னு வெளியில வந்துட்டு அவ எங்க போறான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்க. அவ ஒரு வீடா தாவிக்கிட்டு போய்கிட்டு இருக்கா. ஹீரோ டக்குன்னு பின்னாடி வந்து அவளை பாத்துறான். டக்குன்னு அவளை
சுத்தி பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து வேற ஏதோ ஒரு உருவத்துக்கு மாறிடுறா. என்னது கிங் ஆஃப் யக்ஷாவா? டக்குன்னு ஹீரோவை அடிக்க போவும் ஹீரோ அதுல இருந்து நகர்ந்து தப்பிச்சிடறான். அவளுடைய பவர் அனுப்பி ஹீரோவை அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவளுடைய பவர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி மத்தவங்கள அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்க, அவ டக்குன்னு அடிக்க வரவும் ஹீரோ அதுல இருந்து நகர்ந்துடுறான். ரெண்டு பேருக்கு நடுவுலயும் பயங்கரமா சண்டை நடக்க ஆரம்பிச்சிருது. ஹீரோ கடைசியா அந்த பவரை அழிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். சீனை கட் பண்ணா அவளை சுத்தி எல்லாரும் நின்றுகிட்டு இருக்காங்க. இவங்களால இன்னும் மூச்சு விட முடியுது. ஆனா இவங்களுடைய காயங்கள் எல்லாம் சரியாகி திருப்பி ரெக்கவர் ஆகுறதுன்றது வாய்ப்பு ரொம்ப கஷ்டம், என்ன மன்னிச்சிருங்கன்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. மேடம் மாஸ்டர் பேலஸுக்கு போயிட்டு ட்ரூப்புங்களுக்கு எதிராக யூமேங் மூலியமா என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்காரு. அதனால அவரு இன்னைக்கு வரமாட்டாருன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இவன் இந்த டியூக் மேன்ஷன்ல பல காலங்களா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இவளுக்கு இறுதி சடங்கை ஏற்பாடு பண்ணுங்கடான்னு அவன் சொல்றான். பைக் மண்டியம் ஒரு இடத்துல உக்காந்துகிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுடைய அப்பா வரவும், வாங்க வாங்க உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெண்டு முட்டாளுங்க என் இடத்துக்கு வந்திருந்தானுங்க. அவங்க உங்ககிட்ட தான் வேலை செய்யறாங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்குன்னு அவரு சொல்றாரு. பிரதர் நீங்க எதை பத்தி பேசுறீங்க? நம்ம ரெண்டு பேருமே அபிஷியல்ஸ். உங்களுடைய கல்டிவேஷன் பவர் ரொம்ப ஹை லெவல்ல இருக்கு. நான் எப்படி உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். உன்னை பத்தி எனக்கு தெரியும், நான் சும்மா தான் கேட்டேன்னு ஹீரோவுடைய அப்பா சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல நீங்க என்ன பயமுறுத்திட்டீங்க, இந்தாங்க இந்த டீயை குடிங்கன்னு சொல்லிட்டு அவன் கொடுக்குறான். பிரதர் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அந்த ஆளு இன்னும் சாவல, இன்னும் உயிரோட தான் எங்கேயோ இருக்கான் போலன்னு ஸ்பைக் மண்டியம் சொல்றான். ஹீரோவுடைய அப்பாவும் அந்த கடவுளை நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த கடவுள் இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில தான் மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு அவருடைய பவர் எல்லாத்தையும் திருப்பி வர வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் கண்டிப்பா இம்மார்டாலிட்டி ரிலிமுக்குள்ளார வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாரையும் பழி வாங்கறதுக்கு இங்க வருவாருன்னு நான் நினைக்கிறேன்னு ஸ்பைக் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுல என்ன இருக்கு, அந்த கடவுளை நாங்க ஏற்கனவே ஒரு தடவை சாவடிச்சிருக்கோம். திருப்பி எங்களை பழி வாங்கலாம்னு நினைச்சுக்கிட்டு வந்தாலும் சரி, கடைசியில் அவனுக்கு சாவுதான் மிஞ்சுன்னு ஹீரோவோடைய அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. டைசாங் ஃப்ரீ ஆக்ஷனை பத்தி எதனா உங்களுக்கு தெரிஞ்சிச்சான்னு ஸ்பைக் மண்டியம் கேட்டுக்கிட்டு இருக்கான். திடீர்னு அந்த இடத்துல சவுண்டு கேட்கவும் யாரும் அந்த இடத்துலன்னு சொல்லிட்டு அந்த கப்பு தூக்கி போட்டு அடிக்கிறாரு. இன்னும் உங்களுக்கு எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியலன்னு அவரு சொல்லிட்டு வர்றாரு. என்ன சேஜ் ஆஃப் பெயிண்ட், ஏன் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? ஒரு கப்பு டீ குடிச்சிட்டு பார்த்துக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அப்படியே அவங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் வளன்னு பேசிட்டு இருக்காங்க. சீனை கட் பண்ணா ஹீரோ வீட்டுக்குள்ளார நடந்து வந்துட்டு இருக்கான். எதுவுமே சரியில்லை, நான் வச்ச டைரக்ஷன்ல இது இல்ல, இந்த லாக்கும் தலைகீழ இருக்கிற மாதிரி தெரியுது. நான் இந்த பேப்பரையும் ஒரு சில காரணமா தான் இந்த இடத்துல விட்டுட்டு போனேன். யாரோ உள்ளார புகுந்து தான் வந்திருக்காங்க. இந்த பேப்பரை பார்த்தாலே தெரியுது. சியூ என்கிட்ட இருந்த பேப்பர் எல்லாம் காலி ஆயிடுச்சு, நீ ஸ்டோருக்கு போயிட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வான்னு ஹீரோ சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். என்னால இப்போதைக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸா கூட பிராக்டிஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோ கத்தவும் பின்னாடி புலி மாதிரி ஏதோ சொல் பவர் வருது. இருந்தாலும் ஹீரோ பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். திடீர்னு அவனுடைய இடுப்பு பயங்கரமா வலி எடுக்க ஆரம்பிச்சிருது. என்னால சரியா பிராக்டிஸ் கூட பண்ண முடியல. இந்த டைகர் டீமன் போன் ஃபிஸ்ட் பயங்கரமா இருக்கு. ஸ்பிரிச்சுவல் டர்ட்டில் பிரீத்திங் டெக்னிக் ஆச்சு பிராக்டிஸ் பண்ணி பாப்போமேன்னு சொல்லிட்டு அவன் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். திடீர்னு அவனுக்கு என்னவோ ஆக ஆரம்பிச்சிருது. ஒரு ஸ்ட்ராங்கான உடம்பு இல்லாம பிரீத்திங் டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்றது கூட ரொம்ப கஷ்டம் தான் போலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு அவ வந்துட்டு ஹாங்காய் பிரின்சஸ் ஜெனின் வந்து உங்களை ஒரு பார்ட்டிக்கு கூப்பிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சூமோவும் வர போறாங்க. யூஜிங்லே அவங்க தான் நம்பர் 1 ஆகி அவங்க உங்களை அந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க, மறக்காம வந்துருங்கன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. நான் கண்டிப்பா வரேன், பிரின்சஸே கூப்பிட்டதுக்கு அப்புறம் வர முடியாதுன்னு சொல்ல முடியுமான்னு ஹீரோ சொல்லிட்டு இருந்தாலும் யூஜிங்லே நம்பர் 1 ஆகி யாருன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுக்குள்ளாரே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா ஹீரோவுடைய அப்பா உட்காந்துக்கிட்டு அவங்க அம்மாவுடைய போட்டோவை பார்த்துக்கிட்டு இருந்து பையன் நினைவுகள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோ அம்மான்னு சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கப்பவே அவருடைய வாயில இருந்து ரத்தம் வந்துருது. எங்கேயோ நீ நினைச்ச மாதிரி உன்னுடைய தம்பி இன்னும் உயிரோட தான் இருக்கான் போலன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. சீனை கட் பண்ணா வேற ஒரு இடத்த காட்டுறானுங்க. ஹீரோ சுத்தி அந்த பொண்ணுங்களை பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த இடத்த சுத்தி பார்த்துக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கப்ப ஒருத்தனை இடிச்சிடுறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் வர வழியிலே குறுக்கால வந்திருப்ப. அவன் அந்த இடத்துக்கு வந்து நிக்கவும் ஹீரோ வணக்கம் சொல்றான். பிரின்சஸ் என்ன உனக்கு தெரியுமா, இந்த ஒரு தடவை உன்னை போக விடுறேன்டான்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். சூமு உக்காந்துக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்க, சார் நான் உங்களை கூப்பிடாமலே நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. நான் என்னுடைய ஐப்ரோலாம் போட்டுட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வேலை செய்யறேன்னு அவ சொல்றா. நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அவளை மாதிரி நீ நடந்துக்க ட்ரை பண்ணாதன்னு, அவளை மாதிரி நீ நினைச்சாலும் வர முடியாதுன்னு ஹீரோவோடைய அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் உக்காந்துக்கிட்டு டைசாங் ஃப்ரீ ஆக்ஷனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ
ஹீரோவுடைய அப்பா கொஞ்சம் கடுப்பாகி அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. நீங்க சொல்ல சொல்லதான் எனக்கு ஆர்வம் அதிகமாகுது. நான் அந்த யங் மாஸ்டரை பார்த்தே ஆவன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. சீனை கட் பண்ண அந்த இடத்துல எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பிரின்சஸ் ஜெனினுடைய பிறந்த நாள். ஆனா சூமு ஏன் இன்னும் இந்த இடத்துக்கு வரவே இல்லைன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா நீ ஒரு கோவக்காரன் இல்லைன்னு சொல்லிட்டு மிஸ்டர் அங்க இந்த இடம் கொஞ்சம் போர் அடிக்குது இல்ல, வாங்க நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசலாம்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிடுறா. இவத்தான் ஹாங்காய் வூவோடைய டியூக் சன்னு. இவன் தான் வாய்ஸ் மினிஸ்டரோடைய பையனா. இவங்க தான் நம்ம கேபிட்டலோடைய திறமை வாய்ந்த ஆட்கள்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம மார்ஷியல் ஆர்ட்ஸை நீ சீக்கிரட்டா பண்ணிட்டு இருக்கல, உன்னுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் நீ அதிகரிச்சாகணும். உன்னுடைய சக்தியை கூட உன்னால அதிகரிக்க முடியலன்னா உனக்கு பெரிய அசிங்கடா இது. அவர் எப்படி நீ எதனா சாதிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. மீ சூமோ இன்னும் இந்த இடத்துக்கு வரவே இல்லை, எல்லாருக்கும் போர் அடிக்குது, ஏன் நம்ம ஒரு கேம் விளையாடக்கூடாது, மிஸ்டர் ஆங்க நீங்களும் வாங்கன்னு அவன் சொல்றான். நீங்க சொல்றதும் சரிதான், இந்த போட்டியில கலந்துக்கிட்டு உங்க கூட நான் ஃப்ரெண்ட் ஆக விரும்புறேன்னு அவன் சொல்றான். உங்களால என்ன தோக்கடிக்க முடியாது, நாங்க விளையாடுற போட்டிகள்லாம் என்னென்னா ஃபைட்டிங்கு, ரைடிங்கு, ஷூட்டிங்ன்ற மாதிரி தான் நாங்க விளையாடுவோம். என்ன ஒருத்தர் போயிட்டு அந்த போட்டிக்கான எல்லாத்தையும் தயார் பண்ணுங்கடான்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இது எதுவும் சரியா படல, இருந்தாலும் நான் பிராக்டிஸ் பண்ணதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்கணும்ன்றத நான் தெரிஞ்சுக்கணும்னா இந்த போட்டியில கலந்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க சொன்ன மாதிரி பிரின்சஸோடைய பிறந்த நாளை எதனா பிரைஸ் வச்சுக்கிட்டு கொண்டாடலாம்னு அவன் சொல்றான். இந்த போட்டியில நீ ஜெயிச்சனா கண்டிப்பா உனக்கு பரிசு இருக்கு, இத ஃபயர் ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது என்னுடைய பெட்டு தான், நான் தோத்துட்டேன்னா பிரின்சஸோடைய பிறந்த நாளை முன்னிட்டு நான் உனக்கு இந்த குதிரையை கிஃப்டா கொடுக்குறேன்டான்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். மிஸ்டர் ஆங்க நீங்க தோத்துட்டீங்கன்னா என்ன கொடுக்க முடியும்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். என்கிட்ட கொடுக்கறதுக்கு கூட எதுவுமே இல்லையான்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க அவ கை காட்டுவான். அந்த இடத்துல ஒருத்தன் சோடை எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்கறான். இந்த சோடை சன் சொல்லுவாங்க, அந்த குதிரையை விட இது விலை அதிகம். ஆங்க இன்னைக்கு எதுவும் கொண்டுட்டு வரல, நீ ஜெயிச்சனா இதை பரிசா எடுத்துக்கலாம். ஒருவேளை நீ இந்த போட்டியில தோத்து போயிட்டானா நீ எனக்காக 10 பாடல்கள் எழுதி கொடுத்தாகணும்னு அவன் சொல்லிட்டு அந்த சோடை கொடுக்கறா. அது பிரின்சஸ் சோடை, அதுக்காகவே நான் இன்னைக்கு கண்டிப்பா இந்த போட்டியில ஜெயிச்சே திருவண்டான்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். தேங்க்யூ ஐனஸ்ன்னு சொல்லிட்டு வாடா நம்ம போய் போட்டி போடலாம்னு சொல்றான். அப்படியே போட்டி பார்க்கறதுக்கு எல்லாரும் வெளியில வந்து நின்னுட்டு இருக்காங்க. அவன் எல்லாம்பையும் கரெக்டா அதில் அடிச்சிடறான். இது உன்னுடைய டேன்னு ஹீரோ கிட்ட சொல்லி கொடுக்கவும் ஹீரோ அவனுடைய அம்பை எடுத்து கரெக்டா அதில் விட்டுறான். எல்லாத்தையுமே கரெக்டா விடவும் ரொம்ப அற்புதமா பண்ண சூப்பர்னு சைட்ல இருக்கிறவங்க எல்லாரும் கிளப் தட்டிட்டு இருக்காங்க. அவன் பக்கத்துல நின்றுகிட்டு இருந்தவன் சிக்னல் கொடுக்கவும் அவன் போயிட்டு கல்லால அதை அடிச்சு நகர்த்திடுறான். ஹீரோவுடைய அம்பும் நகர்ந்து போய் பட்டுடுது. ஆனா இதுன்னு ஹீரோ சொல்லவும் டே பைத்தியக்காரங்களா, நான் வாங்கிட்ட இந்த மாதிரி பண்ண சொன்னாடா, என்ன மன்னிச்சிரு, நம்ம கிட்ட ஸ்வாட் இல்ல, அதனால வா நம்ம 2 பேரும் கையாலேயே சண்டை போடலாம்டான்னு சொல்லிட்டு டக்குன்னு அடிக்க வந்துடுறான். ஹீரோ அதுல இருந்து எப்படியோ நகர்ந்துறான். திருப்பி விடாம ஹீரோவை அடிக்க வந்துட்டே இருக்க ஹீரோவும் நகர்ந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். அவன் திருப்பி அடிக்க வரவும் ஹீரோ அவனை தடுக்க ட்ரை பண்ணி தடுக்க முடியாம பின்னாடி போயிடுறான். திருப்பி எகிரி அடிக்க வரவும் ஹீரோ அவனுடைய கையை யூஸ் பண்ணி அவனை எப்படியா தடுத்துறான். பரவாயில்லையா, நல்லா தான் பண்ற, உனக்கு சில திறமையெல்லாம் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு டக்குன்னு உதைக்க வந்துடுறான். ஹீரோ அதுல இருந்து நகர்ந்துறவும் திருப்பி உதைக்கிறான். திருப்பி அவன் அடிக்க வரத்த எல்லாத்தையும் ஹீரோ அவனுடைய கை யூஸ் பண்ணியா தடுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ அடிக்க போவ அதுல இருந்து அவன் நகர்ந்துகிட்டே இருக்கான். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதைச்சுக்கிட்டு பின்னாடி போயிடுறானுங்க. ஹீரோ அந்த தண்ணியில விழுற மாதிரி வரவும் அவன் டக்குன்னு உதைக்க வந்துறான். ஹீரோ அவனுடைய காலை பிடிச்சு அடிக்க போவும் அவன் டக்குன்னு ஹீரோவை அடிச்சுட்டு அதுல இருந்து தப்பிச்சிடறான். பார்த்தா அந்த போட்டியில ஹீரோ தான் ஜெயிச்ச மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. என்ன இந்த போட்டியில ஜெயிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் என்னவோ சவுண்டு கேக்குதுன்னு மேல பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு சூமு பறந்து வந்துட்டு இருக்கா. அவ அந்த இடத்துல இறங்கி நடந்து வரவும் எல்லாரும் அவளையே பார்த்துட்டு இருக்காங்க. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் இனஸ், உங்களையும் தான் யங் மாஸ்டர், நான் தான் சூமுன்னு சொல்லிட்டு இருக்கா. புக்ல எழுதி இருக்கிற மாதிரி இவங்களுடைய ஸ்மைல் ரொம்ப அழகா இருக்கு. இவங்களுடைய சிரிப்புக்கு இந்த நாடே அடிமையா இருக்கும். இன்னைக்கு அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் அழகுக்கான அர்த்தமே என்னன்றது எனக்கு தெரியுது. நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி தாவ்சோ டெக்னிக்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்துக்கிட்டே அவ வேற சிரிச்சிட்டு இருக்கா. அடுத்தவங்கள பத்தி யோசிக்க கூடாது, அழகா இருக்கிறவங்க நம்மள சாவடிச்சு நம்மள என்ன வேணும் பண்ருவாங்க, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும்னு ஹீரோ அவனை உள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் கண்ணை திறக்கவும் அவனுடைய கண்ணு நார்மல் ஆயிடுது. மிஸ்டர் ஆங்க என்னுடைய கண்ணை நீங்க திறந்துட்டீங்கன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. நீங்களும் தான் என்னுடைய கண்ணை திறந்துட்டீங்க, உங்களை பார்த்ததில்ல ரொம்ப சந்தோஷம்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நான் லேட்டா வந்துட்டேன், எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு சூமு கேட்கறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்களை பார்க்க முடிஞ்சா அதுவே போதும், உங்களுக்காக வெயிட் பண்றதுல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆமா வெயிட் பண்றது ஒத்துதான் அவன் சொல்லிட்டு இருக்கான். நான் எப்படியோ இந்த போட்டியில தோக்கல ஐனஸ், இந்த சோடை நீங்களே திருப்பி எடுத்துக்கோங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதை எப்படி நான் திருப்பி எடுத்துக்க முடியும், அதை கிஃப்டா தானே நான் உனக்கு கொடுத்தேன். அப்படின்னா நீ மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்க விரும்பலையா, இதை நீயே வச்சுக்கோ, அதுக்கு பதிலா என்னை பத்தி சில பாடல்கள் நீ சில நாள் எழுதி
மாத்தி கொடுத்தாகணும். அப்படின்னா சரி நான் இதை ஏத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்றோம். பாட்டை போடுங்க, டான்ஸ் ஆட ஆரம்பிக்கலாம், பிரின்சஸ் ஜெனினோடைய பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணலான்னு சூமு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அந்த இடத்துல மேல இருந்து பொண்ணுங்க எல்லாம் பறந்து வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. எல்லாம் நின்னுகிட்டு அவங்களே பாத்துக்கிட்டு இருக்க. சூமு அவங்களுக்கு முன்னாடி பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. எல்லாரும் சூமு மேல வச்ச கண்ணை எடுக்காம பாத்துக்கிட்டே இருக்கானுங்க. சைடுல இருந்த பொண்ணுங்க வேற பூவை எல்லாத்தையும் போட்டு சீனா சூமுவை காட்டிட்டு இருக்காங்க. சூமுவும் நிக்காம சுத்திக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கா. அவ சிரிக்கிறத பார்த்து எல்லாரும் வாயை பொழந்துகிட்டு பாத்துட்டு இருக்கானுங்க. அவங்க எக்ஸ்வாங் ஜிங்கும் இந்த பொண்ணும் இவன் மேல ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு பிரின்சஸ் ஜெனின் அவளுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருந்துட்டு, அவ பண்றதெல்லாம் நீ ஒண்ணு கண்டுக்காத, இதெல்லாம் டைம் பாஸா ஜாலியா என்ஜாய் பண்ணுடான்னு அவ சொல்லிட்டு இருக்கா. சீனா கட் பண்ணா அவன் அந்த இடத்துக்கு வந்துட்டு, நீங்க பண்ண ஹெல்ப்பை பத்தி எல்லாம் நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க அவ்வளோ திறமை வாய்ந்தவருன்னு எனக்கு தெரியாது. நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் ஃப்ரெண்டா இருக்கலாம்னு அவன் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இன்னைக்கு எப்படி இருந்துச்சு, நீ சந்தோஷமா இருந்தியாடா இன்னைக்குன்னு அவ கேக்குறா. தேங்க்யூ ஐனஸ், நீங்க எனக்கு இன்னும் ஹெல்ப் மேல ஹெல்ப்பா பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, சின்னதா ஒரு ஹெல்ப் பண்ணதுக்கே இந்த மாதிரி பண்றியே. சரி நீ சூவை பத்தி என்ன நினைக்கிறான்னு அவ கேக்குறா. சூ வந்து உண்மையிலே அழகானவ தான் ஹீரோ சொல்றான். உண்மையை சொல்லணும்னா பிரின்சஸோடைய தோற்றமும் சூவை விட குறைஞ்சது இல்ல. என்ன பண்ற, நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சரி நான் ஏன் உன்ன சன்வியான் பெவிலியனுக்கு கூட்டிட்டு பண்ணன்னு உனக்கு தெரியுமான்னு அவ கேக்குறா. அதை பத்தி எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லைன்னு ஹீரோ சொல்றான். சூ வந்து தாய் சாங் ஃப்ரீ ஆக்ஷனை சேர்ந்தவங்க. தாய் சாங் ஃப்ரீ ஆக்ஷன் என்ன தவிர நீ யாரையும் நம்பாத, முக்கியமா தாய் சாங் ஃப்ரீ ஆக்ஷன். அப்புறம் உன்னுடைய அப்படியே சீனை கட் பண்ணிட்டு நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. இம்பீரியல் எக்ஸாம் முடிஞ்ச உடனே மேன்ஷனை விட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடு. அது மட்டும் இல்லாம யூஜிங் சிட்டியை விட்டு நீ வெளியில போறதும் ரொம்ப நல்லது தான் அவ சொல்லிட்டு இருக்கா. என்னால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன், உங்களுடைய உடம்ப பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். சிஸ்டர் உன்னுடைய பையன் ரொம்ப வளர்ந்துட்டான், பொண்ணுங்க கூட எப்படி பேசணும்ன்றது கூட நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான், நீ மட்டும் இப்ப அவன் கூட இருந்திருந்தான்னு அவன் நிலவை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. அழகான குதிரையும் ஒரு சோடும் இப்ப என்கிட்ட இருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டே வர திடீர்னு அந்த இடத்துல எவனோ ஓடுறான். யாராவன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து செவத்துக்கு பின்னாடி நின்னுகிட்டு அவங்க பேசுறது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். டக்குன்னு உக்காந்துக்கிட்டு அவனுடைய சோல் படியை வெளியில வர வச்சு அவங்க பேசுறது எல்லாத்தையும் கிட்ட போய் நின்னுகிட்டு கவனமா ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி போன அசாசின்ஸ் யாருமே அவங்க சாவடிக்கல, இந்த தடவை கண்டிப்பா இந்த மிஷன்ல நம்ம சக்சஸ் ஆகியே தீரணும்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம எதிர்பார்த்ததை விட அவனுடைய வீட்டுல ஆளுங்க எல்லாம் அதிகமா இருக்காங்க இல்லையான்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். என்ன ஆனாலும் சரி இன்னைக்கே நம்ம அந்த ஆங்க எக்ஸாங்க போட்டு தள்ளியே ஆகணும்டா. அப்படியே அவனுங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்க ஹீரோ அவனுங்க பேசுறது எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுறான். அவனுங்க எல்லாரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டு அவனுங்களுடைய பவர் யூஸ் பண்ணி உள்ளார புகுந்துடுறானுங்க. பார்த்தா படை வீரர்கள் எல்லாரும் ஓடி வந்துகிட்டு இருந்து அவங்க 3 பேரையும் சுத்தி வளைச்சிடறானுங்க. அவனுங்க மாட்டிக்கின விஷயத்த எல்லாத்தையும் பார்த்துட்டு டக்குன்னு அவனுடைய பவர் யூஸ் பண்ணி அவனுடைய சோல் பாடியை வெளியில வர வச்சு பறந்து போய்கிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோ அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்கத அவன் பாத்துறான். அவன் இப்ப அவனுடைய உடம்ப விட்டு வெளியில தானே இருக்கான், இருந்தாலும் அவனால என்ன பார்க்க முடியுதா. அவன் டக்குன்னு அவனை சுத்தி பவர் எல்லாத்தையும் வர வச்சுக்கிட்டு இருந்து வேற ஒரு உருவத்துக்கு மாறிடுறான். என்னது டீமன் மேக்கரா, கிங் ஆஃப் எக்ஸாவா வெளியில வர வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனுடைய சோல் பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து போயிட்டு அவனை ஒரே குத்திடுறான். பார்த்தா அவனுக்கு எதுவுமே ஆகல. அவனுடைய வெப்பனை யூஸ் பண்ணி ஹீரோவை வெட்டவும் பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய் திருப்பி ஹீரோ வந்து ஒன்னா சேர்ந்துட்டு திருப்பி கிங் ஆஃப் எக்ஸான்னு சொல்லிட்டு உருவத்தை மாத்திட்டு வந்து அவன் அடிக்க போறான். அதுல இருந்து அவன் நகர்ந்துருவும் ஹீரோ பின்னாடி வந்து திருப்பி அவனை அடிச்சு தள்ளிடுறான். இவனுடைய சோல் எப்படி அதுக்குள்ளார சரியாகிடுதுன்னு தெரியலன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோ டக்குன்னு வந்து அவனை அடிக்கவும் அவனுடைய வெப்பனை யூஸ் பண்ணி அதை தடுத்துறான். முட்டாளிய சாவை தேடி நீ இன்னைக்கு வந்திருக்கடான்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு திருப்பி உக்காந்துக்கிட்டு என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனுடைய உடம்புல இருந்து பவர் எல்லாம் போய் ஹீரோவுடைய சோல் பாடியில அடிச்சு அவனை சுத்தி ஏதோ வெள்ளை கலர்ல பவர் வர ஆரம்பிச்சு அந்த பவரே மறைஞ்சு போயிடுது. திருப்பி அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ஹீரோவை அடிக்கவும் ஹீரோவை சுத்தி நெருப்பு மாதிரி பவர் வந்துகிட்டே இருக்கு. இவன் எப்படிரா இன்னும் உயிரோட இருக்கான், இருந்தாலும் சரி அவனுடைய சோல் பவருக்கு டேமேஜ் கொடுத்தாலும் கண்டிப்பா நான் இதில் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு சோல் பவர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போய்கிட்டு இருக்கு. நான் எப்படியாவது திருப்பி சண்டை போடுறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு கிங் ஆஃப் ராட்சஸான்னு ஹீரோ சொல்றான். பார்த்தா ஏதோ மின்னல் மாதிரி பவர் வந்து அடிச்சுட்டு அந்த இடத்துல புதுசா ஏதோ ஒரு சோல் பாடி வந்து நிக்குது. அதை பார்த்து அவன் பயந்துறான். பார்த்தா அந்த சோல் பாடி வந்து அவனை டக்குன்னு அடிச்சிருது. அவன் வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்க பின்னாடி பக்கம் இருந்து திருப்பி அவனை அடிச்சு காலி பண்ணிடுது. இல்ல திருப்பி நான் என்னுடைய உடம்புக்கு போய் ஆகணும், இல்லனா என்னுடைய சோல் பாடியை நான் பறி கொடுக்க நேரிடும்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு அந்த இடத்துல
இருந்து கிளம்புறான். அதுவும் பின்னாடியே துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. சீனை கட் பண்ணா ஹீரோ அவனுடைய இடத்துக்கு வந்துடுறான். ஆங்க நீ என்ன எப்பயும் பயமுறுத்திக்கிட்டே இருக்க, உன்னை பார்க்க யாரையோ கொன்னுட்ட மாதிரி தெரியுதேன்னு அந்த நரி சொல்லிட்டு இருக்கு. பார்த்தா ஹீரோ அப்ப நடந்த சம்பவத்தை யோசிச்சு பாக்குறான். அவனுடைய உடம்புல இருந்து பவர் வெளியில வந்து அந்த சோல் பாடியை தடுத்துக்கிட்டே இருக்கு. அதுவும் நிறுத்தாம அந்த கையை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஹீரோ டக்குன்னு அந்த பவர் எல்லாத்தையும் அது மேல அனுப்பி அங்க இருந்து அதை விடிஞ்சு மறைய வச்சிடறான். ஹீரோ எழுந்து வந்து அவனே பார்த்துக்கிட்டு இருக்கான். கிங் ஆஃப் ராட்சஸாவோடைய சக்தி ஒருத்தங்களை கொல்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சரி இது என்னதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுன்னு ஹீரோ சொல்றான். இது வந்து பிளட் ஸ்ட்ரிப்டு ஸ்டீல் நீடில். இது டாப் குவாலிட்டியில இருக்கிற ஒரு ஹிடன் வெப்பனு. உன்ன மாதிரி கெட்ட எண்ணங்கள்ல இருக்கிற ஸ்காலருக்கு தான் இது கரெக்டா இருக்கும்னு நரி சொல்லிட்டு இருக்கு. நான் உன்னுடைய ப்ரொஃபசர் கொஞ்சம் பார்த்து பேசுன்னு அவன் சொல்றான். அந்த நரி ஹீரோவை கலையிற மாதிரி பண்ணிட்டு போயிட்டு படுத்துக்குது. சீனை கட் பண்ணா அவன் அந்த இடத்துக்கு வந்துட்டு உங்க அப்பா உங்களை பார்க்கறதுக்கு வர சொன்னாருன்னு சொல்றான். சரி போங்க நான் வரேன்னு ஹீரோ சொல்றான். ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டு அவங்க அப்பா கிட்ட போயிடுறான். என்னுடைய பர்மிஷன் இல்லாம உன்னால படிக்கவே முடியாது, அது மட்டும் இல்லாம நான் உன்னை மார்ஷியல் ஆர்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நீ இன்னும் சீக்கிரட்டா மார்ஷியல் ஆர்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் பிரின்சஸ் ஜென்னின்னு கூட படிக்கிறதுக்காக தான் போயிருந்தேன். நான் மார்ஷியல் ஆர்ட்ஸை கொஞ்சம் கூட தெரிஞ்சு வச்சுக்கலன்னா நான் ரொம்ப வீக்கானவனா இருப்பேன்ல, உங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சரி உன்னுடைய இம்பீரியல் எக்ஸாமினேஷனுக்கு நீ தயாராகிட்டியாடான்னு கேட்கறாரு. அப்பா எல்லாமே தயாரா இருக்கு, ஒரு ஸ்காலரா நான் என்னுடைய வேலையை கரெக்டா செய்வேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இந்த தடவை மட்டும் நீ எக்ஸாமினேஷன்ல பாஸ் ஆயிட்டானா நான் உன்னை மார்ஷியல் ஆர்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ண விடுறேன். ஒருவேளை நீ ஃபெயில் ஆயிட்டானா மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்ற வார்த்தையே உன் வாயில இருந்து வரக்கூடாது. திருப்பி நீ மேன்ஷனை விட்டு வெளியில போன விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா உனக்கான பனிஷ்மெண்ட் ரொம்ப பயங்கரமா இருக்கும்டான்னு ஹீரோவுடைய அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் விட்டு இருந்தா நான் அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு இருப்பேன், எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல இருந்து நான் கிளம்பி ஆகணும்னு ஹீரோ அவனு உள்ளே சொல்லிட்டு இருக்கான். கான்கியூபைன் யுவான் உங்களை பாக்குறதுக்காக திருப்பி இங்க வராங்க, அதனால சீக்கிரமா நீங்க கிளம்பிட்டு அந்த இடத்துக்கு வரணும்னு மாஸ்டர் சொல்ல சொன்னாருன்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. சரி நான் வந்துடுறேன்னு அவன் சொல்றான். பார்த்தா எல்லாரும் அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் நைஸா எப்படியோ பொறுமையா பூந்துகிட்டு வந்து சைலண்டா அந்த இடத்துல நின்னுறான். அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துட்டு ஆங்காய் நேத்து நீ ஒரு குதிரைய போட்டியில ஜெயிச்சுக்கிட்டு வந்ததா நான் கேள்விப்பட்டேன், அது மட்டும் இல்லாம பிரின்சஸ் ஜென்னின் உனக்கு சோட வேற கொடுத்தாங்களாமே, கவனமா கேளு, நம்ம ரெண்டு பேருக்கும் போட்டி வச்சு அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த குதிரையை 3 மாசத்துக்கு கொடுக்கணும், ஒருவேளை நீ ஜெயிச்சனா என்கிட்ட இருக்கத்தான் நான் உனக்கு கொடுக்குறேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. டீல் ஓகே, ஆனா ஒரு விஷயம், நான் தோத்துட்டேன்னா அந்த ஆசை உனக்கு 3 மாசத்துக்கு மட்டும் தான் கொடுப்பேன், திருப்பி அதை என்கிட்ட கொடுத்தணும்னு ஹீரோ சொல்றான். அவளும் டீல் ஓகேன்னு சொல்லிடுறா. மேஜஸ்டி வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் முட்டி போட்டுக்கிட்டு மண்டி இட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் எழுந்துருங்கன்னு அதுல இருந்து சொல்லவும் இந்த வாய்ஸை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு ஹீரோ அவனு உள்ளரே சொல்லிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா எல்லாரும் கும்பலா நின்னுகிட்டு இருக்க. ஆங்காய முன்னாடி வந்துட்டு என்னை பத்தி சிறந்ததா ஒரு போயமை ஏத சொல்லுங்கன்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் வந்து நின்னுகிட்டு ஒருவேளை ஃபாக்ஸ் டீமனா இருக்குமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஃபாக்ஸ் டீமனா? நான் ஃபாக்ஸுங்க எல்லாத்துக்குமே ராணிடானா அவன் சொல்லிட்டு இருக்கா. அப்படியா, சரின்னு ஹீரோ சொல்றான். இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணமே உன்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கான ஒரு வழியை சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. அவளுடைய பவரை யூஸ் பண்ணி ஹீரோ கிட்ட என்னவோ சொல்லிக்கிட்டே இருக்கா. ஹீரோவும் அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே அவளை பத்தி ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கான். அதை எடுத்துக்கிட்டு போய் அவன் காட்டவும் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனுக்கு பரிசை கொடுங்கன்னு அவன் சொல்றா. அவனுங்களும் பரிசா நிறைய எடுத்துக்கிட்டு வரானுங்க. அவளுக்கும் அவனுக்கும் பயங்கரமா காண்டாயிடுது. ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. டியூக் ஊயின் ஆங்காய் பாட்டு எழுதுறதுல ரொம்ப திறமை வாய்ந்தவனா இருக்கான். ஆனா அவனுடைய உடம்பு பார்க்க ரொம்ப வீக்கா தெரியுது. அவனுடைய உடம்புல எந்த ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸும் ஸ்கில்லும் இருக்கிற மாதிரி தெரியல. நீங்க ஏன் ஆங்காய்க்கு மார்ஷியல் ஆர்ட்ஸே கத்து கொடுக்கலன்னு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. ஒரு ஸ்காலரா ஒருத்தங்க மேல மரியாதையும் அக்கறையோட நடந்துக்கணும், அதுக்கப்புறமா மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கலாம்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நீங்க சொல்றதும் சரிதான், இம்பீரியல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் பாஸ் ஆயிட்டானா அவனை மார்ஷியல் ஆர்ட்ஸ் பிராக்டிஸ் பண்றதுக்கு அலோ பண்ணுங்க, அதுக்கு நான் அவனுக்கு சிறந்த ரிவார்டு எல்லாம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. எஸ்ஐஎன்எஸ் அவன் சொல்றான். அங்க நீ இம்பீரியல் எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ணிட்டேன்னா உன்னால மார்ஷியல் ஆர்ட்ஸை பிராக்டிஸ் பண்ண முடியும். டைம் ஆகிடுச்சு, ஐனஸ் பேலஸுக்கு போறதுக்கான நேரம் வந்துருச்சு, எல்லாரும் வைய விடுங்கன்னு சொன்ன உடனே அவங்க எல்லாரும் நகர்ந்துடுறாங்க. அவளும் அங்க இருந்து வெளியில நடந்து போயிட்டு இருக்கா. நான் போறேன், நான் சொன்ன விஷயத்தெல்லாம் மறந்துடாத, உன்னால முடிஞ்ச வரைக்கும் யூஜிங்க விட்டு சீக்கிரமா போயிடுன்னு அவ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. சீனை கட் பண்ணா ரெண்டு பேரும் குதிரையில போய்கிட்டு இருக்காங்க. ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு இருக்க பொண்ணு டக்குன்னு ஹீரோவை அடிக்க வரவும் ஹீரோ அவளை தடுக்க ட்ரை பண்றான். நீ ரொம்ப ஸ்லோவா இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை தூக்கி போட்டு அடிச்சுட்டு திருப்பி அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அடிக்க வரா. ஹீரோ டக்குன்னு அவனுடைய பவர் எல்லாத்தையும் கையில வர வச்சுக்கிட்டு அவ அடிக்க வரத்தை தடுத்துறான். இது என்ன மாதிரியான மார்ஷியல் ஆர்ட்ஸ்? டைகர் டீமன் ஃபிஸ்ட் உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கே. இன்னும் 3 நாள்ல உன்னோட இம்பீரியல் எக்ஸாம் இருக்கு, அதுக்கு நீ ப்ரிப்பேர் பண்ணலையாடா? இருந்தாலும் ஆங்க
காய், உன்னால மார்ஷியல் ஆர்ட்ஸை எப்பயும் கத்துக்கவே முடியாதோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. நீ சொல்ல வர்றது எனக்கு புரியுது, இருந்தாலும் நான் என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னுடைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கில்ஸ் அதிகரிக்க நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். உன்னுடைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் சக்தி எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். நீ என் கூட உன்னுடைய திறமையும் ஸ்டெமினாவையும் யூஸ் பண்ணி என் கூட சண்டை போடுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நல்லதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளுடைய பவரை வர வச்சு ஹீரோவை அடிச்சு தள்ளிடுறா. இதுல என்னுடைய தப்பு எதுவுமே இல்லை, நீ தான் என்ன கவனிக்கலன்னு சொல்லிட்டு திருப்பி அவனை உதைக்க வரா. ஹீரோ டக்குன்னு அவனுடைய பவரை கையில வர வச்சு அவளை தடுத்துறான். திருப்பி அவளுடைய பவரை யூஸ் பண்ணி ஹீரோவுடைய காலிலே அடிச்சிடறா. என்ன உனக்கு பயமா இல்லையா, இந்த இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோவுடைய தோல் பட்டையிலே அடிச்சிடறா. பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா ப்ளூ கலர்ல ஆயிடுது. நான் என்னுடைய பாதி சக்தியை தான் யூஸ் பண்ணிருக்கேன். இப்ப நான் பண்ண போற மூவ்ல ஒன்னால எதுவுமே பண்ண முடியாதுடா. இப்ப பாருடான்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடி வந்து ஹீரோவுடைய கையிலே அடிச்சிடறா. ஹீரோ டக்குன்னு அவனுடைய பவரை வர வச்சு அவளை தடுக்க ட்ரை பண்ணி பவர் எல்லாம் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய் ஹீரோ போய் கீழே விழுந்துடுறான். என்னது இது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா என்னுடைய எலும்பே உடைஞ்சிட்டு இருக்கும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்து உன்னுடைய இம்பீரியல் எக்ஸாம் இன்னும் 3 நாள்ல வரப்போகுது, அதனால வா நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சீனை கட் பண்ணா ஹீரோ அவனுடைய வீட்டுல நின்னுகிட்டு நடந்த சம்பவத்தை எல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு அவனுடைய கையில திருப்பி ப்ளூ கலர்ல பவர் வர ஆரம்பிச்சு போய் செவுத்துலயே இடிச்சுக்கிறான். சீனை கட் பண்ணா ஹீரோ வந்து உக்காந்துக்கிட்டு அவனுடைய சோல் பாடியை வெளியில வர வச்சு மேல பறந்து போயிட்டு இருக்கான். திடீர்னு அந்த இடத்துல என்னவோ பவர் வர ஆரம்பிக்கவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்றான். பார்த்தா அந்த பவர் ஹீரோவை உள்ளர இழுத்துக்குது. பார்த்தா ஹீரோ வேற ஏதோ ஒரு இடத்துல உக்காந்துகிட்டு இருக்கான். ஆங்ஜிங், நீ ஒரு டீமன், நீ ஒரு டீமன்ரா, நீ ஒரு டீமன், நீ இந்த உலகத்துல வாயத்துக்கு தகுதியே இல்லாதவன்னு பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கு. நான் யாருன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்கான். பார்த்தா அந்த பவர் எல்லாம் ஹீரோ மேல வந்து பட்டு அவனுக்கு என்னவோ ஆக ஆரம்பிச்சிருது. திடீர்னு கோல்டன் கலர்ல ஏதோ கை மாரி வந்து நான் யாரு, நான் எங்க இருக்கேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். திருப்பி ஹீரோவுடைய சொல் பவர் அந்த இடத்துல வர ஆரம்பிச்ச உடனே அது எவன் எத்தா இருக்குமோ, இதை எல்லாத்தையும் பார்த்தா வீக்கான பர்சனால அந்த கோஸ்ட் இம்மார்டல் பவர் அழிச்சிருக்கவே முடியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருந்து திருப்பி அவனுடைய உடம்புக்குள்ளாரே வந்துடுறான். இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா நான் செத்து போயிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ திருப்பி கண்ணை மூடிக்கிட்டு கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். எவன் எத்து சக்தியை நான் பல தடவை அனுபவிச்சிருக்கேன், அது எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்கான். கல்டிவேஷன் பண்றதெல்லாம் வேஸ்ட், எவ்வளவு சக்தி வாய்ந்த மனுஷனா இருந்தாலும் மின்னல் தாக்குறப்ப அவங்களால ஒன்னும் செய்ய முடியாதுறான்னு அவன் சொல்லிட்டு பறந்து போயிட்டு இருக்கான். என்ன நடந்தாலும் சரி நான் எதுக்கும் பயப்படாம ரொம்ப தைரியமா இருக்கணும், சின்சியரா கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு என்னுடைய சக்தியை நான் அதிகரிச்சாகணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா இம்பீரியல் எக்ஸாமினேஷன் நடக்க போற இடத்த காட்டுறாங்க. அவனுங்க ரெண்டு பேரும் எல்லாரையும் செக் பண்ணிக்கிட்டு உள்ளார அனுப்பிக்கிட்டு இருக்கானுங்க. வாங்க சார் வந்து எதனா சாப்பிட்டு போங்கன்னு அவன் வந்து கூப்பிடவும் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை தம்பின்னு அவன் சொல்லிடுறாரு. ஹீரோ அந்த இடத்துல வந்து உக்காந்துக்கிட்டு எனக்கு ஒரு பீஃப் நூடுல்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் நூடுல்ஸை எடுத்துக்கிட்டு வந்து ஹீரோ கிட்ட வைக்கிறான். அவனுக்கு எல்லாரும் திரும்பி ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இங்க இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது, இருந்தாலும் அவன் இவ்வளவு அமைதியா இருக்கானே, இவன் ரொம்ப திறமை வந்தவன் தான் போல எனக்கு தெரியறான்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். கடைசியாலும் அங்கிருந்து போவ எல்லாரும் ஹீரோவே பார்த்துட்டு இருக்கானுங்க. காசு அந்த இடத்துல போட்டுட்டு ஹீரோ அவனுங்க கிட்ட போயிடுறான். அவனுங்களும் ஹீரோவை செக் பண்ணிட்டு உள்ளார அனுப்பிடுறானுங்க. சீனை கட் பண்ணா எதையோ காட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ அதை பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோ சிரிக்கிறத அவர் பார்த்துட்டு இவனுங்க எல்லாரும் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, எனக்கு தெரிஞ்சு அவனை யாரும் தோக்கடிக்க முடியாது போல தெரியுது. அது மட்டும் இல்லாம இத பத்தி நல்லா அவன் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி இத பத்தி நம்ம எழுத ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ஹீரோவும் எழுத ஆரம்பிக்கிறான். சீனை கட் பண்ணா அவனுங்க எல்லாம் எழுதுனதை எடுத்துக்கிட்டு வந்து அவருக்கு முன்னாடி வச்சுட்டு கிளம்பிடுறானுங்க. அது எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப இன்னொருத்த அந்த இடத்துக்கு வந்துட்டு இன்னொரு ஷீட்டை வைக்கிறான். இது ரொம்ப நல்லாவே இருக்கு, அதை பத்தி ரொம்ப தெளிவா எழுதிருக்கான், இந்த ஸ்காலரோடையது ரொம்ப நல்லா இருக்குன்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. மிஸ்டர் லீ வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான எக்ஸாமினர், இருந்தாலும் அவரே இந்த மாதிரி பேசுறாருன்னா இம்பீரியல் எக்ஸாமினேஷனோட ஃபர்ஸ்ட் பிளேஸ் இவனுக்கு தான் கிடைக்கும் போலன்னு அவனுங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கானுங்க. அந்த கேண்டிடேட் யாரு, அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு எக்ஸாமினர் லீ சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய பேர் ஆங் யுவான். அவரு வந்து மிஸ்டர் ஆங் டியூக் யுவானோடைய பையன். மிஸ்டர் ஆங் வந்து இந்த அளவுக்கு படிப்பாரான்னு தெரியல, ஆனா இவனுடைய பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனவன் தான் போல தெரியுது. இதே நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுதான் டாப் லிஸ்ட்ல இருக்கும், உங்களுக்கு ஓகேவான்னு அவன் கேக்குறான். ஓகேன்னு அவனுங்க ரெண்டு பேரும் சொல்ல மிஸ்டர் ஆங் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவரை கூட்டிட்டு போயிட்டு இந்த எக்ஸாமினேஷனோட ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருக்குன்றத நாங்க முடிவு பண்ணிட்டோம், அது யாருன்னா உங்களுடைய பையன் ஹாங் யுவான் தான் அவரு சொல்லிட்டு இருக்காரு. அவன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஜெயிச்சுட்டானா, இந்த ஆர்டிகல் உண்மையிலே ரொம்ப நல்லா தான் இருக்கு, ஆனா இந்த தடவை மட்டும் அவன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஜெயிச்சானா தாங்சாங் ஃப்ரீயாஷன் சேர்ந்தவங்களோட
அவங்களுடைய டார்கெட்டா இவன் மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நான் ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இதுல எழுதி இருக்குது எதுவுமே சரியில்லை. ஸ்டோக் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. இந்த ஆர்டிகல் எதுவும் நல்லாவே இல்லை. இதுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் பிளேஸ நீங்க கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கீங்க? இது வேஸ்ட் ஆஃப் டைம்டா. இதை வச்சு என்னடா பண்ண போறீங்கன்னு தூக்கி போட்டுறாரு. எக்ஸாமினர்லி கடுப்பாயிட்டு நான் தாண்டா இந்த இடத்துல எக்ஸாமினர், உன்னுடைய வேலையை மட்டும் பாரு. எந்த டெஸ்ட் பேப்பர் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றத நான் சொல்லுவேன்டா. எனக்கு தெரியும்டா. சொந்த பையனுடைய திறமையே நீ குறைச்சு காட்ட நினைக்கிற. இது எந்த விதத்துல சரி? என்னுடைய பையனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு சீஃப் எக்ஸாமினரா இருந்துகிட்டு நீ என்னடா இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? மேஜிஸ்ட்ரி தாண்டா இந்த இடத்துக்கு என்ன ஒரு சீஃப் எக்ஸாமினரா அனுப்புனாங்க. நீ இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தனா உன்னை அவங்க கிட்ட போட்டு கொடுத்துருவேன்டா. உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு எக்ஸாமினர் லீ சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஆங்காயோடைய பேப்பரை என்ன பண்றதுன்னு அவன் கேட்கவும் அவனுக்கு தாண்டா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்னு அவர் கொஞ்சம் கடுப்பா சொல்றாரு. சீனா கட் பண்ணா அந்த இடத்துல என்ன கூட்டமா இருக்குன்னு ஹீரோ பார்க்க போறோம். பார்த்தா அந்த இடத்துல 2 பேரும் வித்த காட்டிட்டு இருக்கானுங்க. அவனுங்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போடுற மாதிரி வித்த காட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த சின்ன பொண்ணு காசு வாங்க போவோம். அந்த இடத்துல இன்ஸ்பெக்டரா வேலை செய்யறவனுங்க எல்லாரும் வந்துட்டு அவனுங்களை மிரட்டுறாங்க. நல்லா கவனிங்க, இது கேபிட்டல். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த இடத்துல வந்து மார்ஷல் ஆர்ட்ஸா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? ஒழுங்கு மரியாதை வெளியில ஓடி போயிடுங்கன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். சார், நாங்க யூஜிங் சிட்டில இருந்து எங்களுடைய ரிலேட்டிவ்களை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தோம். ஆனா அவங்கள எங்களால கண்டுபிடிக்க முடியல. எங்க கிட்ட இருந்த பணம் எல்லாம் செலவாயிடுச்சு. நாங்க வாழ்க்கையை ஓட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு அதில் வர காசை வச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கோம்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க 2 பேரும் இந்த இடத்துல மார்ஷல் ஆர்ட்ஸா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது. இந்த கேபிட்டல்ல இந்த மாதிரி கொடூரமான விஷயம் எல்லாம் நடக்குமான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை அடிங்கடான்னு அவன் சொன்ன உடனே அவன் டக்குன்னு வெட்ட வரான். தாத்தா அதுல இருந்து நகர்ந்துட்டு அவனை அடிச்சு கீழே தள்ளிடுறாரு. இன்னும் 2 பேர் ஓடி வர அவனுடைய வெப்பனை யூஸ் பண்ணி ஏதோ பவர் அனுப்பி 2 பேரையும் அடிச்சு கீழே தள்ளிடுறான். இன்னொருத்தான் டக்குன்னு அவனுடைய கத்தியை எடுத்துக்கிட்டு வந்து அந்த பொண்ணுடைய கைத்துல கத்திய வச்சுட்டு எவனும் கிட்ட வரக்கூடாது, எவனும் கிட்ட வரணும்னு நினைச்சீங்கன்னா நான் இவளை சாவடிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ வந்து அவனுடைய கையை பிடிக்கவும் அவனுடைய கையை எடுக்க ட்ரை பண்றான். அவனால எடுக்க முடியாம ஹெல்ப் பண்றதுக்கு வாங்கடான்னு அவன் கத்துறான். அவனுங்க 2 பேர் ஓடி வர ஹீரோ டக்குன்னு அவனுடைய மூஞ்சிலே அடிச்சிடறான். பார்த்தா அவன் போய் அவனுங்க 2 பேர் மேலேயும் விழுந்துடுறான். அவனுடைய கத்தி வந்து கூடவே விழ அவன் பயந்துகிட்டு பின்னாடி போயிடுறான். இன்னொருத்தன் வெட்ட வர ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சுட்டு அவனுடைய சட்டையை பிடிச்சி தூக்கி போட்டுறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களே அடிச்சிருப்ப, உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம்டான்னு சொல்லிட்டு அவனுங்க அங்கிருந்து கிளம்பிடுறானுங்க. உனக்கு ஒன்னும் ஆகல இல்ல, உன்னுடைய கைத்துல திருப்பி யாருன்னா சோட வச்சாங்கன்னா நீ பயந்துகிட்டு நிக்க கூடாது, திருப்பி எதிர்த்து சண்டை போடணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஓகேன்னு அந்த பொண்ணு சொல்றா. சரி வாங்க நம்ம போலான்னு தாத்தா சொல்லவும் அவ போயிட்டு அந்த தட்டை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா. சரி விடு வா போலான்னு தாத்தா சொல்லிட்டு 3 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் கிட்ட இருந்த காசு எல்லாத்தையும் கொடுத்துட்றான். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் நீங்க மார்ஷல் ஆர்ட்ஸை இங்க பிராக்டிஸ் பண்ணது அவனுங்க தப்புன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்படிலாம் எதுவுமே இல்ல. உங்களை பிளாக்மெயில் பண்றதுக்காக தான் அவனுங்க எல்லாரும் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. இருந்தாலும் நீங்க அபிஷியல்ஸே அடிச்சதால உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை. இந்த காசை வச்சுக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு எங்கன்னா தலைமறைவா கொஞ்சம் வாழ்ந்துகிட்டு இருங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நாங்க உங்களுடைய காசு எடுத்துக்கிட்டா உங்களுக்கும் தான் பிரச்சனைன்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் எல்டரோடைய பையன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா ஹீரோ வெளியில வரவும் கங்க்ராச்சுலேஷன் அவன் சொல்லிட்டு இருக்கான். சீபு இந்த காசு எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு எல்லாரும் காசை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்ப அவனுங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு பிரதர் அங்க கங்க்ராச்சுலேஷன் அவன் சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப நன்றின்னு ஹீரோ சொல்றான். உங்களுக்கு டைம் இருந்தா எங்க கூட வாங்கலாம், போயிட்டு ப்ரொஃபஸரை பார்த்துக்கிட்டு வரலான்னு அவன் சொல்றான். நானே அவருக்கு ஒரு கிஃப்டை எடுத்துக்கிட்டு போலான்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு ஹீரோ சொல்றான். அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, நாங்க எல்லாத்தையும் தயாரா தான் வச்சுக்கிட்டு இருக்கோம்னு அவனுங்க சொல்றானுங்க. சீனை கட் பண்ணா அவ கொஞ்சம் கடுப்பா அந்த கப்பை உடைக்கிற மாதிரி போவும் அவ பயந்துகிட்டு கண்ணு முடிடுறா. பார்த்தா அவன் அந்த கப்பை உடைக்காம கையிலே தான் வச்சுக்கிட்டு இருக்கா. பட்லர் வீட்டுக்கு கிட்ட போயிட்டு நான் சொன்னதா டியூக்கு மெசேஜ் அனுப்ப சொல்லுன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. சீனை கட் பண்ணா அவனுக்கு எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல வந்து நின்னுகிட்டு இருக்கவும் நோ விசிட்டர்னு போர்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு அவனுக்கு எல்லாரும் சோகமா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறானுங்க. ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டு நடந்து போயிட்டு இருக்கான். அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கிறப்ப அந்த சின்ன பொண்ணு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ பார்த்துடுறோம். பார்த்தா அவன் மீனை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்க யாராவதுன்னு பார்க்க நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நீங்களான்னு சொல்லிட்டு முட்டி போட்டு வணக்கம் வைக்கிறா. நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நீ என்ன பிரதர் ஆங்குன்னு கூப்பிட்டாலே போதும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஓகே பிரதர் ஆங்கு, நாங்க இந்த இடத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தாத்தா யாரு வந்திருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்க ப்ளீஸ், இந்த பக்கமா வாங்க. என்னுடைய பேரு யூவன் எக்ஸாமோ, நீ யூமெங் கிங்டம்ல இருந்து வந்திருக்கியா? ஆமான்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. உண்மையை சொல்லணும்னா நாங்க எல்லாரும் சென்டவுனை சேர்ந்த டெக்கன் டெம்பிள் ஆண்டு இருந்து வரோம். யூமெங் கிங்டம் சேர்ந்த வரேஸ் எல்லாமும் எக்ஸ்மாவை துரத்திக்கிட்டு இருந்தாங்க. நாங்க தான் அவளை காப்பாற்றணும்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. சென்டவுனா? அது சில வருஷத்துக்கு
முன்னாடி வெள்ளம் வந்து முழுகி போனதா நான் கேள்விப்பட்டேனே. அப்படியே அவங்க எல்லாரும் அந்த இடத்த பத்தி கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே போயிடுது. எம்பையர் வந்துட்டாருன்னு சொல்ற சவுண்ட் கேட்டு ஹீரோவுடைய அப்பா வந்து வணக்கம் வைக்கிறாரு. எக்ஸ்வாஞ்சி எழுந்துரு, நைட் எல்லாம் வேலை செய்யறது உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்றது எனக்கு புரியுதுன்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. இந்த நாட்டுக்காக வேலை செய்யறது என்னுடைய கடமை. நான் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன், இம்பீரியல் எக்ஸாமினேஷன்ல உன்னுடைய பையன் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆமேன்னு எம்பையர் சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவன் என்னுடைய அப்புறம் அவளுடைய பையனாச்சு. அது மட்டும் இல்லாம எக்ஸாமினர்லயும் நீயும் என்னவோ பெருசா சமூகம் எல்லாம் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன்னு எம்பையர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஏதாவது பண்ணவாச்சு அவன் என்னை விட்டு தள்ளி போகாம இருப்பானோன்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு ஹீரோவுடைய அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் நீ அவன் மேல ரொம்ப அக்கறையா தான் இருக்க. ஆனா அவனை சென்ட்ரல் சீக்ரெட்டரியில வேலை செய்ய விடு. உன்னுடைய இடத்துல இருந்து என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அவனுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு எம்பையர் சொல்லிட்டு இருக்காரு. அவனுக்கு முதல்ல டிசிப்ளின் என்னன்றத கத்துக் கொடுக்கணும்னு ஹீரோவுடைய அப்பா சொல்றாரு. சரி, அதை எல்லாத்தையும் விடு, அதை பத்தி நம்ம இப்ப பேச வேணாம்னு எம்பையர் சொல்லிட்டு இருக்காரு. சீனை கட் பண்ணா ஹீரோ அவனுடைய குதிரை கிட்ட நின்றுகிட்டு இருக்கான். அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டு டியூக் இப்பதான் வீட்டுக்கு போனாரு, உங்களையும் வர சொன்னாருன்னு அவன் சொல்றான். சரி, நான் வரேன் போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறான். நீ இம்பீரியல் எக்ஸாமினேஷன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்க, அதனால மேஜிஸ்ட்ரி உன் மேல தனி ஆர்வமா இருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாத்தையும் உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அவரு விருப்பம் படுறாரு. நீ அவர்கிட்ட வேலை செய்யறதுக்கு ஒத்துக்கிறியான்னு ஹீரோவுடைய அப்பா கேக்குறாரு. எனக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கு, மேஜிஸ்ட்ரி கிட்ட வேலை செய்யறது ரொம்ப சந்தோஷம். 10,000 புக்கை படிக்கிறது 10,000 கிலோமீட்டர் இந்த உலகத்தை சுத்தி வர்றதுக்கு சமம். நான் இந்த உலகத்தை சுத்தி பார்த்துக்கிட்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதிகரிக்க விரும்புறேன். அதுக்கப்புறமா நான் திருப்பி வந்து அவர்கிட்ட வேலை செய்யறேன்னு ஹீரோ சொல்றான். என்னது, நீ டிராவல் பண்ண போறியா? அதை தயவு செஞ்சு இதுக்கு ஒத்துக்கோங்கன்னு ஹீரோ சொல்றான். அப்படின்னா சரி, பட்லர் அவனுக்கு 1000 சில்வர் காயின்களை கொடுத்து அனுப்புங்க, அவனுக்கு டிராவல் பண்றப்ப செலவுக்கு ஆகும். வெளியில சுத்திக்கிட்டு இருக்கிறப்ப எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிக்காத. அதே மாதிரி தெரியாத ஆளுங்க கூட எல்லாம் பழகிட்டு நீ பிரச்சனையிலையும் மாட்டிக்காத. நீ சுத்தி முடிச்சிட்டு திருப்பி இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் உனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸை சொல்லி கொடுப்பேன்னு ஹீரோவுடைய அப்பா சொல்லிட்டு இருக்காரு. தேங்க்ஸ் ஃபாதர்ன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டு அவனுடைய ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த பட்லர் இன்னொருத்தனும் கூட வராங்க. ஹீரோ கை காட்டவும் அவ கிட்ட வரா. கூட வந்தவன் டக்குன்னு அவரை தள்ளிட்டு அதை வாங்கிக்கிறான். அதை கொஞ்சம் கொடுங்க, யங் மாஸ்டர் டிராவல் பண்றதுக்கான பொருள் எல்லாத்தையும் நான் பேக் பண்ணி ஆகணும்னு அவ சொல்லிட்டு இருக்கான். அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. யாரா நீ, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி நீ இங்க பண்ணிக்கிட்டு இருப்பன்னு ஹீரோ கத்துறான். இவரு சாவு ஆணு, இவரு மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப திறமை வாய்ந்தவர், அப்புறம் அக்கௌண்ட்ஸ்லயும் ரொம்ப திறமை வாய்ந்தவர். நீங்க டிராவல் பண்றப்ப இவரு தான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்க போறாருன்னு பட்லர் சொல்லிட்டு இருக்காரு. யங் மாஸ்டர், உங்களுக்கு வேலை செய்யறது என்னுடைய கடமை. ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ உட்காந்துக்கிறான். நீங்க ரெஸ்ட் எடுக்க போறீங்களா? அப்ப நாங்க இந்த இடத்துல இருந்து கிளம்புறோம்னு சொல்லிட்டு 3 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இவனுடைய மார்ஷல் ஆர்ட் சக்தி எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும் போல. அந்த கெட்ட பொம்பளை எனக்கு எதனா கெட்டது செய்யறதுக்காக தான் இவனை இங்க அனுப்பியிருப்பா போலன்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே போயிட்டு விடிஞ்சிருது. ஹீரோ தூக்கத்துல இருந்து எழுந்துடுறான். பார்த்தா அவன் அதே இடத்துலயே தான் உக்காந்துக்கிட்டு இருக்கான். யங் மாஸ்டர், நீங்க என்ன அதுக்குள்ளாரவே எழுந்துட்டீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க தூங்கலாம் இல்ல? வெளியில போறதுல அவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களா? நேத்தே என்னுடைய திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ண சொன்னேன், எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு இருக்கும், நான் நம்புறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஐயோ, யங் மாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுன்னு அவன் கத்துறான். ஹீரோ அவனுடைய அம்பு அப்புறம் ஸ்வாட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியில வந்து அவன் குதிரை கூட நின்னுகிட்டு இருக்கான். பார்த்தா அவன் அந்த குதிரை மேல ஒரு கண்ணாவே இருக்கான். அப்படியே ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டு அந்த பொண்ணு இருக்கிற இடத்துல வந்து நிக்கிறான். பிரதர், அங்க நீங்களான்னு அந்த பொண்ணு கத்திக்கிட்டு ஹீரோ கிட்ட ஓடி வரா. இந்த தடவை என் கூட குதிரையும் கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன், இதை நீ உள்ளார கூட்டிட்டு போன ஹீரோ சொல்லவும் அந்த பொண்ணு குதிரையை பிடிச்சிக்கிட்டு உள்ளார போறா. கேரேஜில் இருக்கிற பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு உள்ளார கிளம்பிடுறான். நான் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் என்கிட்ட வேலை செய்ய போறீங்க, இதுக்கப்புறம் உங்களை யாரும் எதுவுமே கேட்க முடியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அவங்க எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். தேங்க்ஸ் பிரதர் ஆங்கன்னு 3 பேரும் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஒரு நிமிஷம் இருங்க யங் மாஸ்டர், இவங்க எல்லாரும் பேர் தெரியாத ஒரு இடத்துல இருக்காங்க, இவங்க எல்லாரையும் ஃபர்ஸ்ட் விசாரிக்கணும். இவங்க கிட்ட என்ன தகுதி இருக்குன்னு தெரியல, இவங்க கிட்ட எல்லாம் நம்ம ஃப்ரெண்டா இருக்க கூடாது, இவங்க எல்லாராலையும் நம்ம டியூக் மேன்ஷனோட ரெப்புடேஷன் பாதிப்படைய வாய்ப்பு இருக்குன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஜாவான், நான் என்ன சொன்னன்றது உனக்கு காதுல விழுந்துச்சா? ஆனா யங் மாஸ்டர், டியூக் மேன்ஷனுக்குள்ளார வேலை செய்யறதுக்கு வரவங்க ரூல்ஸ் படி கிளீனான ஃபேமிலியில இருந்து வந்திருக்கணும். இவங்க எல்லாரும் யாருன்றதே தெரியல, இவங்களை எப்படி நான் உள்ளார அனுமதிக்க முடியும்? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் பேசுவ? அவங்க எல்லாரும் என்னுடைய கெஸ்டுடா, அவங்கள நான் வேலைக்காரங்க மாதிரி நடத்த மாட்டேன்டான்னு ஹீரோ கத்திட்டு இருக்கான். நீங்க இந்த விஷயத்துல முடிவு எடுக்கிறதுக்குள்ளார நான் இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிதான் ஆகணும். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எனக்கு முன்னாடியே இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய சோல் பவரை வெளியில வர வைக்கிறான். சோல் டெக்னிக்கான்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை வர வச்சு ஹீரோவுடைய சோல் பவரை அடிச்சு அந்த இடத்துல இருந்து
இருந்து மறைய வச்சிடறான். தாத்தாவும் அவனும் அடிக்க போவ அதுல இருந்து அவன் நகர்ந்து தப்பிச்சிடறான். ஹீரோ அவனுடைய 3 பவரையும் ஒன்னா சேர்த்துட்டு காசுக்காக உன்னுடைய யங் மாஸ்டரே கொல்றதுக்காக நீ ட்ரை பண்ணன்றத நான் அவங்க கிட்ட சொல்ல போறேன். அதனால அவனை சும்மா விடாதீங்க, அவனை போட்டு தள்ளுங்கன்னு ஹீரோ சொல்றான். என்னது, என்ன சாவடிக்க போறீங்களா? டக்குன்னு தாத்தா அடிக்கவும் டக்குன்னு அதை பிடிச்சி அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அதை உடைக்க ட்ரை பண்றான். அவன் டக்குன்னு அவனுடைய கையால அடிச்சு தாத்தாவை தள்ளிடுறான். அவன் டக்குன்னு ஹீரோ கிட்ட வர அவன் டக்குன்னு அவனுடைய வெப்பனை யூஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி வரவும் அவன் அதை பார்த்துட்டு அவனுடைய கையால பிடிச்சிட்டு அவனுடைய பவர் எல்லாத்தையும் அந்த வெப்பன்ல அனுப்பிக்கிட்டே இருக்கான். அவனுடைய கையில அந்த பவர் பட்டு வலி தாங்க முடியாம அவன் கத்திக்கிட்டே இருக்கிறான். தாத்தா எகிரி அடிக்க வரவும் அவனுடைய இன்னொரு கையால தாத்தாவை தடுத்துறான். ஹீரோ சோடை எடுத்துக்கிட்டு குத்த வரவும் அதுல இருந்து அவன் நகர்ந்துட்டு ஹீரோவுடைய கையில அடிச்சிடறான். அந்த சோடு பறந்து போய் கீழே விழுந்துருது. அவனுங்க 2 பேரையும் தூக்கி கடாசிட்டு ஹீரோவை வந்து அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு அந்த சோடை எடுத்துக்கிட்டு அவளுடைய பவர் எல்லாத்தையும் அந்த சோடுக்குள்ளார அனுப்பிக்கிட்டு இருந்து அவளுடைய சோல் பவரை வெளியில வர வச்சு அனுப்புறா. என்னது, பட்டர்ஃபிளை டான்ஸ் ஸ்வாட் பவரான்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து ஓட ஹீரோ கிங் ஆஃப் ராட்சஸான்னு சொல்லிட்டு அவனுடைய சோல் பவரை வெளியில வர வச்சு அவன் அடிக்க ட்ரை பண்றான். அதுல இருந்து அவன் நகர்ந்துறவும் அந்த சின்ன பொண்ணுடைய சோல் பவர் வந்து டக்குன்னு அவனுடைய காலில் அடிச்சிருது. அவன் டக்குன்னு சைட்ல இருந்து வந்து அவனுடைய வெப்பனால அடிச்சு அவனை படுக்க வச்சிடறான். ஹீரோவும் நார்மல் ஆயிட்டு அந்த இடத்துல உக்காந்துக்கிறான். அவங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவன் அந்த சோட ஹீரோ கிட்ட கொடுக்குறா. இவங்க 2 பேரும் சண்டை போறதுல ரொம்ப திறமை வாய்ந்தவங்களா இருக்காங்க. இந்த பொண்ணு சண்டை போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வேற ஏதோ ஒரு பொண்ணு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுறா. இதை எல்லாத்தையும் எங்கிருந்து கத்துக்கிட்டு வந்தான்னு தெரியல. இவளை பத்தின விஷயம் கொஞ்சம் மர்மங்களாவே இருக்குன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்கான். சரி, இவனுடைய லெவல் என்னவா இருக்குன்னு ஹீரோ கேட்கறான். எனக்கு தெரிஞ்சு இவன் ஒரு பீக் மார்ஷல் ஆர்ட்ஸா இருப்பான். இவன் எக்ஸசைஸ் பண்ணி இவனுக்குள்ளார இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் சமப்படுத்தி வச்சிருக்கான். ஆனா இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா இவன் நம்ம எல்லாரையும் இன்னைக்கு சாவடிச்சிட்டு இருப்பான்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு. பீக் மார்ஷல் ஆர்ட்ஸா இன்னியேட்டர் ரிலிம உள்ளார போறானா? நான் இது எல்லாத்தையும் எதிர்பார்த்ததுதான். இவன் அந்த கெட்ட பொம்பளை கிட்ட வேலை செய்யற வந்தானா அப்படின்னா அவளுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். தாவோயிசத்தை யாருக்கும் தெரியாம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. உன்கிட்ட கெட்ட எண்ணங்கள் வேற நிறைய இருக்கு. நீ உன்னுடைய அம்மா மாதிரி தான்டா. நீ என்ன சொன்ன, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அந்த மாதிரி பேசுவடா. உன்னுடைய கீழ்த்தனமான அம்மா மிஸ்ஸஸ் ஜாவோவை தோக்கடிக்கிறதுல தோத்து போயிட்டாங்கடா. இன்னைக்கு உன்னுடைய கதை எப்படி முடிய போகுதுன்றத பார்க்கலான்டான்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அம்மான்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அம்மாவுடைய போட்டோவை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். உன்னுடைய அம்மாவை அவங்க தாண்டா சாவடிச்சாங்கன்னு அவன் சொன்ன உடனே ஹீரோ கடுப்பாகி, என்னடா சொன்ன, அவ தான் என்னுடைய அம்மாவை சாவடிச்சாலான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சிரிச்சிட்டு, முடிஞ்சா நீ ரிவெஞ்ச் எடுத்து பாடுறான்னு சொல்றான். என்ன நீ ரொம்ப கடுப்பேத்துற, ஒன்னா நான் இன்னைக்கு கொன்றுவோம் போல இருக்கு. நீ அவளுக்கு உண்மையா தானே இருப்ப, அப்புறம் ஏன்டா அவளை பத்தி இப்ப என்கிட்ட போட்டு கொடுத்த? நீ என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை கீழே போட்டுட்டு, நான் இவனை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன், இவனை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிட்டு குதிரையில வேக வேகமா ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டு நிக்கிறான். நான் இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறேன்னா நான் டைரக்டா டியூக் மேன்ஷன் உள்ளார போயிட்டு அந்த கெட்ட பொம்பளை கிட்டே நேரடியா நான் கேட்டலாமான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அவனுடைய அம்மா சமாதிக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு இருந்ததை யோசிச்சு பார்த்துட்டு, அம்மா ஒரு நாள் இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ வேற ஒரு இடத்துல வந்து நிக்கிறான். யாரா நீ? நான் அந்த சோல்ஜர் கேட்கவும், நான் பிரின்சஸ பாக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு ஹீரோ சொல்றான். அப்படின்னா மிஸ்டர் ஆனாதான் நீங்க இருக்கணும், உள்ளார வாங்கன்னு அவன் சொல்றான். பார்த்தா அவன் அந்த இடத்துல பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்க உன்னை எது இந்த இடத்துக்கு வர வச்சிச்சு, என்ன பிரச்சனை உனக்குன்னு பிரின்சஸ் கேக்குறா. நான் உங்ககிட்ட ஒரு ஆதரவு கேட்டு வந்திருக்கேன்னு ஹீரோ சொல்றான். நம்ம 2 பேரும் தான் நல்ல நண்பர்களாச்சு, என்ன விஷயம்னு சொல்லுன்னு பிரின்சஸ் சொல்றாங்க. அது என்னன்னு ஹீரோ சொல்லவும் சீனை கட் பண்ணிட்டு இவங்கள காட்டிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒருத்தன் அந்த இடத்துக்கு ஓடி வந்து ஒரு முக்கியமான விஷயம், அவரு காசுக்காக கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ணதாகவும் பிரின்சஸோடைய கார்டு எல்லாம் சேர்ந்து அவனை பிடிச்சி ஜெயில போட்டதாகவும் சொல்றாங்கன்னு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். என்னது? சீனா கட் பண்ணா 2 பேரும் ஒன்னா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. யுவர் ஹைனஸ் மிஸ்டர் ஆங், நீங்க சொன்ன மாதிரி அவங்க 3 பேருக்கான ஹவுஸ் ஹோல்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டேன்னு அவ வந்து கொடுக்குறா. தேங்க்யூ ஹைனஸ். உங்களுக்கு என்னுடைய அம்மாவை பத்தியும் தாய்சாங் ஃபிராக்ஷனை பத்தியும் எந்த அளவுக்கு தெரியுமோ அதை கொஞ்சம் சொல்லுங்கன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ எப்போ ஒரு கோஸ்ட் ஃபேரியா ஆவறியோ அப்ப எல்லாம் உனக்கே தெரிய வரும். உனக்கு இப்ப யாருன்னா கேண்டிடேட் எல்லாம் வந்திருக்காங்களான்னு அவ கேக்குறா. நான் இம்பீரியல் எக்ஸாமினேஷன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் தான் யாருன்னா என்ன தேடி வருவாங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சீனா கட் பண்ணா, ஐனஸ் நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. என்னால முடிஞ்ச வரைக்கும் நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு நானும் திருப்பி ஏதாவது பண்ணுவேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நீங்க மனசுல எதுவும் வச்சுக்கலன்னா இதை படிங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்க முடியும்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த புக்கை கொடுக்குறான். வணக்கம் மைனஸ், நீங்க இந்த கேபிட்டலை விட்டு போக போறதுதான் நான் கேள்விப்பட்டேன், அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். மிஸ்டர் ஆங், நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா? லார்டு ப்ரொடெக்டர், உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு ஹீரோ கேட்கறான். மிஸ்டர் ஆங், சில நாளாவே நீங்க ரொம்ப பிரபலமா இருக்கீங்க. உண்மையை சொல்லணும்னா
பிரின்சஸ் யூ வந்து ஒரு ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம கேபிட்டல்ல சேர்ந்த யங்கஸ்ட் டேலண்ட் ஆனவங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. உங்களையும் இன்வைட் பண்ண சொல்லி தான் என்னை இங்க அனுப்பியிருக்காங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீயும் அவர் கூடயே போ, லார்ட் ப்ரொடெக்டர் யாரையும் காயப்படுத்தினது இல்லை, எல்லாரையும் பாதுகாப்பா பார்த்து பாருன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படின்னா சரி, நான் உங்களுடைய இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு ஹீரோ சொல்றான். சீனா கட் பண்ணா 2 பேரும் குதிரையில ஏறிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. டக்குன்னு அவன் அடிக்க வரவும் ஹீரோ அதுல இருந்து நகர்ந்து தப்பிச்சறான். 2 பேரும் கத்தி வச்சுக்கிட்டு மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. பார்த்தா ஹீரோவுடைய கத்தி அந்த குதிரை கிட்ட போவும் அந்த குதிரை பயந்துகிட்டு அவனை தள்ளி விட்டுடுது. சைட்ல நின்னுகிட்டு இருந்தவன் டக்குன்னு எகிரி வந்து அவனை பிடிச்சிடறான். லார்ட் ப்ரொடெக்டர் அந்த இடத்துக்கு வந்துட்டு நீ நல்லா தானே இருக்கிறேன்னு கேக்குறாரு. என்னை மன்னிச்சிருங்கன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். மிஸ்டர் ராங், நீங்க சக்தி வாய்ந்தவரா இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க பண்ணதை பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ ஒரு திறமை வாய்ந்த ஸ்காலர், அப்புறம் ஒரு வாரியர். இந்த மாதிரி திறமையெல்லாம் ஒரு சில பேருக்கு தான் இருக்கும். இதை எல்லாத்தையும் உனக்குள்ளாரே நீ மறைச்சு வைக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். உனக்கான நேரம் வரப்ப நீ உங்க அப்பாவை விட பெரிய ஆளா வருவ. நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம எல்லாரும் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால நீ எங்க கிட்ட தாராளமா பேசலாம், எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் அதை கேட்டுட்டு சிரிக்கிறான். இன்னைக்கு ஃபுல்லா நான் அவன் கூட ஒரு பிரதரா சுத்திக்கிட்டு இருக்க போறேன், என்ன வேணான்னு மட்டும் நீ சொல்லிடாதன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். தேங்க்யூ ஐனஸ், நீங்க பண்ற ஃபேவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டு இருக்குன்னு ஹீரோ சொல்றான். நானும் தானே அவனுடைய சோன் பிரதரா இருப்பேன்னு லார்ட் ப்ரொடெக்டர் சொல்றது கேட்டு அவரு சிரிக்கிறாரு. சரி வாங்கடா நம்ம எல்லாரும் போலான்னு சொல்லிட்டு 4 பேரும் ஒன்னா நடந்து போயிட்டு இருக்கானுங்க. அப்படியே நைட் ஆகிடுது. 2 பேரும் உக்காந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் வளவலன்னு பேசிக்கிட்டு இருந்துட்டு வா நம்ம சரக்கடிக்கலாம், இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு சியர்ஸ் அடிச்சுட்டு 2 பேரும் குடிக்கிறானுங்க. சீனா கட் பண்ணா அப்படியே பொழுது விடிஞ்சிருது. எல்லாரும் அந்த குதிரையிலே வந்துட்டு இருக்காங்க. யாங்க எனக்கு ஒரு மென்டரை ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காரு. ஆனா ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1 லட்சம் சில்வர் டெயில்ஸ் நான் அவருக்கு கொடுத்தாகணும். நான் எங்க போயிட்டு அந்த காசு எல்லாத்தையும் தேத்திக்கிட்டு வரதுன்னு தெரியலையான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஒரு முயல் ஓடி வரவும் பிரதர் அங்க பாத்தீங்களா, வாங்க வேட்டையாடலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளுடைய அம்பை எடுத்து விடுறா. பார்த்தா அந்த அம்பு எல்லாம் முயலுக்கு பக்கத்திலே விழுந்துகிட்டு இருக்கு. நீ ரொம்ப நல்லா அம்பை விட்டன்னு ஹீரோ சொல்றான். அவங்களுக்கு பின்னாடியே இன்னொரு டீம் வந்துகிட்டு இருந்து பட்டர்ஃபிளை டெக்னிக்கா, இந்த பொண்ணு எப்படி இதை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. சீனா கட் பண்ணா ஹீரோவும் அந்த நரி ஒரு இடத்துல உக்காந்துகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வெறும் மண்ணும் பாறையும் தவிர வேற எதுவுமே இல்லைன்னு அந்த நரி சொல்லிட்டு இருக்கு. இந்த மாதிரி இடத்துல தான் பீனட்ஸ் அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லாம் வளர்ப்பாங்க. அது எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த வேலையில எங்கன்னா விதைகள் கிடைக்குமான்னு அந்த நரி கேக்குது. நாளைக்கு நம்ம வெஸ்டிலுக்கு போய் ஆகணும்னு ஹீரோ சொல்றான். முராங்கியான அந்த பேப்பரை எரிய வச்சுட்டு உக்காந்துக்கிட்டு கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுடைய உடம்புல இருந்து சோல் பாடி வெளியில வந்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுது. சீனை கட் பண்ணா ஹீரோ உக்காந்துக்கிட்டு கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். திடீர்னு அந்த இடத்துல என்னவோ சவுண்டு கேட்கவும் ஹீரோ அவனுடைய சோடை எடுத்துக்கிட்டு வெளியில ஓடி வரும். அந்த இடத்துல அவளுடைய சோல் பாடி நின்னுகிட்டு இருக்கத பார்த்துட்டு இது உண்மையிலே இலூஷன் தானான்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவ டக்குன்னு ஹீரோவை அடிக்க வரவும் ஹீரோ அவனுடைய சோடை யூஸ் பண்ணி அடிக்க போறான். டக்குன்னு அவளுடைய கையாலே அதை தடுத்துறான். ஹீரோ அவனுடைய உடம்பு சுத்தி பவர் வர வச்சுக்கிட்டு இருக்கத பார்த்துட்டு டக்குன்னு அவளுடைய பவர் யூஸ் பண்ணி ஹீரோவை அடிச்சு பின்னாடி தள்ளிடுறா. உன்னுடைய கை ரொம்ப பெருசா இருக்கு, இருந்தாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுடைய பவர் அனுப்பி அவளை அடிக்கிறான். பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா ஒரே புகை மூட்டமா ஆயிடுது. சின்ன பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துட்டு யாரு நீன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அவ டக்குன்னு ஓடி வந்து ஹீரோவை அடிக்கவும் ஹீரோ அவனுடைய சோடை யூஸ் பண்ணி தடுத்துறான். திருப்பி உதைக்க வர அதையும் ஹீரோ தடுத்துறான். திருப்பி அவ எகிரி அடிக்க வர ஹீரோ அவனுடைய சோடை யூஸ் பண்ணி தடுத்துக்கிட்டே இருக்கான். திருப்பி உதைக்கவும் அவனுடைய சோடை யூஸ் பண்ணி தடுத்துறான். அவ டக்குன்னு எகிரி அவளுடைய பவர் அனுப்பவும் ஹீரோ அவனுடைய சோடை யூஸ் பண்ணி தடுத்துக்கிட்டு இருந்துட்டு அந்த கெட்ட பொம்பளை என்ன கொல்றதுக்காக தான் இவளை அனுப்பியிருப்பாளோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவனும் அந்த இடத்துக்கு வந்துட்டு அடிக்க வர அவளுடைய கையை யூஸ் பண்ணி அதை தடுத்துறா. பார்த்தா அதுக்கே அவனுடைய கையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. 4 பேரும் ஒன்னா வந்துட்டு அவளை அடிக்க வராங்க. அதுல ஹீரோவும் சின்ன பொண்ணு எகிரி ஒரே டைமில் அடிக்க வர அவர் 2 பேரையும் ஒரே டைமில் அடிச்சு தள்ளிடுறா. டக்குன்னு அவனுடைய வெப்பனை யூஸ் பண்ணி அடிக்க வர அதுல இருந்து அவன் நகர்ந்துடுறா. பின்னாடி பக்கமா இருந்து தாத்தா வந்து அவளுடைய தலையிலே அடிச்சிடறாரு. ஹீரோ டக்குன்னு அவனுடைய சோடை யூஸ் பண்ணி அடிக்க வர அவளுடைய கையை யூஸ் பண்ணி அதை தடுத்துறா. அந்த சின்ன பொண்ணு வரத்தை பார்த்துட்டு அந்த சின்ன பொண்ணை உதைச்சு தள்ளிடுறா. பார்த்தா அவளை சுத்தி வெள்ளை கல்ல ஏதோ புகை மாதிரி வர ஆரம்பிச்சு டக்குன்னு அவளுடைய பவரை சுத்தி அனுப்புறா. அது எல்லாம் அவங்க 4 பேர் மேலேயும் பட்டு அவங்கள சுத்தி என்னவோ பவர் வந்துகிட்டு இருக்கு. என்னது சோல் செப்பரேஷனான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த சின்ன பொண்ணை சுத்தி பவரை வர வச்சு அவளை எங்கேயோ தூக்கிக்கிட்டு போறா. ஹீரோ டக்குன்னு அவனுடைய பவரை வர வச்சு சுத்தி அனுப்பி அந்த பவரை மறைய வச்சுட்டு பின்னாடியே ஓடி போயிட்டு அவனுடைய குதிரையை எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ளார வேக வேகமா போய்கிட்டு இருக்கான். அவளும் நிக்காம அந்த பொண்ணை தூக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்க ஹீரோ அவனுடைய அம்பை எடுத்து விடுறான். அதுல இருந்து அவ எகிரி குதிச்சு தப்பிச்சிடுறா. ஹீரோ டக்குன்னு 3 அம்பா விட அதுல இருந்து நகர்ந்துட்டு அந்த ஒரு அம்பு மேல நின்னுகிட்டே போறா. திருப்பி அம்புங்க வந்துகிட்டு இருக்கத அவ பார்த்துட்டு அவளுடைய பவரை சுத்தி வர வச்சு அந்த அம்பை எல்லாத்தையும்
தடுத்துறா. அவளுடைய பவரை கீழே அனுப்பி சுத்தி ரிங்கு மாதிரி ஏதோ பவரை வர வைக்கிறா. அதுல இருந்து காக்கா மாதிரி ஏதோ சோல் பவர் எல்லாம் வெளியில வருது. ஹீரோ டக்குன்னு அவனுடைய பவர் யூஸ் பண்ணி சுத்தி அனுப்பி அந்த பவர் எல்லாத்தையும் அழிச்சிடறான். ஹீரோ திருப்பி அவனுடைய அம்புங்களை விட்டுக்கிட்டே இருக்க அவளுடைய கத்தி யூஸ் பண்ணி அதை 2 துண்டா வெட்டிடுறா. பார்த்தா திருப்பி ஒரு அம்பு வந்து அவளுடைய உடம்புலயே பாஞ்சிருது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய காயப்படுத்திருப்ப, நான் உன்னை சாவடிக்காம விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அவ வரவும் ஹீரோவுடைய குதிரை டக்குன்னு அவளை தாவிட்டு அந்த சைடு போயிடுது. அவளுடைய பவர் யூஸ் பண்ணி ஒரு இடத்துக்கும் சும்மா வேக வேகமா மின்னல் மாதிரி போய்கிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோ கிட்ட வரவும் ஹீரோ அவனுடைய சோடை யூஸ் பண்ணி தடுத்துட்டு, நீ என்ன சாவடிக்கு முன்னாடி உன்னுடைய பிசிக்கல் பாடி செத்து போயிடும் நான் நினைக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்து டக்குன்னு அவளுடைய உடம்பு உள்ளாரே வந்துடுறா. சீக்கிரமா அவளை பயப்படி எய்ப்புன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, நீ என்ன கொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ண, அப்பதான்டா நான் அவளை எய்ப்புன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. உன்னால இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓட முடியாது, அதனால நான் சொல்றத செய்யின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சின்ன பொண்ணு திருப்பி கண் முழிச்சிட்டு டக்குன்னு அந்த இடத்துல இருந்த கத்தி எடுத்துக்கிட்டு வந்து நிக்கிறா. சின்ன பொண்ணு, நீ அவ கிட்ட இருக்கிற பொருள் எல்லாத்தையும் வெளியில எடுத்துருன்னு ஹீரோ சொன்ன உடனே அவளும் போயிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருந்து அவளுடைய உடம்புல இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து கீழே போட்டாரா. பார்த்தா டக்குன்னு அவளுடைய உடம்புல இருந்து சோல் பாடியை திருப்பி வெளியில வர வச்சு அவளுடைய உடம்பு உள்ளார புகுந்து அனுப்பிடுறா. பார்த்தா சின்ன பொண்ணுக்கு என்னவோ ஆக ஆரம்பிச்சு அந்த கத்தியை கீழே போட அவளுடைய சோல் பாடியை அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு ஹீரோ பக்கம் வருது. ஹீரோ டக்குன்னு அவனுடைய ஊசி மாதிரி இருக்க அனுப்பி அந்த கத்தியை உடைச்சு தள்ளிடுறான். அதை பார்த்துட்டு அவ டக்குன்னு அவளுடைய உடம்பு உள்ளாரே போயிடுறா. அப்படியே 2 பேரும் அந்த ஊசியை பத்தி கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்க டக்குன்னு அவளுடைய பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல என்னவோ பண்ணிக்கிட்டு இருந்து அந்த பவருக்குள்ளார இருந்து ஏதோ ஒரு சோல் பாடியை வெளியில வர வைக்கிறா. இதுக்கப்புறம் நான் உன்னை கொல்ல மாட்டேன், நான் தான் சத்தியம் பண்ணி இருக்கேன்ல, நீ இந்த இடத்துல இருந்து கிளம்பலான்னு ஹீரோ சொல்றான். இதை நீங்களே வச்சுக்கிட்டு இருங்க, உங்களுடைய மனசு மாறிச்சுன்னா யூஜிங் சிட்டில இருக்கிற ட்ரெஷர் ஆளுக்கு என்ன வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. சீனை கட் பண்ணா ஹீரோ உக்காந்துக்கிட்டு அவனுடைய சோல் பாடியை வெளியில வர வைக்கிறான். பார்த்தா அவனுடைய சோல் பாடியை சுத்தி கோல்டன் கலர்ல பவர் வர ஆரம்பிச்சு பின்னாடி ஏதோ கை மாதிரி கோல்டன் கலர்ல வந்து நின்னுகிட்டு இருக்கு. அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த பாக்ஸில் இருக்கிற ஊசியை வெளியில வர வைக்கிறான். என்னுடைய பவரை யூஸ் பண்ணி இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு தெரியலையே, நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தாகணும்னு சொல்லிட்டு அந்த ஊசியை அனுப்பி அந்த கல்லுல அடிக்கிறான். பார்த்தா அந்த இடத்துல பெரிய ஓட்டை போட்டுக்கிட்டு இருக்கு. திருப்பி அந்த ஊசியை மரங்கள் சைடு அனுப்ப அந்த மரத்துல இருக்கிற இலையெல்லாம் கீழே விழுந்துருது. நிறைய அந்த இடத்துக்கு ஓடி வந்து வாங்க நம்ம போயிட்டு விதைகள் எல்லாம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. சீனை கட் பண்ணா ஹீரோ ஏதோ ஒரு பையை எடுத்துக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடத்துல முரங்கியானும் இன்னொருத்தனும் நின்னுகிட்டு இருக்காங்க. பிரதர், அங்க அந்த லேடியை பார்க்க முரங்கியான் மாதிரி தெரியுதுன்னு சின்ன பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் அவளை காப்பாத்தணும்னா என்னுடைய சோல் படி உடம்ப விட்டு வெளியில போனாதான் அதை செய்ய முடியும், நீ வந்து என்னுடைய உடம்ப பாதுகாத்துக்கிட்டுருன்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அவங்க 2 பேரையும் சும்மா விடாதீங்கடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். டக்குன்னு ஹீரோவுடைய ஊசி வந்து அவனுக்கு 2 பேரும் மண்டையிலையும் பொழந்துகிட்டு போயிடுது. திருப்பி அவங்ககிட்ட வர டக்குன்னு அவனுடைய சோடை யூஸ் பண்ணி தடுத்துறான். ஊசி அவங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு அவனுடைய கைத்துல விட்டு ஓட்ட போட்டு சாவடிச்சிடறான். எல்லாரும் ஃபார்மேஷனுக்கு வாங்கடான்னு அவன் சொன்ன உடனே எல்லாரும் சுத்தி வந்து நின்னுகிட்டு அவனுங்களுடைய கத்தி யூஸ் பண்ணி சுத்தி ஷீல்டு மாதிரி வர வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த ஊசி அந்த ஷீல்டை உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் அந்த ஷீல்டை அதால உடைக்கவே முடியல. அதை எல்லாத்தையும் அவன் பார்த்துக்கிட்டு இருந்து டக்குன்னு அவளுடைய சோல் பாடியை வெளியில வர வச்சு எகிரி போயிட்டு அவளுடைய பவர் யூஸ் பண்ணி அந்த ஷீல்டுல குத்துறா. திருப்பி விடாம குத்திக்கிட்டே இருந்து டக்குன்னு எகிரி அவளுடைய ஃபுல் பவரை கொடுத்து அடிக்கிறா. இருந்தாலும் அந்த ஷீல்டு உடையவே இல்லை. திருப்பி ஓங்கி ஒரே அடியா அடிச்ச உடனே அவன் பறந்து போய் விழுந்துடுறான். திருப்பி விடாம அவ அடிச்சுக்கிட்டே இருக்க கூட இருந்தவன் வந்து அவனுடைய கத்தி யூஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். டக்குன்னு திருப்பி அவளுடைய பவர் யூஸ் பண்ணி அடிக்க பவர் எல்லாம் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய் அவனுங்க எல்லாரும் பறந்து போய் கீழே விழுந்துடுறானுங்க. அவன் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ண டக்குன்னு அந்த ஊசி வந்து அவனுடைய உடம்புலயே பாஞ்சிருது. இன்னொருத்தன் உயிரோட இருக்க முரங்கியானு கூட இருந்தவன் வந்து டக்குன்னு அவனுடைய சோடை யூஸ் பண்ணி குத்தி சாவடிச்சிடறான். திருப்பி அவளுடைய சொல்படி அவளுடைய உடம்பு உள்ளார வர வச்சிடறான். இந்த ஊசி ஆங்குதாச்சேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோவும் சின்ன பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உண்மையிலே இது நீதானா, நீ ஏன் உன்னுடைய உயிரை பணைய வச்சு என்ன காப்பாத்தன்னு அவ கேக்குறா. இவனுங்க எல்லாம் டேக் 1 சோல்ஜர்ஸ், இவனுங்க பேருக்கு தான் சோல்ஜர்ஸ், ஆனா இவனுங்க பண்றதெல்லாம் தப்பான காரியம், இவனுங்க சாவுறதுல எந்த ஒரு தப்புமே இல்ல நீ ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். எங்களுடைய உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. பிரின்சஸ் யூ வந்து சவுத்துல இருக்கிற சென்னை ஆர்மில அவனை ட்ரைனிங் எடுத்துக்காக அலோ பண்ணி இருக்கிறாராமேன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. ஆமா, நீங்க ஒன்னும் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா அந்த மிலிட்ரியில இருக்கிறவனுங்க எல்லாரும் ரொம்ப பயங்கரமான ஆளுங்க. ஒரு ஸ்காலரால இதை எல்லாத்தையும் சமாளிக்கவே முடியாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நான் சவுத்தை நோக்கி போலான்னு இருக்கேன், ஆனா நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும். நீ எனக்கு சப்போர்ட் பண்ணனா இந்த ஊசியை உனக்கு 1 வருஷத்துல கொடுத்துறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நான் எப்படி உன்னை நம்ப முடியும், நீ 1 வருஷத்துல மைண்ட் மாறிட்டு கொடுக்காம போயிட்டேன்னா நான் என்னடா பண்றதுன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்துட்டு உங்க 2
பேருக்காகவும் நான் என்னுடைய உயிரை கொடுக்கறது கூட தயங்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பரவாயில்லையே, நீ பார்க்க நிலவு மாதிரி தான் தெரியறன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சீனா கட் பண்ணா வேற யாரையோ காட்டுறாங்க. நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம், நம்ம யாரை இப்ப கொல்ல போறோம்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காத, வந்த வேலையை மட்டும் பார்க்கலாம்னு அவன் சொல்றான். பார்த்தா அந்த சைடுல ஹீரோவும் அவனுடைய கூட்டாளிங்க எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. அவன் டக்குன்னு எல்லாரையும் ஒரு நிமிஷம் நில்லுங்க, ஏதோ தப்பா தெரியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி வாங்க நம்ம 3 பேர் மட்டும் முன்னாடி போலான்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் முன்னாடி போறாங்க. ஹீரோ அவன் அங்க உக்காந்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு அவனுடைய அம்பை எடுத்து விடவும் அதை பார்த்துட்டு அவன் பயத்துல கீழே விழுந்துறான். வாங்க தாக்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி வரானுங்க. இதை வச்சுக்கிட்டு எங்களை ஒன்னும் பண்ண முடியாதுறான்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடி நகர்ந்து போறான். பார்த்தா அந்த அம்பு எல்லாம் அவங்களுக்கு முன்னாடியே விழுந்துருது. இதை எப்படி அவன் பண்ணான்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இது 200 மீட்டர் வரைக்கும் தான் வரும், ஆனா நம்ம 2 பேரும் இப்ப 300 மீட்டருக்கு மேல இருக்கோண்டான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இது தெரியாம போயிச்சேன்னு அவனுக்குள்ளாரே யோசிச்சுக்கிட்டு இருந்து கவனமா கேள்றான். இந்த மலை என்னுடையது, இந்த மரங்கள் எல்லாம் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அம்பு எல்லாம் பின்னாடி இருக்கிறவனுங்க மேல குத்தி செத்து போயிடுறானுங்க. அவங்கள விடாதீங்க கொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஓடி வர ஹீரோ திருப்பி பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கான். டக்குன்னு அவனுடைய அம்புங்களை எல்லாம் அனுப்பிக்கிட்டு இருந்து வந்தவனுங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுறானுங்க. பிரதர் இதெல்லாம் நம்மளுக்கு தான் ஆபத்து, நம்ம இங்க இருந்து ஓடி போயிடலாண்டான்னு சொல்லிட்டு அவனுங்க அங்க இருந்து ஓடி போயிடுறானுங்க. நான் சரண்டர் ஆயிரன்னு சொல்லிட்டு அவனும் அவங்க கிட்ட சரண்டர் ஆயிடுறான். ஹீரோ கூட இருந்தவன் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடனவனுங்களை வந்து அடிச்சிடறான். அவனுங்களுடைய தலைவன் அந்த இடத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு இது எல்லாம் வேணும்டான்னு சொல்லிட்டு அவனுங்க மூஞ்சில இருக்கிற மாஸ்க் எல்லாத்தையும் கழட்டிடுறான். உங்களுடைய பேர் எல்லாம் என்னன்றத ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட சொல்றீங்கடான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நீங்க ஒன்னும் கோவப்படாதீங்க சார், ஈஸியா எடுத்துக்கோங்க. என்னுடைய பேரு டார்க் கைட், இவன் பேரு கோல்டன் கைட், இவன் பேரு சில்வர் கைட். உங்களை கண்காணிக்க சொல்லி 2 பேரும் எங்களுக்கு ஆர்டர் போட்டாங்க, அதனாலதான் நாங்க இந்த இடத்துக்கு வந்தோம்னு அவங்களுடைய தலைவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். யாரும் அவங்க எல்லாம் ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். அது எல்லாம் யாருன்றது உண்மையிலேயே எங்களுக்கு தெரியாதுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை நீங்க எடுத்துக்கிட்டு எங்களை விட்டுருங்கன்னு அவனுக்கு 3 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னதுன்னு சொல்லிட்டு வந்து அந்த அம்பை எடுத்து பாக்குறான். இது என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, என்னால இதை இழுக்க கூட முடியலன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, இதை குவாங்குவான் பவுன்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி சோல் பவர் எல்லாத்தையும் அழிக்க முடியும். இந்த உலகத்துல இருக்கிற டாப் 10ல இருக்கிற அம்புங்கள்ல இது 4வது இடத்துல இருக்குதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுலயும் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த 3த்தையும் சோளுங்களை சாவடிக்கிறதுக்காகவே டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் கொடுக்குறான். ஹீரோ அதை எல்லாத்தையும் வாங்கி பார்த்துட்டு இதுக்கப்புறம் இது உனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு கொடுக்குறான். என்னது எனக்கா? ஆமான்னு ஹீரோ சொல்லவும் அவன் அதை வாங்கிக்கிறான். சரி மாஸ்டர், இவனுங்க 3 பேரையும் நம்ம இப்ப என்ன பண்றதுன்னு அவன் கேட்கறான். எங்களால உங்ககிட்ட தான் வேலை செய்ய முடியல, ஆனா உங்ககிட்ட வேலை செய்யறவங்க கிட்ட நாங்க வேலை செய்யறோம்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். சார் இவனுங்களை வேலைக்காரனுங்கெல்லாம் நம்ம கூட்டிட்டு போலாம் தான் நான் நினைக்கிறேன், ஆனா ஒரு விஷயம், எவனா ஓவரா பண்ணிக்கிட்டு எதனா செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டா, அப்படி இல்ல நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம்னு 3 பேரும் கெஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. சரி வாங்க நம்ம இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சீனை கட் பண்ணா ஒரு பறவை பறந்து வர அந்த பறவையோட காலில இருந்து பேப்பரை எடுத்து படிச்சு பார்த்துட்டு நம்ம அனுப்பின ஆளுங்க எல்லாம் தோத்து போயிட்டாங்க போல தெரியுது, நான் அந்த ஆங்காய பார்த்தே ஆகணும்னு அவ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வேற ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க. இந்த இடத்துல இருக்கிற கவர்னர் பிரின்சஸ் யூ கிட்ட வேலை செய்யறாரு, நான் அவரை போய் பார்த்தாகணும்னு ஹீரோ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். பார்த்தா அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் என்னவோ மோப்ப முடிச்சிருது. எல்லாரும் கவனமா இருங்க, இது எதையோ கண்டுபிடிச்சிருக்கும் போலன்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க, திடீர்னு அந்த இடத்துல இருந்த மேகம் எல்லாம் கருப்பு கலர்ல மாறிட்டு அதுல இருந்து லைட் மாதிரி ஏதோ வந்து எல்லாரும் மேலேயும் விழுந்துகிட்டு இருக்கு. பார்த்தா எல்லாரும் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன அதுக்குள்ளார இருட்டிருச்சு, இது ஏதோ எனக்கு தப்பா தெரியுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவர் அனுப்பி அடிக்கிறான். பார்த்தா திருப்பி அந்த இடம் பயபடியா மாற ஆரம்பிக்க அவனுங்க எல்லாரும் தூக்கத்துல இருந்து எழுந்துடுறானுங்க. அந்த பொண்ணு எழுந்துட்டு பிரதர் இங்க என்ன நடக்குதுன்னு கேட்கறா. ஒரு டீமன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு ஹீரோ சொல்லவும் எல்லாரும் அவளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க நீ எங்கேயோ அவசரமா போற மாதிரி தெரியுது, நான் உன்னை இந்த இடத்துல சும்மா பார்த்துட்டு போறதுக்காக வரல, நான் உன்னை கொலை பண்றதுக்காக வந்திருக்கேன்டான்னு அவ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சிரிச்சிட்டு என்னைய கொல்ல போறியா, சட்டங்களை பத்தி உனக்கு தெரியாதா, அப்படி அது எல்லாம் என்னடா சட்டம்னு அவ கேட்க, நம்ம ஹீரோவும் அவன் மாட்டு அந்த சட்டத்தை பத்தி வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்கான். அப்படின்னா சரி அவங்க நான் அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாட விரும்புறேன்னு சொல்லிட்டு அவளுடைய பவர் அனுப்பிக்கிட்டு இருக்கா. திருப்பி அந்த இடம் ஃபுல்லா கருப்பு கலர் ஆகி அந்த பவர் வந்து எல்லாரும் திருப்பி தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவ டக்குன்னு அவளுடைய பவர் எல்லாத்தையும் அனுப்பி மண்ணை யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு மான்ஸ்டர் வர வைக்கிறா. எல்லாரும் சீக்கிரமா இங்க இருந்து ஓடுங்கன்னு சொல்லவும் எல்லாரும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்காங்க. அந்த மான்ஸ்டர் ஹீரோவை சாப்பிட்ற மாதிரி வரவும் அந்த அம்பை யூஸ் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சுரா, அதை பயன்படுத்துறான்னு ஹீரோ சொல்றான். அவனும் டக்குன்னு திரும்பி அந்த அம்பை விட அது மேல வந்து பட்டு வெடிஞ்சு சுயல் மாதிரி வர ஆரம்பிச்சு அது அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுது.
பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா ஒரே புகை மூட்டமா இருக்கிறதுல எவனாலையும் ஒழுங்கா பார்க்க முடியல. அந்த அம்பு வச்சுக்கிட்டு இருக்கிறவன் மட்டும் கரெக்டா அவ இருக்கிறத பாத்துறான். டக்குன்னு அவனுடைய அம்பை விட அதை பார்த்து அவ பயந்துடுறா. டக்குன்னு அவளுடைய பவர் யூஸ் பண்ணி அதை தடுக்க ட்ரை பண்ண அந்த அம்பு அவளுடைய பவர் எல்லாத்தையும் உடைச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கு. திருப்பி அவளுடைய பவரை யூஸ் பண்ணி தடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க, திருப்பி உடைச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. கடைசியா அவளுடைய ஃபுல் பவரை கொடுத்து தடுத்துட்டு சோலை உடைக்கக்கூடிய அம்பு எல்லாம் இவனுக்கிட்ட எப்படி இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவளுடைய கத்தி அனுப்பி அதை அடிச்சு கீழே தள்ளிடுறா. ஹீரோ டக்குன்னு அவனுடைய உடம்புல இருந்து சோல் பாடியை வெளியில வர வச்சுட்டு அந்த ஊசியை அவ சைடு அனுப்புறான். அவ டக்குன்னு அவளுடைய சோல் பாடியை வெளியில வர வச்சு அந்த ஊசியை எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டே இருக்கா. திருப்பி அந்த ஊசி அவ கிட்ட போகவும் நகர்ந்து அதுல இருந்து தப்பிச்சிடறா. நீ இந்த ட்ரெஷரை யூஸ் பண்றது வேஸ்ட் தாண்டான்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அந்த ஊசி அவளுடைய கையாலேயே பிடிச்சிட்டு இதுக்கப்புறம் இது எனக்கு தாண்டா சொந்தம்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய கைத்தை பிடிச்சறா. கூட வந்தவன் டக்குன்னு அவனுடைய அம்புங்களை விட அவளுடைய சோல் பாடியை கத்தி யூஸ் பண்ணி அந்த அம்பு எல்லாத்தையும் தடுத்துருது. அவளுடைய ஃபுல் பவர் கொடுத்த அழுத்தமும் ஹீரோவுடைய சோல் பாடி மறைஞ்சு போயிடுது. பார்த்தா ஹீரோவுடைய வாயில இருந்து ரத்தம் வெளியில வந்து கீழே விழுந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான். பிரதர் ஆங்கன்னு சொல்லிட்டு 3 பேரும் ஹீரோ கிட்ட ஓடி வந்துடுறாங்க. திருப்பி அவளை சுத்தி பவர் எல்லாத்தையும் வர வச்சுக்கிட்டு இருந்து இந்த தடவை அவளுடைய உடம்புல இருந்து அதிகமா சோல் பாடி எல்லாத்தையும் வர வச்சு அவளை சுத்தி நிக்க வச்சுக்கிட்டு இருக்கா. என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க முழிச்சுக்கிட்டு இருக்க அவ டக்குன்னு கைய காட்டின உடனே அந்த சோல் பாடி எல்லாம் அவங்கள நோக்கி வர ஆரம்பிச்சிருது. அவங்களும் அடிக்க ரெடி ஆவ அவ கத்தி எடுத்துக்கிட்டு கிட்ட வரவும் இப்ப நீங்க நகர்ந்து போங்கன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ்ல இருந்து கத்திய வெளியில வர வச்சுட்டு ஹீரோவோடைய சோல் பாடி வெளியில வந்து அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு அவங்கள அடிக்கிறதுக்கு ரெடியா நின்னுகிட்டு இருக்கு. அதெல்லாம் வேகமா ஹீரோ சைடே வந்துகிட்டு இருக்க நீ என்ன தடுத்துற முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாடான்னு சொல்ல அவளுடைய சோல் பாடி எல்லாம் ஹீரோவை சுத்தி வலிச்சிருதுங்க. ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க அவ ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இதை நான் இப்ப செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவரை எல்லாத்தையும் சுத்தி அனுப்ப அவளுடைய சோல் பாடி மேல பட்டு அவளுடைய சோல் பாடி எல்லாம் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போவ 3 பேரும் வந்து ஹீரோவுடைய உடம்ப பாதுகாக்க அந்த பவர் வெடிஞ்சு சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய் ஹீரோ சைடும் வர அவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த பவர் எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க உனக்கு என்ன ஆயிடுச்சு? பொண்ணே நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அவனே அந்த சோடை யூஸ் பண்ணி அவனுடைய சாவை தேடிக்கிட்டான். எனக்கு வேலை மிச்சம் அவன் சொல்லிக்கிட்டு இருக்க அவன் டக்குன்னு அம்பு அனுப்புறான். திருப்பி அவளுடைய உடம்புல இருந்து சோல் பாடியை வெளியில வர வச்சுக்கிட்டு அந்த அம்பு எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்கா. அவன் டக்குன்னு சோல் பாடியை சாவடிக்கிற அம்பை விட ஹீரோவோடைய யூஸ் பண்ணி அவ தடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்து அவளால தடுக்க முடியாம அந்த அம்பு வேகமா வந்து பவர் அனுப்பிட்டு இருந்து அந்த சோல் பாடி அந்த இடத்துல இருந்து மறைய வச்சிருது. அவளுக்கும் திடீர்னு என்னவோ ஆரம்பிச்சு கீழே வந்து நின்னுகிட்டு இருந்து வேக வேகமா அந்த இடத்துல இருந்து ஓடிக்கிட்டு இருக்கா. ஆங்க நான் உன்னை பாதுகாக்கத்துல தோத்து போயிட்டான், ஆனா என்ன பாதுகாக்கிறதுக்காக நீ உன்னுடைய உயிரை விட்டுட்டிய, என்ன மன்னிச்சிருன்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோ எழுந்து வந்து அவன் மேல கை வைக்கிறான். சார் அவ்வளவு பெரிய வெடிப்புக்கு அப்புறமும் நீங்க எப்படி உயிரோட இருக்கீங்க? ஏதோ லக்குல நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை மேல அனுப்பி அடிக்கிறான். திருப்பி அந்த இடம் பயபடியா மாற ஆரம்பிச்சு அவங்க 2 பேரும் எழுந்துடுறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களான்னு ஹீரோ கேட்கவும் அந்த பொண்ணு எழுந்துட்டு அந்த டீமன் எங்க போனான்னு கேக்குறான். அவ இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிட்டா, ஆனா அடுத்த தடவை அவளை பாக்குறப்ப நான் அவளை சாவடிக்காம விட மாட்டேன். எல்லாரும் ஒரு வழியா எழுந்துடுறானுங்க. இது என்ன மாதிரியான ஸ்வாடுன்னு தெரியலையான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க அவன் அந்த இடத்துக்கு வந்துட்டு இது யாங் பீஸ் காட் ஸ்வாட் மாதிரி தெரியுது. இதுதான் லூ துயானுடைய ஃபிளையிங் ஸ்வாடு. இது ஒரு எவன் கிரியேஷன் ஸ்வாடு. இதோடைய சக்தி எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். திடீர்னு ஹீரோக்கு என்னவோ ஆக ஆரம்பிக்கவும் பிரதர் உங்களுக்கு எதுவும் ஆகல இல்ல, நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு கேட்கறான். இல்ல என்னுடைய சோல் பவர் ரொம்ப அடி வாங்கியிருக்கு, நான் எங்கேயாவது ரெஸ்ட் எடுக்கணும் கொஞ்ச நேரத்துக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடத்துக்கு காட்ஸ் எல்லாம் வந்துட்டு யார் நீங்க, எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் போயிட்டு அதை காட்டவும் அப்படின்னா நீங்க தான் மினிஸ்டர் ஆஃப் வாரா, உங்ககிட்ட இந்த மாதிரி நடந்ததுக்கு எங்களை மன்னிச்சுக்கோங்க, இந்த இடத்துல என்னதான் நடந்துச்சுன்னு அவன் கேட்கறான். நாங்க வர வழியில ஒரு டீமன் பொம்பளை வந்து எங்களை தாக்கணும், எங்க கிட்ட பிரின்சஸ் யூவோடைய பர்சனல் லெட்டர் ஒன்னு இருக்கு, நாங்க கவர்னரை பார்த்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாகணும்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நாங்க ஒரு எஸ்காட்டா உங்க கூடயே வந்து பாதுகாப்பா சிட்டில கூட்டிட்டு போய் விடுறோம்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா ஹீரோ அந்த கத்தியை வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்க அப்ப நடந்த சம்பவம் எல்லாம் அவனுடைய மைண்டுக்குள்ளார வந்து வந்து போய்கிட்டே இருக்கு. பார்த்தா திடீர்னு ஹீரோவுடைய சோல் பாடி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிட்டு ப்ளூ கலர்ல ஏதோ வட்டமா மாறி எங்கேயோ போய்கிட்டு இருக்குங்க. திடீர்னு அந்த இடத்துல என்னவோ பவர் வர ஆரம்பிக்குது. பார்த்தா அவங்க அம்மா அந்த இடத்துல வந்து நின்னுகிட்டு அந்த பவரை அவங்க கட்டி பிடிச்சுக்கிறாங்க. பார்த்தா அவங்களுடைய உடம்புல இருந்து திடீர்னு என்னவோ கோல்டன் கலர்ல பவர் வர ஆரம்பிச்சு இன்ஃபினிட் லைட்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய சோல் பாடியை திருப்பி ஒன்னு சேர்க்க ஆரம்பிக்கிறான். பார்த்தா அவனுடைய உடம்பு ஃபுல்லா கோல்டன் கலர்ல பவர் வர ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்து பின்னாடி என்னவோ பெருசா பவர் வந்துகிட்டு இருக்கு. சீனா கட் பண்ண
பண்ணா ஹீரோவுடைய சோல் பாடி வெளியில வந்துட்டு மேல பறந்து போயிட்டு இருக்கு. பார்த்தா அவனுடைய கையி, அவனுடைய காலு, அவனுடைய உடம்பு ஃபுல்லா கோல்டன் கலர்ல மாற ஆரம்பிச்சிருது. எனக்கு இப்ப முன்லைட் கிங் பாடி கிடைச்சிருச்சு. இந்த பவரை யூஸ் பண்ணி உண்மையான மாஸ்டர்ஷிப்னா என்னன்றத காட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய சோல் பாடி திருப்பி அவனுடைய உடம்பு உள்ளாரே போயிடுது. இந்த சோடுல என்னென்ன சீக்ரெட் இருக்குன்னு தெரியலையே. இது தானாவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன் நான் இந்த சோடை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது என்னுடைய சோலை யூஸ் பண்ணின்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு அவனுடைய சோலை வெளியில வர வச்சு அந்த கத்திக்குள்ளார அனுப்பிடுறான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு மரத்தை சுத்தி ஷீல்டு மாதிரி பவர் இருக்கு. ஹீரோ அதுல கை வைக்கலான்னு கை வைக்க அவனுடைய கை உள்ளார போறத பார்த்துட்டு டக்குன்னு ஹீரோ உள்ளார புகுந்து வந்துடுறான். பார்த்தா அவனுடைய கை ரெண்டுத்துலயும் ரோஸ் கலர்ல பவர் வர ஆரம்பிக்கிறத பார்த்துட்டு அப்படின்னா இந்த சோடு கடவுளோடையதா? அப்படின்னா இந்த இடத்துல எந்த ஒரு சோல் பவர் வந்தாலும் கடவுளோடைய சக்தியை வாங்க முடியும் போல இருக்கே இன்னும் சொல்லிட்டு டக்குன்னு அடிக்கவும் அந்த இடத்துல இருந்த ஷீல்டு உடைஞ்சிருது. இதுதான் தண்டர் போல்ட் சக்தியா? புதுசா ஏதோ ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒருத்தன் ஓடி வந்து ஜூனியர் உனக்கு எந்த ஒரு அடியும் படல இல்லைன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ என்ன எந்த ஒரு கேள்வியும் கேட்காத, நான் அந்த ஆங்காய கொன்னுட்டேன், இருந்தாலும் நான் அந்த பீஸ் கார்ட்ஸோட அந்த இடத்துல விட்டுட்டு வந்துட்டேன், நான் சரியானதுக்கு அப்புறம் அதை நான் எடுத்துக்கிட்டு வந்தே தீருவேன் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். பார்த்தா வத்தியை ஏத்தி வச்சுட்டு கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறா. சீனா கட் பண்ணா நம்ம ஹீரோவும் அந்த சோடை வச்சுக்கிட்டு கல்டிவேஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாரோ கதவு தட்டுற சவுண்டு கேட்கவும் உள்ளார வாங்கன்னு சொல்றோம். பார்த்தா அந்த இடத்துல யாரோ 2 பேர் வந்து நிக்கவும் அங்க இவத்தாண்டா இந்த ஏரியாவுடைய கவர்னர், இவர் அவனை பார்க்கறதுக்காக தாண்டா இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு பிளாக் ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் வந்து வணக்கம் வைக்கிறான். இங்க பாரு நம்ம 2 பேருமே பிரின்சஸ் யூ கிட்ட தான் வேலை செய்யறோம், இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு கவர்னர் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க பாதி வேலையை வரப்ப உங்களை தாக்குனது யாருன்னு கவர்னர் கேக்குறாரு. அது ஒரு லேடி சாவோ ஃபிராங் தாலு ஃபிரிக்ஷன்ல இருந்து வரத்த அவளே சொன்னான்னு ஹீரோ சொல்றான். அவ ரொம்ப சக்தி வாய்ந்தவளாச்சே, உங்க கூட சண்டை போட்டு அவ காயப்படுவான் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலான்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. கவர்னர் நீங்க ஒன்னும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, என்னை சுத்தி மாஸ்டர் எல்லாம் இருக்காங்க, அவங்க தான் என்னுடைய உயிரை காப்பாத்தினாங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இப்ப அவளுக்கு அடிபட்டதுல எதனா ஒரு இடத்துல மறைஞ்சுக்கிட்டு அவளை சரிப்படுத்திக்கிட்டு இருப்பா. சில பேர் அனுப்பி அவ எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கவர்னர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே 2 பேரும் அவளை எப்படி போட்டு தள்ளலான்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. சீனை கட் பண்ணா பவர் எல்லாம் அந்த பில்டிங் உள்ளார போய்கிட்டு என்னடான்னு பார்த்தா இவ தான் பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு டக்குன்னு அந்த பவர் எல்லாத்தையும் மேல அனுப்பி வெடிஞ்சு செதற வைக்கிறா. என்னுடைய உடம்பு திருப்பி சரியாயிடுச்சு, நான் போயிட்டு அந்த காட்ஸோட திருப்பி எடுத்துக்கிட்டு வர போறேன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்துட்டு ஜூனியர் 2 கிலோமீட்டர் தள்ளி சோல்ஜர்ஸ் எல்லாரும் அவங்களுடைய குதிரையில படையோட வந்துகிட்டு இருக்காங்க, நம்ம இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ஆளுங்க எல்லாரையும் தயார் பண்ணுங்கன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா எவனோ ஒருத்தன் அந்த மோலத்தை அடிச்சுக்கிட்டு நம்ம சிட்டியை யாரோ தாக்க வந்திருக்காங்க, எல்லாரும் தயாராகுங்கடான்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு படையே வந்து நின்னுகிட்டு இருக்கு. போயிட்டு அதை உடைச்சு தள்ளுங்கடான்னு சொன்ன உடனே எல்லாரும் வேக வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கானுங்க. அதை எல்லாத்தையும் அவன் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு நம்ம எல்லாம் விரத்துக்கு தயார்படுத்துங்கன்னு சொன்ன உடனே அவனுங்களும் ரெடி பண்ணி வச்சிடறானுங்க. இப்ப விடுங்கடான்னு அவன் சொன்ன உடனே அவனுங்களும் விட்டுறானுங்க. பார்த்தா அந்த அம்பு எல்லாம் பறந்து வந்து ஓடி வந்தவனுங்க உடம்புல குத்தி கிழிச்சுக்கிட்டு விழுந்து செத்து போயிடுறானுங்க. இதை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்கிட்ட விட்டுருங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி ஓடி வந்து சீனா அவனுடைய அம்புங்களை விட்டு அந்த இடத்துல நின்னுகிட்டு இருந்தவனுங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுறான். என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் வேற முழிச்சுக்கிட்டு இருக்கான். போயிட்டு அந்த கதவை உடைங்கடான்னு திருப்பி அவரு சொல்லவும் அந்த கதவு உடைக்க யூஸ் பண்ற மிஷினை தள்ளிக்கிட்டு வரானுங்க. பார்த்தா மேல இருந்து யாரோ ஒருத்தர் கல்லை தள்ளி விடவும் அது மேல பட்டு கீழே விழுது. பார்த்தா நிறைய கல்லுங்க எல்லாம் வந்துகிட்டு இருந்து சைட்ல வந்தவனுங்க மேல விழுந்து செத்து போயிடறானுங்க. அந்த அம்பு எல்லாத்தையும் விடுங்கடான்னு சொன்ன உடனே அந்த அம்பு எல்லாம் பறந்து வந்து அந்த இடத்துல நின்னுகிட்டு இருந்தவனுங்களுடைய உடம்புல குத்திக்கிட்டு செத்து போயிடறானுங்க. அந்த இடத்துல இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த கதவை உடைக்கிறத இழுத்து அடிக்கிறானுங்க. பார்த்தா அந்த இடத்துல அவனுங்க நின்னுகிட்டே அந்த கதவை தடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. திருப்பி இழுத்து அடிக்கவும் அந்த கதவு உடைச்சுக்கிட்டு செதறிடுது. வாங்க முன்னோக்கி போவோம்னு ஹீரோ சொல்லவும் எல்லாரும் வேக வேகமா பின்னாடியே ஓடி வந்துகிட்டு இருக்கானுங்க. பார்த்தா திடீர்னு அந்த இடத்துல வானத்துல ரோஸ் கலர்ல பவர் வந்துகிட்டு இருந்து கத்தி மாதிரி மாறி வேகமா அவனுங்க சைடு வந்து நின்னுகிட்டு இருந்தவனுங்க மேல எல்லாம் பட்டு செத்து போயிடுறானுங்க. அது எப்படி அந்த சோல்ஜர் தடுத்து அனுப்பிடுறான். பார்த்தா திருப்பி அந்த சோடை திருப்பி அவங்க சைடு வர எவனோ 3 பேர் வந்து நின்னுகிட்டு அவனுங்களுடைய பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்து ஷீல்டு மாதிரி வர வச்சு அந்த கத்தியை தடுத்துறானுங்க. அது போய் கீழே விழ அவனுங்க 4 பேரும் அந்த கத்தியை சுத்தி வலிச்சுட்டு அவனுங்களுடைய பவர் அனுப்பி அந்த கத்தியை உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா அவனுங்களுடைய கத்தி அந்த கத்தி கிட்ட கூட நெருங்கவே இல்லை. அந்த கத்தியில இருந்து பவர் வெளியில வந்து டக்குன்னு அது மேல பறந்து போயிடுது. ஹீரோ அதையா பார்த்துக்கிட்டு இருக்கவும் திடீர்னு அந்த சோடல இருந்து பவர் பிரிஞ்சு வந்து அவனுங்க
4 பேர் மேலயும் பட்டு எரிய ஆரம்பிச்சிருது. அவனுங்களால வலிய தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா திடீர்னு அவனுங்களுடைய கண்ணு கலரு மாறி அவனுங்க சைடே அடிக்க போயிடுறானுங்க. ஹீரோ டக்குன்னு அவனுடைய சோட வர வச்சு நின்னுகிட்டு இருக்கான். அவன் டக்குன்னு எங்க இருந்தா எகிரி வந்து அவனுடைய வெப்பனை யூஸ் பண்ணி அவனை அடிக்கிறான். திருப்பி அவனுங்க 4 பேரும் ஒன்னா வர அவனுடைய வெப்பனை யூஸ் பண்ணி அவனுங்களை தடுத்துட்டு திருப்பி கீழே அடிக்கிறான். பார்த்தா பவர் பட்டு எல்லாரும் போய் கீழே விழுந்துடுறானுங்க. ஹீரோ டக்குன்னு அவனுடைய சோல் பாடியை வெளியில வர வச்சுட்டு அந்த கத்தியை யூஸ் பண்ணி அந்த கத்தியை போய் அடிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த கத்திக்கு எதுவுமே ஆகல. திருப்பி அடிக்க பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. பார்த்தா அந்த கத்தி ஒரு இடத்துக்கு வர திடீர்னு அவளுடைய சோல் பாடி வெளியில வந்துருது. அவங்க நீ எப்படா இன்னும் உயிரோட இருக்கன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவுடைய சோட அவ சைடு வந்துகிட்டு இருக்கு. டக்குன்னு அவளுடைய பவர் யூஸ் பண்ணி அந்த சோடு மேல அனுப்பி அவ சைடு இழுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோனுடைய பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்து அதை உடைச்சிருன்னு சொல்லவும் அந்த பவர் அது உடைச்சிருது. அவ கடுப்பாக்கி பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்து உருவத்தை பெருசாக்கி அந்த சோட அடிச்சு திருப்பி ஹீரோ சைடே அனுப்ப ஹீரோ டக்குன்னு அவனுடைய பவர் யூஸ் பண்ணி அந்த கத்தியை தடுத்துட்டு திருப்பி அவ சைடே அனுப்புறான். அவளுடைய பவர் யூஸ் பண்ணி எப்படியோ அந்த கத்தியை தடுத்துறா. திருப்பி ஹீரோ அவனுடைய ஃபுல் பவரை கொடுத்து அனுப்ப அந்த கத்தி அவகிட்ட போவோம் ஜஸ்ட் மிஸ்ட்ல எப்படியோ தப்பிச்சிடறா. அவ கடுப்பாகிட்டு அவளுடைய உடம்பு சுத்தி பவரா வர வச்சுக்கிட்டு இருந்து அந்த பவரை எல்லாத்தையும் ஹீரோ சைடு அனுப்புறா. ஹீரோ அந்த சோடை யூஸ் பண்ணி அந்த பவரை தடுக்க அந்த இடம் ஃபுல்லா வெடிஞ்சு செதறிக்கிட்டு இருக்கு. பார்த்தா அந்த இடத்துக்கு கீழே பயங்கரமா ஒரு போரே நடந்துகிட்டு இருக்கு. சீனை கட் பண்ணா ஹீரோ வேற ஏதோ ஒரு இடத்துல வந்து நின்னுகிட்டு இருக்கான். மேல இருந்து பவர் எல்லாம் கீழே வந்துகிட்டே இருக்க ஹீரோ அதுல இருந்து நகர்ந்து தப்பிச்சிடறான். அவளும் அந்த இடத்துக்கு வந்துட்டு அங்க இருக்கிற பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கா. கிங் ஆஃப் ராட்சசான்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா அந்த பொண்ணு சைடு வந்துகிட்டு இருக்க டக்குன்னு அவளுடைய பவர் யூஸ் பண்ணி அவனை அப்சர்வ் பண்ணி வேற ஏதோ ஒரு இடத்துக்கு அனுப்பிடுறான். ஹீரோ கடுப்பாகி வேற ஒரு சோல் பாடி உருவத்துக்கு மாறிடுறான். அவன் அந்த இடத்துக்கு வந்துட்டு அதை பார்த்து ஷாக் ஆயிடுறான். ஹீரோ டக்குன்னு அவனுடைய பவரை சுத்தி அனுப்பவும் அந்த இடத்துல இருந்த கல் எல்லாம் வெடிஞ்சு செதற திருப்பி அவனுடைய பவர் எல்லாத்தையும் அவ சைடு அனுப்ப அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் தடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்து தடுக்க முடியாம வெடிஞ்சு செதறிடுது அவளுடைய சோல் பாடி. ஹீரோ டக்குன்னு அவனுடைய சோல் பாடியை அவனுடைய உடம்புக்குள்ளாரே வர வச்சிடறான். அவளுக்கு பயங்கரமா அடிபட்டுருச்சு. இதுதான் நம்மளுக்கான நல்ல சான்ஸ், அவளை தப்பிக்க விடக்கூடாது, எனக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவோட பின்னாடியே அவங்க 3 பேரும் போறாங்க. போத்து பேட்டாலியன் கமாண்டர் ஆங்காய ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டு அந்த டீமனை சாவடிச்சுட்டு வாங்கன்னு சொல்றான். எஸ் சொல்லிட்டு அவனுங்களும் அந்த இடத்துல இருந்து ஓடிடுறானுங்க. சீனா கட் பண்ணா 2 பேரும் குதிரையில வந்துகிட்டு இருந்து அந்த போட்டாண்ட வந்து நிக்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல சோடு வரத்தாவ பார்த்துட்டு டக்குன்னு மேல பறந்து வர உன்னுடைய வெப்பனை குடுறான்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அவளுடைய பவர் யூஸ் பண்ணி அந்த கத்தியை தடுத்துறா. 4 பேரும் அந்த இடத்துக்கு வந்து நின்னுறாங்க. அங்க வெறும் ஃபிளையிங் சோட யூஸ் பண்ணி என்ன கொன்னுட முடியும் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியாடா, ஏன் முடியாது வா பாக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய சோல் பாடியை வெளியில வர வச்சுட்டு டக்குன்னு அந்த கத்தியை அவன் சைடு அனுப்பவும் அதுல இருந்து அவன் நகர்ந்துடுறா. பையனுக்கு கவனமா இருடான்னு கத்தவும் அந்த சோட அவனுடைய கைத்த ஒரு வட்டம் போட்டுட்டு வரவும் அவனுடைய கைத்துல ஒரு மார்க்கே விழுந்துருது. திருப்பி அந்த சோட அவ சைடு வரவும் டக்குன்னு அந்த வெப்பனை யூஸ் பண்ணி அதை தடுத்துக்கிட்டே இருக்கா. ஹீரோ திருப்பி அந்த சோட அனுப்பிக்கிட்டே இருக்கா. அவளும் எப்படியோ தடுத்துக்கிட்டே இருக்கா. ஃபிளையிங் ஃபிஷ் ஷாட்னு சொல்லிட்டு அவனுடைய அம்புகளை விட அந்த 3த்தையும் அந்த வெப்பனை யூஸ் பண்ணி தடுத்துட்டு டக்குன்னு அவன் கிட்ட வரவும் அந்த அம்பை விட்டு அவன் கீழே குதிச்சிடறான். ஜஸ்ட் மிஸ்ட்ல எப்படியோ அவ தப்பிச்சிடறா. பார்த்தா அவனுடைய குதிரையா தூக்கி போட்டாரா. அதுல இருந்து அவன் எப்படியோ தப்பிச்சிடறான். திருப்பி அவன் அடிக்க வர டக்குன்னு அவங்க எல்லாம் அந்த அம்பை விட ஆரம்பிச்ச உடனே அவளுடைய வெப்பனை யூஸ் பண்ணி எப்படியோ அந்த அம்பை எல்லாத்தையும் தடுத்துடுறா. கவர்னரோடைய ஆளுங்களும் எப்படியோ அந்த இடத்துல ஒரு வழியா வந்துடுறானுங்க. எனக்கு என்னவோ தப்பா தோணுது, இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரமா ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து ஓடுறா. எங்க நீ ஓடுறன்னு சொல்லிட்டு அவனுடைய அம்பை விட்டுக்கிட்டே இருக்கான். திருப்பி அவளுடைய வெப்பனை யூஸ் பண்ணி அந்த அம்பை எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டே இருக்கா. ஹீரோ திருப்பி அவனுடைய சோட அனுப்ப அவ தடுக்க ட்ரை பண்றா. பார்த்தா அந்த சோடு அதையும் தாண்டி வந்து அவளை குத்தி கிழிச்சிருது. அவளும் அப்படியே கீழே விழுந்துடுறா. ஹீரோவுடைய சொல்படி திருப்பி அவனுடைய உடம்புக்குள்ளரே வந்துருது. இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இப்ப நடந்த விஷயத்த உன்னால நம்ப முடியலன்னா நீ செத்து போனதுக்கு அப்புறம் தான் உனக்கு புரிய வரும். யூஜிங்குக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய நீ சாவடிப்புன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளுடைய சோல் படியை வெளியில வர வச்சு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்றா. நீ எந்த இடத்துல இருந்து போக விரும்புறியா கிங் ஆஃப் ராட்சசான் ஹீரோ சொல்லவும் அந்த இடத்துல அந்த சோல் படி கத்திக்கிட்டே வந்து அவளுடைய பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்து அவளையும் முழுங்கிடுது. திருப்பி ஹீரோ அந்த இடத்துக்கே வந்துடுறான். இவ சொன்னதை வச்சு பார்த்தா எங்க அம்மா தான் தாய்சாங் ஃப்ரியாக்ஷனோடைய புனிதர்களான ஹீரோ பையன் நினைவுகள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன் இது எல்லாம் நடக்குது, ஏன் எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குதுன்னு ஹீரோ புலம்பிக்கிட்டு இருக்கான். என்னுடைய தலை பயங்கரமா வலிக்குது, அம்மா அப்பா இல்ல எனக்கு எதுவுமே சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது. ஒருவேளை இப்ப எனக்கு ஸ்ட்ராங்கான பவர் தான் வேணும் போல தெரியுது. என்னால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய சக்தியை அதிகரிச்சாகணும். நான் திரும்பி யூஜிங்
கிங் சிட்டிக்கே போக போறோம்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். இதோட இந்த அனிமே இழுத்து சாத்திட்டு கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அப்படியே பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை புது அனிமில் மீட் பண்ணுறேன். See you guys.